எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to Physics Wala. Yes, good evening everybody. And இன்னைக்கு my goodness, இத்தனை பேர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஜீவன், ரோட் டு ஜிப்மர், கிங் லூசி. எஸ், வெரி குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் பிளட். ஓகே, டிசி பவானி, ஹாய் ஹாய். நற்றமிழரசி, good evening Nancy, very good evening. Yes, Nivas, hi Nivas. Jeevan, hello, hi, welcome. Yes, Yogesh, hi, hello, hi, welcome to the class. Yes, good evening, Afsana Banu, very good evening, hi. Yes, welcome. சரி, இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற சாப்டர் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். எக்ஸாக்ட்லி, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். யுவர் ஹேர் கட் தட் டூ வாஸ் சூப்பர். ஓகே, தேங்க்யூ. சரி, ரொம்ப சாமியார் மாதிரியா இருந்தேனா ஃபஸ்ட்டு, அதனால் சரி கொஞ்சம் மனுஷனாக மாறிட்டேன். ஓகே, சாமியார் ஆகிற நேரம் இப்போ இல்லை. எஸ், இனி வரல. ஹாய் விஜயலக்ஷ்மி, வெரி குட் ஈவினிங். தேங்க்யூ கிங் லூசி, தேங்க்யூ. எஸ், ஹாய் ஸ்பைடி, ஹலோ. ஸோ இன்றைக்கி படிக்க போகிறது பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆப்வியஸ்லி அந்த டாபிக் சம்மரி. நோ சார், திஸ் ஹேர் கட் இஸ் நைஸ், earlier it was not nice. Okay, thank you. This is all okay, fine. Anyways, I don't like this haircut. Earlier I love hairy head. Beard I can like just trim and நம்ம கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கலாம். But I like more hair on my head. That more hair in the sense it gives some style. We can like create some style and all, right? Anyways, right. So body fluids and circulation, இந்திலியும் அப்படி என்ன பண்ண போகிறோம்? பேஜ் வைஸ், நம்ம பேஜ் வைஸ் சம்மரி அண்ட் கொஷின். ஸோ அந்த மாதிரி நம்ம போக போகிறோம். பிஃபோர் வி ஸ்டார்ட் த கிளாஸ், நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், இந்த செஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிளாஸ் குரூப்பில், ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பில், எல்லாத்தோட குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாத்தோட குரூப்பில் இது எல்லாமே இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுங்க, வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். சரியா? ரைட், சலோ. ஸோ உங்களுக்கு என்னது முக்கியமானது, வாட்ஸ்அப் சேனல் நம்மக்கிட்ட இருக்குல்ல? எஸ், நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. சாப்டரோட சம்மரி, மைண்ட் மேப், இதெல்லாம் உங்களுக்கு வேணும். எக்ஸ்ட்ரா நோட்ஸ், எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் எதாவது வேணும் அப்படின்னா இது எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் டைம் டு டைம் அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது அப்லோட் ஆகிரும். ரைட்? ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், சேனலை ஜாயின் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, பிடபிள்யூ ஆப் இருக்குது. பிடபிள்யூ என்ன இருக்குது? ஆப் இருக்குது. இந்த பிடபிள்யூ ஆப்பில் நீங்கள் என்ன, உங்கள் பிடிச்ச பேட்ச், நீட் மெர்சல் ரிவிஷன் பேட்ச், அதை நீங்கள் ஜாயின் பண்ணி அதை நீங்கள் என்ரோல் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு நோட்ஸ், டிபிபி, டெஸ்ட். ஸோ சண்டே டெஸ்ட் நடந்துச்சுல, எல்லோரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சாட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க பார்க்கலாம். சண்டே டெஸ்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ மார்க் நீங்கள் ஜுவாலஜியில் எடுத்தீங்க? Yes, Vijayalakshmi, Natramilarsi, Yogesh, Samira, Afsana, blessed to be doctor, that is Nancy, Jeevan. எல்லாத்தோட அட்டெண்டன்ஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ ஐ ஹவ் நோட்டட் டவுன். வெரி நைஸ். ஓகே, அண்ட் கீப் வாட்சிங் திஸ் லைவ். ஓகே, ரைட். ஸோ என்னது, எஸ், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? டெஸ்ட். சாட்டர்டே நீங்கள் டெஸ்ட் எழுதினீங்க, கரெக்டாக? அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஜுவாலஜியில் எடுத்தீங்க, ஓவரால் பயாலஜியில் எவ்வளோ எடுத்தீங்க, அண்ட் ஓவரால் அவுட் ஆஃப் 720 எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறத அந்த பிரேக்கப்ஸ். ஓகே, ஐ ஹாவ் ஹெச்ஆர் கிளாஸ். ப்ளீஸ் டேக் கேர், கோ டூ யோர் ஜாப். ஓகே, எஸ், இல்லைன்னா வேலை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, உங்களை தூக்கிடுவாங்க. ஸோ கோ அண்ட் டூ யோர் ஜாப், ஹெச்ஆர் ஜாப். ஆல் ரைட். எனிவேஸ், நவ் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அது எல்லாமே நீங்கள் சாட் பாக்ஸில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் பார்க்கலாம். ரைட்? எஸ். நவ் நீங்கள் என்ன பண்ணணும், பிடபிள்யூ ஆப் எனக்கே லிங்க் தெரியுது. ஸோ தேர்ட் லைனில் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பிடபிள்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் ஆர் சைன்அப் பண்ணிக்கோங்க.
and after that நீங்க batch name NEET மெர்சல் revision batch அப்படின்னு சொல்லிட்டு batch name நீங்க போடணும். batch name போட்டதுக்கு அப்புறம் அதுல enroll button வரும். enroll button கிளிக் பண்ணி உடனடியாக நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க வீடியோஸ்குள்ள zoology சப்ஜெக்ட்குள்ள போய் நீங்க நோட்ஸ் DPP எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன் அட்டன் பண்ணல 650 சபரிஷ்? ஏ சபரிஷ் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன் உங்களோட ஸ்கோர். அண்ட் பரவாயில்ல, நீங்கள் 175 நீங்கள் ஜுவாலஜியில் எடுத்தீங்க, தட்ஸ் வெரி நைஸ். பட் அதை 180 மாற்றிடுங்க, 360 மாற்றிடுங்க. சரியா? 360 நீங்கள் மாற்றினீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஸ்கோர் இப்போ எவ்வளோ 160 + 175, ஸோ 25 மார்க்ஸ் கம்மியாக இருக்கு இல்லையா? 25 மார்க்ஸ் கம்மியாக இருக்கு. அந்த 25 மார்க்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா 375 ஆயிரும். எஸ் ஆர் நோ? 375 ஆயிரும் இல்லையா சபரீஷ்? ஸோ அந்த 375 மார்க் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ரேங்கை ஏற்றி விடும். அப்படி தானே? எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க? 160 பாட்னியில், 175 ஜுவாலஜியில், டோட்டல் 335 பயாலஜியில் எடுத்திருக்கீங்க. 335 அப்படின்னா 45, 55, 60, 25 மார்க்ஸ் ஏறும். யூஆர் இன் ஹாஸ்பிட்டல். ஏன்டா ஹாஸ்பிட்டலில் இருக்கு? அப்படி என்னாச்சு உனக்கு? லாஸ்ட் டைமும் நீ இதான் சொன்ன லைவ்ல. 331, 554, 320 மார்க்கு கிங் லூசி. ஓகே, யோகேஷ் 554 எடுத்திருக்கீங்க, வெரி குட். கொஞ்சம் நல்லா புஷ்அப் பண்ணணும் இனி நீங்கள். 331 அவுட் ஆஃப் 720. நான்சி ஒன்லி 100 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணீங்க. சார் மம்மி சர்ச்சுக்கு போகணுன்னு கூப்பிட்டாங்க, பாதியில் கிளம்பி போயிட்டேன். சர்ச்சுக்கு போகிறது முக்கியம், பட் டெஸ்ட்டும் சண்டே தான் வருது, அதுவும் முக்கியம்தான். ஸோ கொஞ்சம் அம்மாட்ட பேசுங்க, டைம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதியே ஆகணும். அப்போ தான் உங்களோட லெவல் என்ன அப்படிங்கிறது தெரியும். எது உங்களுக்கு வீக் பாயிண்ட், எது உங்களுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியும், சரியா? அதனால டெஸ்ட் எழுதுறது ரொம்ப 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 முக்கியம். புரிஞ்சுதா? எஸ், ஓகே. ஸோ 160 in zoology, வெரி குட், நோ ப்ராப்ளம். பட் 180, 20 மார்க்ஸ் மிஸ் ஆகுது. ஓகே, 20 மார்க்ஸ் மிஸ் ஆகுது. என்னென்ன தப்பு பண்ணீங்களோ டெஸ்ட்டில்? மை டாட் broke his leg. ஓகே, ஸோ சேட். ஐயோ, ப்ளீஸ் டேக் கேர் ஸ்பைடி. பட் கொஞ்சம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, லெட் யுவர் டேட் கெட் வெல் சூன். ஓகே, தட்ஸ் ஆல் ஆர் விஷஸ். பட் உங்களுக்கு கொஞ்சம் இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, யோர் டெடிகேஷன் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல், சரியா? பரவாயில்ல, ப்ளீஸ் டேக் கேர். சரி, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், உங்களோட எரர், நீங்கள் இந்த டெஸ்ட்டில் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ, ஓகே, என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, அந்த தப்பு எதனால் நடந்துச்சு. நம்பர் 1 எரர் என்னது? எரர் என்னது எழுதிக்கிட்டீங்க? எரர் நடந்தது என்னது? சில்லி மிஸ்டேக்கா? இல்லை எரர் நடந்தது கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லாதனாலயா? ஓகே, இல்லை நீங்கள் பண்ணது அவசரப்பட்டு பண்ணீங்களா? இது ரீசன் ஆஃப் தட் மிஸ்டேக் நீங்கள் நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் சப்போஸ் அது சில்லி மிஸ்டேக் அப்படின்னா ஏன் அந்த சில்லி மிஸ்டேக் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அதை அனலைஸ் பண்ணணும். சப்போஸ் கான்செப்சுவல் கிளாரிட்டி மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னா அந்த எரர் பண்ண அந்த கொஸ்டினோட கான்செப்டை மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி அந்த ரிலேட்டட் ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்க, சரியா? அது உங்களுக்கு அவசரப்பட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆக ட்ரை பண்ணுங்க, சரியா? ஒரு ½ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு ½ முன்னாடி படிக்கிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மனசுக்குள்ள நீங்கள் அப்படியே பாடலாம். ஆர் நீங்கள் கடவுள் பக்தி ஏதாச்சும் நீங்கள் பண்ணலாம், யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உட்காரலாம், தண்ணி குடிச்சிட்டு வாக் போக ரிலாக்ஸாக இருங்க. இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், அந்த அவசரம், அந்த நர்வஸ்னஸ் இருக்காது. புரிஞ்சுதா? எஸ். அடுத்த டெஸ்ட் போர்ஷன் என்னன்னு சொல்லி கேட்குறீங்க, நல்ல விஷயம்தான். அடுத்த டெஸ்ட் போர்ஷன் பயோமாலிக்யூல்ஸ் அண்ட் பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். I know you don't like animal kingdom, but that is not my weak point anymore. Animal kingdom அப்படிங்கிறது it's already over. We are done with animal kingdom. We started this zoology, this batch with animal kingdom only. Okay, and we covered everything, almost everything we have covered there, right? Okay, now என்னது பாயிண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எஸ். ஸோ நீங்கள் அதை பாருங்க. அண்ட் அடுத்த சாப்டர் பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அண்ட் பயோமாலிக்யூல்ஸ் அண்ட் பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். சரி,
ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். சரியா, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கிளியர்? எஸ், ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, நம்ம யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் என்னது? ஃபர்ஸ்ட் பேஜ் இதுதான். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பேஜ், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல. எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? தம்ஸ் அப், ஃபயர் இதெல்லாம் கொடுங்க பார்க்கலாம். 2-3 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்க டெஸ்ட் எழுதுனது, மீதி யாருமே டெஸ்ட் எழுதலையா? இத்தனை பேர்த்துல 3 பேர் தான் டெஸ்ட் எழுதுனீங்களா? வேற யாருமே எழுதலையா டெஸ்ட்? ஏன் எழுதல? என்னடா ஸ்பைடிசி, அதுக்குள்ள பார்த்துட்டியா டேய்? ஓகே, ஹாய் கிருத்தி, ஹாய். பரவாயில்ல, வி ஆர் அபவுட் டு ஸ்டார்ட். சரி, உங்க கிளாஸ் குரூப்ல இந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். சரியா? டெஸ்ட் விண்டோ காட்டல சார். டெஸ்ட் விண்டோ காட்டலையா? என்ன பிரச்சனை? டெஸ்ட் விண்டோ என்ன பிரச்சனையோ அது குரூப்ல போடு பார்க்கலாம். டிஸ்கஷன் குரூப்ல பார்க்கலாம் என்ன பிரச்சனை. டெக்னிக்கல் கிளிக்ஸ் ஏதாவது இருந்தால் டீம் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ப்ளீஸ் செக். ஓகே, ஐ ரோட் சார் 473 ஒன்லி சார். ஓ ஹோ, ஸோ சேட். பட் உங்களுக்கு தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? எரர் நோட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு. இந்த டெஸ்ட்லேருந்து எரர் நோட் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. புரிஞ்சுதா? சரி, டெஸ்ட் 1 மேட்ச் கொஸ்டின் வாஸ் ராங் சார். இட் வாஸ் ஆப்ஷன் ஏ ஃபார் 163rd கொஸ்டின். ஆன்சர் ராங்கா? ஆன்சர் கி மிஸ்டேக்கா? வாய்ப்பு இல்லையே. ஆன்சர் கி மிஸ்டேக்கு வாய்ப்பே இல்லையே. சரியா? வாய்ப்பு இல்லையே. நீ ஒரு தாட்டி செக் பண்ணி பாரு. சரி, சம்மரைஸ் பண்ணிடலாமா? எல்லாமே ஓகே, எல்லாமே ஃபர்ஸ்ட் சம்மரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் பார்க்கலாம் சொல்றீங்களா? சரி, நல்ல விஷயம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சம்மரி பண்ணி முடிச்சிடுறேன். ரைட், எஸ். ஓப்பன் பண்ணி வச்ச கொஸ்டின் தெரியாது. குட், வெரி குட். சரி, ஓகே, தேங்க்யூ. சரி, டெஸ்ட் விண்டோ காட்டலையா? என்னது, நீங்க என்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு ஒரு தாட்டி செக் பண்ணி பாருங்க. சரியா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாருமே தம்ஸ் அப் கொடுங்க. நைட்டு 12 o'clock இந்த லெக்சர் முடிஞ்சிரும். 12 o'clock will be the deadline. அதுக்கு முன்னாடி I will try to finish. ஓகே, 12 is the deadline. அதுக்கு முன்னாடியே நான் முடிக்க ட்ரை பண்றேன். சரியா? பட் மேக்ஸிமம் 12, அதுக்கு மேல போகாது. ஓகே, சரியா? தம்ஸ் அப். எஸ், கம் ஆன். தம்ஸ் அப். ஸ்ப்ரைட், மிரண்டா, ஃபேண்டா, கோகோ கோலா எல்லாம் கொடுங்க பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, பட் ஃபைன். ஐ லைக் மவுண்டன் டியூ. எஸ், ஓகே. குதிரை. ஓகே, ஓடலாம். ஃபர்ஸ்ட் என்னது? Okay, you have learned that all living cells have the provided with nutrients, O2 and other essential substances. Also, the waste or harmful substances produced have to be removed continuously for healthy functioning of the tissues. It is therefore essential to have efficient mechanism for the movement of these substances of the cells and from the cells. Different group of animals have evolved. Okay, so இதில் என்ன சொல்ல வராங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்னது, உங்களுக்கு ஒரு செல்ஸுக்கு நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் அண்ட் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் தேவைப்படும். எதுக்காக? உயிர் வாழ்றதுக்காக. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், அதற்கு வேஸ்ட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும் கான்டினியூஸ்லி. அப்போதான் அந்த டிஷ்யூஸ், அந்த செல்ஸ் ஒழுக்கமா பெர்ஃபார்ம் பண்ணும். எஸ், சரி. ஸோ அதனால இது எல்லாம், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்னது, நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே, அங்கே வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது, ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணுறது, வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் மெக்கானிசம் வேணும், எஃபிஷியன்ட் மெக்கானிசம் தேவை. அப்போ தான் இந்த சப்ஸ்டன்சஸ் செல்ஸ்லேருந்து, அந்த சப்ஸ்டன்சஸ் என்ன போகும், செல்ஸுக்கு போகும். அண்ட் செல்ஸ்லேருந்து டிஷ்யூஸுக்கு போகும். ஐ மீன் அதுதான், செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு போகும், ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு. அதுக்கப்புறம் செல்லில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது. இது எல்லாமே என்னது, இதுக்கெல்லாம் ஒரு எஃபிஷியன்ட் மெக்கானிசம் தேவை. அங்கே தான் வருது, டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவ் எவால்வ்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் திஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் simple, very important MCQ. என்னது, multiple choice question, that is உங்களோட PYQ or we can say MCQ இங்க இருக்கு. என்னது, simple organisms like sponges and coelentrates circulate water from their surrounding through their body cavities to facilitate
cells to exchange these substances. ஓகே, என்னது வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இங்க என்னது, இங்க என்ன இருக்கு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கு. நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? நம்மளுது என்னது, வாட்டர் கனால் சிஸ்டம். அதே தான் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இங்க இருக்கு. யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஸ்பஞ்சஸ் அண்ட் சீலன்ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. MCQ மார்க் பண்ணிக்கோங்க. More complex organisms use special fluid within their bodies to transport such materials. அது என்ன special fluid? இங்க special fluid ன்னு கொடுத்திருக்காங்க. என்னது? More complex organisms highlight பண்ணிக்கோங்க and special fluids underline பண்ணிக்கோங்க. Okay, within their bodies to transport such materials. அது என்ன special fluid? நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? Blood அப்படிங்கிறது தெரியும். Blood is the most commonly used body fluid. Blood என்னது? ஒரு body fluid by most of the higher organisms. Okay, another body fluid என்னது? நம்மளோட lymph also helps in the transport of certain substances. Now in this chapter இதுதான் நம்ம படிக்க போறோம். You will learn about the composition and properties of blood and lymph. lymph-க்கு பக்கத்துல பிராக்கெட்ல டிஷ்யூ ஃப்ளூயிட்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க என்ன பண்ணிக்கணும்? இதை நீங்க ஹைலைட் பண்ணிக்கணும். சரியா? இதை நீங்க ஹைலைட் பண்ணிக்கணும். அண்ட் த மெக்கானிசம் ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ட். இந்த இடத்துல 3-4 MCQ இந்த பேராகிராஃப்ல இருந்து ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு மேலேயே ஃப்ரேம் பண்ணலாம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் 4 to 5 questions ஈஸியா இந்த ரீஜன்ல இருந்து, இந்த பார்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். நான் சொன்னது எல்லாமே நீங்கள் அண்டர்லைனோ ஹைலைட்டோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளூயிட் பற்றி பேசியிருக்காங்க, 2 ஃப்ளூயிட் பற்றி பேசியிருக்காங்க, பிளட் அண்ட் லிம்ஃப் பற்றி இங்கே பேசியிருக்காங்க. லிம்ஃபை இங்கே டிஷ்யூ ஃப்ளூயிட்னு கூட ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஹையர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் பிளட் அண்ட் டிஷ்யூவாக ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக. பட் இங்கே ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருக்கிறது லோவர் ஆர்கானிசமில் ஸ்பஞ்சஸ் அண்ட் சீலன்ட்ரேட்ஸ் which uses what? which uses பாடியில் இருக்கிற வாட்டர் சிஸ்டம் for transportation. Right? So இதுதான் basic introduction. அடுத்தது blood. Blood is a special connective tissue. Blood is a special connective tissue. இல்லையா? Blood is a special connective tissue consisting of, very important, consisting of நம்மளோட fluid matrix, plasma and formed elements. Okay, fluid matrix, plasma and formed elements. சரி, நல்ல விஷயம். அடுத்தது plasma. plasma என்ன? plasma is a very important. plasma is a straw colored very important viscous fluid consisting nearly 55% of the blood. 55% of the blood. சரியா? Right. 92% of plasma is water and proteins contribute 6 to 8%. proteins எவ்வளவு இருக்கு? proteins இருக்கு 6 to 8%. Fibrinogen, globulin and albumin are the main proteins specifically இங்க என்ன பண்ணிருக்காங்க? மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால இத நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க? ஹைலைட் பண்ணிக்கோங்க. Fibrinogen, globulin and albumin. இது என்னது? இதுக்கு பேரு plasma protein. இதுக்கு பேரு என்னது? This is called plasma protein. சரியா? இங்க என்னது? இத நீங்க எழுதுறதுனா கூட எழுதிக்கலாம், plasma proteins. All right, so important points சொல்லிட்டேன். அது எல்லாமே நீங்க ஹைலைட் பண்ணிருப்பீங்க. நம்ம क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணும்போது இது ரிலேட்டட் क्वेश्चंस வரும். நீங்க நான் சொன்னது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? நான் சொன்னது எல்லாமே சைடு ஸ்பேஸ் இருக்குல்ல உங்க புக் பக்கத்துல, அங்க சின்ன சின்னதா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் ஹைலைட் பண்ண சொன்னது எல்லாமே சின்ன சின்ன அந்த வேர்ட்ஸ், அட்லீஸ்ட் அந்த வேர்ட்ஸ் மாச்சு எழுதி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள நீங்க டாபிக்கை படிக்க ஆரம்பிங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
இந்த தப்பு நீங்கள் எரர் பண்ணுறீங்களா, மிஸ்டேக்ஸ் எங்கே மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும்ல உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சும்மா படிச்சுட்டே போகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு தாட்டி நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அது நடக்காத காரியம். சரி, அதனால தான் நான் பேஜ் வைஸ் உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது, எந்த வேர்டு வச்சு கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரைட்? ஸோ அதனால் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் காமெடிக்குன்னு எடுத்துக்காம, ஓகே, லூஸில் விட்டுறாதீங்க, அதை சைடில் நீங்கள் எழுதிட்டே போங்க. ஒவ்வொரு தாட்டி நீங்கள் அந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சைடில் எழுதிக்கிறத ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்டரை படிங்க, கொஷின் சால்வ் பண்ணுங்கள். கேரண்டி சொல்கிறேன், உங்களுக்கு தப்பு வராது. அண்ட் என்ன கொஷின் வரும் அப்படிங்கிறத உங்களால் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? நான் பண்ணியிருக்கேன் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அது நடந்திருக்கு. அதனால் தயவு செய்து நம்புங்க. ஓகே, வித் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை அக்யூமுலேட் பண்ணி இந்த மாதிரி சீரீஸ்னால் கொண்டு வந்து உங்களுக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் த டீச்சர், ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவீங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவீங்க, கேரண்டீட். சரியா? எஸ், டெஸ்ட்டில் நான் சொன்னதுலேருந்து எதாவது கொஷின்ஸ் தான் வந்துச்சா? எதாவது மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எழுதின டெஸ்ட்டில் நான் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன்ல இது கொஷின் வரும்னு, அந்த மாதிரி ஏதாவது கொஷின் வந்துச்சா? வந்துச்சுன்னா ஒரு ஹார்ட் கொடுங்க பார்க்கலாம். அப்படி வரலைன்னா ஒன்றும் கொடுக்க வேண்டாம், பட் வந்துருச்சுன்னா ஹார்ட் கொடுங்க பார்க்கலாம். கமான். நான் சொன்னது இந்த இந்த ரீஜன்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னேன், அந்த மாதிரி கொஷின் தான் வந்துச்சா டெஸ்ட்டில்? வரலையா? நிஜமா வரல? வந்துச்சு. எஸ், ஓகே ஓகே, குட். சரி சரி. ஸோ அதனால் நீங்கள் அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ரைட். 3 பேர் தானா? ஓகே, 3 பேர் தான் டெஸ்ட்டே எழுதியிருக்கீங்களா? அடுத்த டெஸ்ட் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த டெஸ்ட் எழுதிருங்க. உங்களுக்கு அது அசைன் ஆகலை, உங்களுக்கு வரல அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த ஆப்பில் போயிட்டு என்ன பிரச்சனை வந்துச்சோ தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இல்லைனா குரூப்பில் போட்டு விடுங்க, டிஸ்கஷன் குரூப்பில் போட்டு விடுங்க. அது ஏன் வருது அப்படிங்கிறத டீம் ரெக்டிஃபை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது என்ன பிரச்சனைங்கிறத அவங்க தேடுவாங்க, அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? அதனால் எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடலாம், இல்லைனா டிஸ்கஷன் குரூப்பில் போட்டு விடலாம். சரியா? राइट? यस. ओके योगेश, ओके समीशा, मीरा, किंग लूसी, नैन्सी. चलो नेक्स्ट क्वेश्चन போலாம். என்னோட நம்பரா? இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது, பட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்களா, அதில் நான் இருப்பேன். ஓகே, ஸோ இட்ஸ் ஓகே, ரைட். டெலிகிராம் குரூப்பில் நான் இருப்பேன், நீங்கள் அதில் நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். சரியா? ஓகே, ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, ஹியர் ஃபைப்ரினோஜென்ஸ். ஸோ நம்ம பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம் இல்லையா? பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம அடுத்த பேஜுக்கு போகலாம். Fibrinogen are needed for clotting. Very important. Fibrinogen எதுக்கு முக்கியம்? For clotting or coagulation. ரெண்டும் ஒன்று தான். சரியா? clotting நாலும் ஒன்று தான், coagulation நாலும் என்னது ஒன்று தான். சரியா? So do not worry about that. ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது globulin. ஓகே ஓகே, globulin இது ஒரு புரோட்டீனா? ஸோ நம்ம பிளாஸ்மா புரோட்டீன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். primarily involved in the defense mechanism of the body. Albumins help in the osmotic balance. Right? Yes, albumin help in the osmotic balance. இது முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது plasma also contain small amount, ரொம்ப minimum amount of minerals like, very important, sodium, calcium, magnesium, bicarbonate, chloride, etc.
ஓகே, ஸோ மினரல்ஸும் இருக்கும். ஓகே ரைட். அதுக்கப்புறம் குளுக்கோஸ் இருக்கும், அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், லிபிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எங்கே? நம்ம பிளாஸ்மாவில். ஓகே, Vidya Jayapal sir in zoology 163rd question option is wrong in previous test. What is the next test portion? Answer is wrong. I will check it out. சரியா, பட் வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி. பிகாஸ் அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி நிறைய டெஸ்ட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அந்த கொஷின்ஸ் ப்ளஸ் கரண்ட் இயரில் நிறைய எக்ஸ்பர்ட் பிடபிள்யூவில் இருக்கிற எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி செட் பண்ணது. பட் எனிவேஸ் ஐ வில் செக் இட் அவுட். சரியா, என்ன பிரச்சனை? வித்யா ஜெயபால். ஓகே, சரி, அடுத்த டெஸ்ட் போர்ஷன் என்னது அப்படின்னா ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அண்ட் பயோமாலிக்யூல்ஸ். இதுதான் ரெண்டு டெஸ்ட் போர்ஷன்ஸ். ஓகே ரைட். நவ் present in the plasma in transit, always they are always in oh my goodness, always in transit, always in the transit in the body. Factors please highlight பண்ணிக்கோங்க. transit அப்படிங்கிற term ரொம்ப முக்கியம். okay right. Factors for coagulation or clotting of blood are also present in the plasma in inactive form. Coagulation proteins or coagulation factors, இது protein, fibrinogen protein, but other factors. Okay, for example prothrombin, thrombin, thromboplastin, இதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாமே நம்ம என்னது? so clotting factors. அதுக்கு பேரு எங்க இருக்கும்? பிளாஸ்மால இருக்கும், ஆனா inactive formல இருக்கும். ஓகே, அடுத்தது ஓகே பிளாஸ்மா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளாஸ்மா வித்தவுட் த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் சீரம். இப்போ இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? சைட்ல சீரம் இஸ் equal to plasma minus clotting factors. Okay, so serum na eppadi eludikala? Serum is equal to plasma minus clotting factors. So plasma minus clotting factors. So plasma minus clotting factors அப்படிங்கிறது என்னது? serum. புரிஞ்சுதா? yes ரைட். ஸோ இதுதான் நீங்கள் சைடில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, சைடில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்னது? அடுத்தது ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ எரித்ரோசைட்ஸ், லீகோசைட்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நான் டக்குன்னு சொல்லிடுறேன். சரியா, ரைட். ரைட், ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸில் okay, formed elements la erythrocytes, leukocytes and platelets are collectively called formed elements. They constitute 45%. They constitute 45% of the blood. So formed elements evlo irukku? 45% என்னது? formed elements. சரியா, 45% formed elements. சரி, okay. அடுத்தது எரித்ரோசைட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு நீங்க இங்க ஹெட்டிங் போட்டிருக்கா, அதுல என்னது முக்கியம்? எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல மோஸ்ட் abundant ஆஃப் ஆல் த செல்ஸ் ஆஃப் த பிளட். மோஸ்ட் abundant நம்பர் 1. நம்பர் 2, ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும்? 5 millions to 5.5 millions of RBCs. ஓகே, யூனிட் என்னது? மில்லிமீட்டர் பர் மைனஸ்
பவர் -3. ஸோ இது என்ன எழுதுவீங்க, எழுதிக்கோங்க. சரியா? சரி, ரெட் போன் மேரோ எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? ரெட் போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆகும் இந்த அடல்ட். ஆர்பிசி ஆர் டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ், டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ். என்ன எழுதியிருக்காங்க? மோஸ்ட் ஆஃப் த, என்ன எழுதியிருக்காங்க? மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ் and are biconcave in shape, and are biconcave. yellow color pen to right ah. சரி டே, அதில் ஒயிட்டில் எழுத முடியாதுரா. ஒயிட்டில் எல்லோ எழுதுனா ஒன்றுமே தெரியாது. சரியா? பிளாக் சைடில் எழுதும்போது தான் தெரியும். அது இதே ஒயிட்டில் நான் எல்லோவில் எழுதுனேன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, ஒயிட் பேக்ரவுண்டில் எல்லோ, லைட் எல்லோ அப்படிங்கிறது அப்படியே ஹைலைட் ஆகி, ஐ மீன் கேமஃப்ளாஜ் மாதிரி ஆயிரும். ஓகே, ஆல் ரைட். நவ் they have a red colored iron containing, so biconcave in shape, biconcave in shape, they have red colored iron containing complex, iron containing okay, okay, they have iron containing complex protein called hemoglobin. Hence the color and the name of these cells RBC அப்படிங்கிறது. சரியா? ரைட். Now, color and name of these cells. A healthy individual has 12 to 14 grams. A healthy individual has 12 to 16 grams of hemoglobin in every 100 ml of blood. Very, very important. 12 to 16 grams of hemoglobin in every 100 ml of blood. These molecules play a significant role in transport of respiratory gases. Erythrocytes, that is hemoglobin, respiratory gas transportation la romba helpful ah irukum. Seri, RBC have an average lifespan of 120 days da uyir valum, after which they are destroyed in the spleen. ஓகே, அதனால ப்ளீஸ் இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. கிரேவ் யார்ட் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு சொன்னா அது என்னது? நம்மளோட கிரேவ் யார்ட் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு சொன்னா அது நம்மளோட எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட் இஸ் கன்சிடர்ட் கிரேவ் யார்ட் ஆஃப் ஆர்பிசி. சரியா? கிரேவ் யார்ட் ஆஃப் ஆர்பிசி. ரைட். ஸோ ஆர்பிசியில் இம்பார்ட்டன்ட் என்னது? 45%. அதுக்கப்புறம் மோஸ்ட் அபண்டன்ட் பிளட் செல்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கிறது நம்மளோட என்னது? எரித்ரோசைட்ஸ், மோஸ்ட் அபண்டன்ட். மூணாவது அதோட நம்பர் 5 million to 5.5 million ஆஃப் ஆர்பிசி. அடுத்தது எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது ஷேப் என்ன? பைகான்கேவ். ஸோ சைடில் எழுதும் போது இப்படி எழுதிக்கோங்க. ஷேப் என்ன? பைகான்கேவ். இதில் ஐரன் புரோட்டீன், ஐரன் கண்டெய்னிங் புரோட்டீன் ஒன்று இருக்கும். அது என்னது? ஹீமோக்ளோபின். ஹாய் பரந்தாமன், வணக்கம், வெல்கம். சரியா? எவ்வளோ இருக்கும் நம்ம இண்டிவிஜுவல்ல? 100 ml அப்படின்னு சொன்னா அதில் 12 to 16 கிராம். அதனால நம்மளோட ஹீமோக்ளோபினோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபினோட நார்மல் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இதுதான் 12 to 16 கிராம் ஆவரேஜ் ஹீமோக்ளோபினோட வேல்யூ. நீங்க ஹீமோக்ளோபின் செக் பண்ண போறீங்களே, அதுல என்ன இருக்கும்? 12 to 16 கிராம் பர் டிஎல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. G/dl ஆர் கிராம் பர் 100 ml. சரியா? கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் தான் போட்டிருப்பாங்க உங்களோட ரிப்போர்ட்ல. 100 mlக்கு இவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்க மாட்டாங்க. டெசிலிட்டர்ல தான் உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ கிராம்ஸ் gm/dl அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் அப்படின்னா 100 mlக்கு இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது என்னது? ரெஸ்பிரேட்டரி கேஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். 100, அதோட லைஃப் ஸ்பேன் 120 days. ஸ்பிளீன் இஸ் த கிரேவ்யார்ட், அங்கே செத்து போயிடும். அவ்வளோதான். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் இதில் நம்மளோட எரித்ரோசைட்ஸ்ல. அடுத்தது லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். லியூகோசைட்ஸை நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஏன்னா இதுல என்ன இருக்காது? லேக் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் இருக்காது. அண்ட் முக்கியமானது, தே ஆர் நியூக்ளியேட்டட் அண்ட் ஆர் லெஸ்ஸர் இன் நம்பர். ஓகே, லெஸ்ஸர் இன் நம்பர்னா ஆர்பிசியை கம்பேர் பண்ணும்போது என்னது? நம்மளோட டபிள்யூபிசி குறைவா இருக்கும், கம்மியா இருக்கும். சரி, ஆவரேஜ் எவ்வளோ? 6000 to நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? இங்க 5 million to 5.5 million.
அப்படின்னா என்ன 5 மில்லியன் அப்படிங்கிற போது எவ்வளோ வரும் 50 lakhs to 55 lakhs. இங்கே பார்த்தீங்கன்னா 60,000 இல்லை 6,000 to 8,000 cubic millimeter. கரெக்ட் தானே? cubic millimeter இதுதான் இதோட நம்பர். ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. லியூகோசைட்ஸ் ஆர் ஷார்ட் லிவ்ட். லியூகோசைட்ஸ் ஆர் ஷார்ட் லிவ்ட் அப்படின்னா லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? ஒரு 15 to 20 days. லியூகோசைட்ஸோட லைஃப் ஸ்பேன் 15 to 20 days. அதுமே வந்துட்டு எல்லா லியூகோசைட்டுமே 15 to 20 days கிடையாது. லிம்போசைட்டோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா half a day to 1 day. அதுதான் அதோட லைஃப் ஸ்பேன். ஸோ ஒவ்வொரு லியூகோசைட்டுக்கும் லைஃப் ஸ்பேன் டிஃபர் ஆகும். அது என்சிஆர்டியில் அப்படி கொடுக்கல. அதனால தான் 15 to 20 daysன்னு கொடுக்கல ஸ்பெசிஃபிக்காக. புரிஞ்சுதா? எப்போவுமே எக்ஸாம் எழுதும் போது 15 to 20 days அப்படிங்கிறத நம்ம ரேண்டமாக அப்படியே போட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லா லிம்போசைட்டுமே 15 days 20 daysல உயிர் வாழாது. ஒரு சில லியூகோசைட்ஸ் 1 day தான் மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் அதுக்கு. அதனால தான் ஷார்ட் லிவ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. மனசில் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இங்கே பாருங்க, ஆர்பிசிக்கு 120 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டபிள்யூபிசிக்கு அப்படி கொடுக்கல. ஏன்னா எல்லா டபிள்யூபிசியுமே எப்படி இருக்காது? ஈவனா என்னது 15 daysோ இல்லை 20 daysோ இருக்காது. ஓகே ரைட். ஸோ மூளையை யூஸ் பண்ணணும் எக்ஸாம் எழுதும் போது. ரைட். we have two main categories of WBC. ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று கிரானுலோசைட்ஸ், ரெண்டாவது ஏகிரானுலோசைட்ஸ். ஓகே, இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. சரியா? என்ன ஷார்ட்கட் இருக்கு? இப்போ நியூட்ரோஃபில், சரியா, நியூட்ரோஃபில், ஈசனோஃபில் அண்ட் பேசோஃபில். இது என்னது? நம்மளோட கிரானுலோசைட்ஸ். ஓகே. ஏ கிரானுலோசைட்ஸ்னா என்னது? ஏ கிரானுலோசைட்ஸ்னா லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். சரியா? இத இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, லெட்டர்ஸ்ல நரேஷ் இஸ் ஈட்டிங் பனானா. சரியா? நரேஷ் இஸ் ஈட்டிங் பனானா ஆன் த கிரவுண்ட் அப்படிங்கிறது தான் NEB. ஜென்ரலாக இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது இது. பட் நரேஷ் இஸ் ஈட்டிங் பனானா ஆன் த கிரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம நரேஷ் ஈட்டிங் பனானா என்னது? நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில். ஜி அப்படிங்கிறது கிரவுண்ட். கிரவுண்ட்னா கிரானுலோசைட்ஸ். இந்த மாதிரி நான் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன், ரெண்டு மட்டும்தான் ஏ கிரானுலோசைட்ஸ். ரெண்டுமே பெருசாக இருக்கும். சரியா? ரெண்டுமே என்ன இருக்கும்? பெருசாக இருக்கும். ஒன்று மோனோசைட், இன்னொன்று லிம்போசைட். கரெக்டா? எஸ். ஸோ இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா மீதி எல்லாமே ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான். சரியா? வேறு எதுவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் நிமோனிக்ஸை செட் பண்ணிக்கோங்க, ஷார்ட்கட்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ரைட்? சரி. இப்போ கிரானுலோசைட்ஸ் இருக்காது, ஐ மீன் கிரானுவல்ஸ் இருக்காதுன்னா சுத்தமாக இருக்காது. ஐ மிஸ் மை ஓல்டு ஃப்ரெண்ட் நரேஷ். ஐ மிஸ் மை ஓல்டு ஃப்ரெண்ட் நரேஷா? ஓ, உண்மையாமே மிஸ் பண்ணுறீங்களா? ஸோ ஐயோ, ஏன் என்னாச்சு? ஏன் மிஸ் பண்ண? கால் பண்ணி பேசுங்க. ஓகே ரைட். இப்போ நியூட்ரோஃபில் ஆர் இதுதான் இங்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். என்னது? நியூட்ரோஃபில் இஸ் த மோஸ்ட் abundant செல்ஸ் இந்த WBCலயே, பிளட் செல்ஸ்லயே மொத்தமாகவே என்னது? நம்மளோட எரித்ரோசைட் என்னது? abundant. அதுலேயே இப்போ லியூகோசைட் அப்படின்னு சொன்னால் லியூகோசைட்ல abundant எது? லியூகோசைட்ல abundant நியூட்ரோஃபில்ஸ். கிட்டத்தட்ட 65 to 70% என்ன இருக்கும்? ஓகே, 60 to 65% NCERTல கொடுத்துருக்காங்க. என்னது? அது நம்மளோட நியூட்ரோஃபில் டோட்டல். ஓகே, வைல் பேசோஃபில் என்னது? லீஸ்ட். பேசோஃபில் என்னது? லீஸ்ட். ஸோ கிரானுலோசைட்ஸில் தான் ரெண்டுமே இருக்கு. நரேஷ் அண்ட் பனானா, இது ரெண்டு தான் என்னது? நரேஷுங்கிறது abundant, பனானாங்கிறது லீஸ்ட். ஓகே சரி. சரி, நரேஷன் சொல்ல வேண்டாம், பாவம் மிஸ் பண்ணுறாரு. நவீன்னு சொல்லிக்கலாம். நவீன். ஓகே, நாகார்ஜுனா இங்கிலீஷ் பேட்டில் ஆன் த கிரவுண்ட். ஐயோ வேண்டாம், கேவலமாக இருக்கு. சரி, பேசோஃபில் என்னது? பேசோஃபில் இஸ் த லீஸ்ட். எவ்வளோ? 0.5 to 1%. ஓகே ரைட். அப்புறம் நியூட்ரோஃபில் அண்ட் மோனோசைட் எவ்வளோ? நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட் 6 to 8% ஆர் ஃபேகோசைட்டிக் செல்ஸ்.
நியூட்ரோஃபில் அண்ட் மோனோசைட்ஸ் என்னது phagocytic cells அப்படினா they are called phagocytes. They are scavenger cells அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Scavenger cells or phagocytes. ஓகே, இது என்ன பண்ணும்? இது நம்மளோட ஃபாரின் ஆர்கானிசமை டிஸ்ட்ராய் பண்ணும். சரி, இங்க ரொம்ப முக்கியமானது இதோட ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்? ஒவ்வொரு செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். நியூட்ரோஃபில் மொத்தமாக எவ்வளோ இருக்கு? நம்மளோட என்னென்ன இருக்கு? நியூட்ரோஃபில் இருக்கு, பேசோஃபில் இருக்கு. ரெண்டும் என்னது? phagocytic cells. ஆமாம், நாகார்ஜுனா இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் ரெண்டு என்னது? நோலன். கிறிஸ்டோபர் நோலன். ஓ மை காட், கிங் லூசி. நூலன் நல்லா இருக்கு. நூலன் எடுத்து ஊசியன்ல போட்டு தைச்சிருவாங்க. அப்படியே காமெடி நல்லா இருக்கா? இந்த மாதிரி காமெடியெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட லெவல் வேற லெவலில் இருக்கணும். அப்போ தான் புரியும். நூலன் எடுத்து ஊசனுக்குள்ளே போட்டு தோலன் தைச்சிருவாங்க. எங்கே? சர்ஜரியில். எப்படே? சரி, பத்தியா எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சிருச்சுன்னு? எல்லாரும் சிரிக்கிறீங்க. வெரி நைஸ். நான் கிரேட்டா? எனக்கு தெரியும்டா. நீ ஏன்டா சொல்கிற? அது முன்னாடி எனக்கு தெரியும். ஓகே, சரி. இப்போ நூலனும் பூலனும் நூலன் பூலன். ஓ மை காட். நூலன் ஈலன் பூலன். சூப்பர். நூலன் ஈலன் பூலன் கூலன். நல்லா இருக்கு. நூலன் ஈலன் பூலன் கூலன். நூலன் ஈலன் பூலன் கூலன். சம்மல. இதுதான் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நிமோனிக்ஸா. என்னது? நூலன் ஈலன் பூலன் கூலன். சூப்பர். சரி, ஸோ நூலன் அண்ட் பூலன் என்னது? நம்மளோட ஸ்கேவெஞ்சிங் செல்ஸ், phagocytic செல்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளோட பேசோஃபில்ஸ், தட் இஸ் நம்மளோட பூலன். நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் நூலன் அண்ட் மூலன். பூலன் இல்லை, சாரி. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனா? நூலன் அண்ட் மூலன் ரெண்டு பேர் என்னது? நோலன் மெட் எமிலி அண்ட் போனி. நூலன் மெட் எமிலி அண்ட் போனியா? இது என்ன மேட்ச் ஆக மாட்டேங்குது? ஏன்னா நம்மளோட மெட் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதா? சரி, நோலன் மெட் எமிலி அண்ட் போனி. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே, இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே தனியாக நிமோனிக்ஸ் தேவைப்படும் போல இருக்கு இல்லையா? சரி. ஸோ N and M, that is neutrophil and monocyte scavengers, that is phagocytes, and at the same time நம்மளோட பேசோஃபில்ஸ் என்னது? பேசோஃபில்ஸ் they are, see, பேசோஃபில்ஸ் என்ன பண்ணும்? secrete histamine, serotonin and heparin. histamine, serotonin and heparinங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அண்ட் இது கேள்வி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. சரியா? பிவைக்யூல மேட்ச் த ஃபாலோயிங்ல. ஓகே, பிவைக்யூல மேட்ச் த ஃபாலோயிங்ல. ஓகே, பிவைக்யூல மேட்ச் த ஃபாலோயிங்ல இதை மேட்ச்ல கேட்டிருக்காங்க. காலம் 1 காலம் 2ல இதை வச்சு, இதோட ஃபங்க்ஷன்ஸ் வச்சு, இல்லை செல்ஸை வச்சு அண்ட் இதோட செக்ரீஷன்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது பிவைக்யூ. சரியா? இது கொஸ்டின் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது இன்வால்வ் இன் த, ஓகே, these etc are involved in inflammatory reactions. extremely important. இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சிபிள். எது? ஹிஸ்டோனின், செரோட்டோனின் அண்ட் ஹிஸ்டமைன், செரோட்டோனின் அண்ட் ஹெப்பரின். இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட என்னது? ஈசோனோஃபில்ஸ். ஏன்னா நம்ம லிம்போசைட் பற்றி தெரியும். ஆன்டிபாடி செக்ரேஷன், செல் மீடியேட்டட் அண்ட் ஹியூமோரல் இம்யூனிட்டி. அது நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் தனியாக படிப்போம். இங்கே என்ன இருக்கு? ஒன்று பேலன்ஸ் இருக்கு. தட் இஸ் நம்மளோட ஈசோனோஃபில்.
Eosinophil resist infection. Eosinophil resist what? Infection. எவ்வளோ இருக்கும்? 2 to 3%. 2 to 3% இருக்கும். And resist infection. Resist what? Infection. Infection தடுக்கும். So anti infection அப்படின்னு சொல்ல resist infection and are also associated with allergic reaction. So இந்த allergic reaction match the following ல கொடுத்திருக்காங்க. ஒரு மேட்ச்ல ஒரு சைடுல நம்ம செல்ஸ் WBC செல்ஸோட பேரு, இன்னொரு சைடுல என்னது? ஓகே, இன்னொரு சைடுல என்ன கொடுத்திருக்காங்க? இன்னொரு சைடுல இதோட செக்ரீஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அதை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி क्वेश्चंस வரும். சரியா? நான்சி ஈட் பிளட்டா, அது ட்ரிங்க்ல வரணும். பிளட்டை நம்மளால சாப்பிட முடியாது, குடிக்க தான் முடியும். ஸோ நான்சி ட்ரிங்க் பிளட்னா ஓகே. நான்சி ஈட் போன்ஸ், அது வேணா மேட்ச் ஆகும். நான்சி ஈட் போன்ஸ். Bones of Ganesh or bones of Gagrin, something like that. Nancy eat broccoli. Broccoli, Nancy is not vegetarian. Nancy is pure non-vegetarian. Correct then, Nancy? Correct then, Nancy? Nancy eat broccoli எல்லாம் கிடையாது. Nancy வந்து only non-vegetarian. So Nancy eat blood is fine, but பிளட்டுக்கு பதிலாக போன்ஸ் போட்டுரு. போன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். சரி, பாவம் நான்சி, ஏன் தான் நான் இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிதானே நான்சி? ஜோக் மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன், இங்கே நம்ம காமெடி பண்ணுறத காமெடி மாதிரி தயவுசெய்து எடுத்துக்கோங்க. இதை தப்பாக நினச்சிட்டு அதர்வைஸ் நினச்சிட்டு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுல தயவுசெய்து இருக்க வேண்டாம். நான் சொல்கிறதும் சரி, இங்கே பசங்க இங்கே பேசுகிறதும் சரி, ப்ளீஸ் டேக் இட் ஸ்போர்ட்டிவ்லி, ஆஸ் அ காமெடி, ஆஸ் அ ஃபன், ஆஸ் அ ஜோக். சரியா? இங்கே பேசினதை இங்கே மறந்துட்டு அப்படியே போங்க. சரியா? யூ ஆர் என்ஜாயிங்? வெரி நைஸ், குட். ஓகே, ஸோ நல்லா என்ஜாய் பண்ணு. அப்போ நல்லா பேசுங்கடா. இன்னைக்கு நான்சி மாட்டிக்கிட்டா. சரி, லிம்போசைட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 20 to 25%. லிம்போசைட்ஸ் எவ்வளோ இருக்கும்? லிம்போசைட்ஸ் 20 to 25% இருக்கும். சரி, ஆர் ஆஃப் 2 மேஜர் டைப், பி லிம்போசைட் அண்ட் டி லிம்போசைட். அதை நம்ம படிப்போம் இங்கே ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில். பிளெஸ்ட் டு பி டாக்டர் இஸ் நான்சி, ஐ எம் ஸோ சாரி, ஐ டோன்ட் நோ. அதுதான். சரி, B and T forms. B and T forms. The both B and T lymphocytes are responsible for immune response of the body. Immune response of the body நம்ம lymphocytes. சரி, last but not least நம்ம படிக்க போறது thrombocytes. Thrombocytes அதுக்கு பேர் என்ன? platelets. இன்னொரு பேர் thrombocytes. So RBC na RBC na WBC. RBC na erythrocytes, WBC na leukocytes. At the same time platelets na thrombocytes. சரி, இருக்கிறதுலேயே ரொம்ப சின்னதாக இருக்கிறது நம்மளோட பிளேட்லெட்ஸ் தான். சைஸ் வைஸ் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்மளோட த்ரோம்போசைட்ஸ், தட் இஸ் பிளேட்லெட்ஸ் தான் இல்லையா? த்ரோம்போசைட்ஸ் ஆர் பிளேட்லெட்ஸ். நவ் செல் ஃப்ராக்மெண்ட். பிளேட்லெட் என்னது? செல்ஸோட ஃப்ராக்மெண்ட். ரொம்ப முக்கியம்டாக்கண்ணா. இது இது வரைக்கும் கேட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிவைக்கு நான் பார்த்ததில்லை, பட் கேட்டதில்லை, பட் பார்க்கறதுக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி இருக்கு. ஸோ கேட்கலாம். செல் ஃப்ராக்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம், இது ரொம்ப முக்கியம், எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகும்? மெகா கேரியோசைட்ஸ். ஓகே, மெகா கேரியோசைட்ஸ். ஸ்பெஷல் செல்ஸ் இன் த போன் மேரோ. இது பிராக்கெட்ல போட்டிருக்காங்க, இதனால நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா இது பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. சரியா? ஸ்பெஷல் செல்ஸ் இன் த போன் மேரோ. இதுதான் இங்கே இருக்கிற ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லலாம். ஜெம் கொஸ்டின், ஒரு முத்து ஜெம்ஸ் அப்படி. இப்போ பார்த்தீங்க என்சிஆர்டி எல்லாருமே படிக்கிறாங்கடா கண்ணா. சரி, ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே படிக்கிறாங்க என்சிஆர்டி. ஆனால் என்சிஆர்டி படிக்கிறதுக்கு கரெக்டான டெக்னிக் யாருக்குமே தெரியல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ என்சிஆர்டி, ஃபேக்ட் நான் டீச்சர்ஸே பார்த்துருக்கேன், என்சிஆர்டி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சில டீச்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன், சூப்பராக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா
கொஷின்ஸ் வந்து உடனே பார்த்தோன்னா ஓகே இது கொஷின் தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த மாதிரி இருக்காங்க எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ். எனக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஒருத்தர் மீட் பண்ணேன் லைக் 3 years பேக், ஃபேஸ் டு ஃபேஸ். அவர் பக்கத்தில் உட்காந்து அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ நாலேஜ் நான் கெயின் பண்ணேன். என்னோட லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ஜுவாலஜி டீச்சர் அவர். சரியா, so much எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட 35 years எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு டீச்சிங் ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். நாட் நீட், லைக் பயாலஜி டீச்சிங். சரியா, 35 years எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி அவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் AIPMT அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அப்படி அவர் எனக்கு சொன்னது அதுதான். நிறைய விஷயம் சொன்னார் எனக்கு NCERT பற்றி. அவர் NCERTயில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கூட எனக்கு சொன்னார். NCERTயில் சம்திங் ஐ ஃபர்காட். பட் ஆஸ் அ பயாலஜி டீச்சர் தான் எனக்கு அவர் தெரியும். சரியா, மறக்க முடியாது. என்னது, NCERT வந்து கொஷின் நம்ம NCERT எழுதும்போது எல்லாமே கன்சைஸாக எழுதுவாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், NTA என்னன்னு நினைக்கும், ஓகே என்ன இடத்துல எதிர்பார்க்க மாட்டாங்களோ. சரியா, இப்போது ஹிடன் ஒரு சில விஷயங்களை NCERT சிங்கிள் லைனை கொடுத்துரும். ஆனால் அதில் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா அதுக்குள்ள நிறைய ஹிடன் விஷயங்கள் இருக்கும். அந்த ஹிடன் விஷயத்துலேருந்து கொஷின் கேட்பாங்க. சரியா, ஹிடனாக இருக்கும். அது வந்து நம்ம கிராக் பண்ணிட்டோன்னா நீட்டை கிராக் பண்ணிடலாம், ஈஸி. சரியா, அந்த ஹிடன் ஜெம் அப்படிங்கிறதுல பிராக்கெட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எது பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் PYQ எடுத்து பாருங்க. சரியா, மோஸ்ட்லி நீங்கள் PYQ போன வருஷத்தோடது முந்தின வருஷத்தோடது PYQ எடுத்து பாருங்க. அந்த PYQவில் நீங்கள் பார்க்குற PYQவில் நீங்கள் அதிகபட்ச PYQ பிராக்கெட்டில் இருக்கிறது நீங்கள் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இருக்குது அந்த PYQவில். நீங்கள் தேடி பாருங்க. தேடி பார்க்க வேண்டாம், வேணா நான் ஒரு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். சரியா, எந்தெந்த கொஷின் பிராக்கெட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸ் வேணா போடுறேன். அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பாருங்கள். சரியா, இல்லைனா நான் அடுத்த தாட்டி வரும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutesக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைடு 2-3 ஸ்லைடாக போட்டு வரேன். சரியா, நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ முக்கியம் பிராக்கெட்ஸ் ஃபிசியாலஜியில் முக்கியமாக. இப்போ எக்ஸ்கிரீஷனில் ஒரு பேராகிராஃப் இருக்குது. எக்ஸ்கிரீஷன் வரும்போது சொல்கிறேன் அந்த இடத்துல. சரி, அந்த பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃபை நம்ம கிட்டத்தட்ட இக்னோரே பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி அனிமல் கிங்டமில் படித்து மறுபடியும் படிக்கணுமான்னு. பட் அந்த பேராகிராஃப் ஸ்பெசிஃபிக்கலி அந்த பேராகிராஃப்லேருந்து அனிமல் கிங்டமில் ரிலேஷனில் இருக்கும். ஆனால் அந்த பேராகிராஃப் ஒரு பிராக்கெட் ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டை கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எல்லாரும் மிஸ் பண்ணிடுவோம், பட் அது மிஸ் பண்ணக்கூடாது. சரியா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ NCERT படிக்கிறது எல்லாருமே பண்ணுறாங்க, ஆனால் கரெக்டாக படிக்கிறது ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணுறாங்க. அதை பண்ணுறவங்க தான் நீட்டில் பயாலஜியில் 360 out of 360 வாங்குறாங்க. ஓகே, கிளியர், ரைட். நவ் ஸோ பிளேட்லெட்டோட கவுண்ட் என்ன? பிளேட்லெட்டோட கவுண்ட் என்ன? 1,50,000 3,50,000 வரைக்கும். இப்போ டெங்குல பிளேட்லெட்டோட கவுண்ட் குறைஞ்சிரும். இப்போ போர்டு எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா? போர்டு எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ், எனக்கு தெரியல, சரியான எனக்கு தெரியல, பட் ஐ கெஸ் இங்கிலீஷ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷில் கொஷின் கேட்டாங்க. இப்போ ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணும்போது எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க? காம்படென்சி பேஸ்ட் கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ காம்படென்சி பேஸ்ட் கொஷின்ஸ் நீட்டில் லாஸ்ட் இயர் முன்னத்த வருஷம் ப்ராக்டிக்கல் பேஸ்ட் கொஷின்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? ப்ராக்டிக்கல் பேஸ்ட் கொஷின்ஸ் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ராக்டிக்கல் பேஸ்ட் கொஷின்ஸில் இந்த மாதிரி நம்பர் இருக்குது நம்மளுக்கு. இதில் ப்ராக்டிக்கல் பேஸ்ட் கொஷின்ஸ் என்னடா கேட்க முடியும்? டெங்குவில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸை இது கூட கனெக்ட் பண்ணி ப்ராக்டிக்கல் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்க முடியும். என்ன கேட்கலாம்? டெங்குவில் பிளேட்லெட் கவுண்ட் குறையுது, ஏன் குறையுது? இந்த கேள்வி கேட்கலாம்ல. பிகாஸ் டெங்கு வந்து காமன் எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் டாக்டர் ஆனீங்க அப்படின்னா டெங்கு கேசஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வருஷத்தில் ஒரு பர்டிகுலர் சீசனில் டெங்கு கேசஸ் பயங்கரமாக ஸ்பைக் ஆகும், ரைட்? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ டாக்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் கிளியராக இருக்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? ஸோ ஆஸ் அ டாக்டர் உங்களுக்கு எந்த மாதிரி சேலஞ்சஸ் டே டு டே லைஃப்பில் வருமோ அதர் ரிலேட்டட் ப்ராக்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஜுவாலஜிலேருந்து தான் கேட்பாங்க. பாட்னிலேருந்து தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஆனால் ஜுவாலஜிலேருந்து கேட்பாங்க. சரி, அதனால் அந்த தாட் அந்த மென்டாலிட்டியோட நம்ம NCERT படிக்கணும், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். புரிஞ்சுதா? ரொம்ப அதிகமாக பேசிட்டேன். கமான். ஒரு யூசர் அப்படி தான் கமெண்ட் பண்ணாங்க, சார் நீங்கள் லைவில் நிறைய பேசுகிறீங்க சார், பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிடலாண்டாக்கண்ணா, என்ன பண்ணுறது, எனக்கு அப்படியே வந்துடும் பேச்சு. சரியா? ஸோ ஐ வில் ட்ரை டு மெயின்டைன் தட். 1,50,000 3,50,000 பிளேட்லெட்ஸ் என்ன இருக்கும் cubic millimeter. Platelets can release a variety of substances, most of which are involved in the coagulation or clotting.
of blood. A reduction in their number can lead to clotting disorder. Okay, which will lead to excessive loss of blood from the body. Okay, right. அடுத்தது blood group. அடுத்தது நம்மளோட blood group. ஃபன்னாக இருந்தால் தான் கிளாஸ் நல்லா இருக்கும். ஃபன்னாக இருந்தால் கிளாஸ் நல்லா இருக்கும். பட் அண்ட் அட் த சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் கிளாஸ் நல்லா இருக்கும். சரியா? ஃபன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே சேர்ந்து வரணும். ஓன்லி ஃபன்னாக போகிறதுக்கு இது ஸ்டாண்டப் காமெடி கிளாஸும் கிடையாது. ஓன்லி இன்ஃபர்மேஷனாக போகிறாரு போர் அடிச்சு போயிடும். சரியா? கோ ஆன் சார், யூ ஆர் ஸோ மோட்டிவேட்டட் அஸ் சார். ஒரு சில யூசர்ஸ் எனக்கு காமெண்ட்ஸ் வந்துச்சு, நான் பார்த்தேன். பிகாஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையும் காமெண்ட் எவ்வளோ என்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது நான் பார்ப்பேன், லைக் பண்ணுறேன், எப்போவுமே பண்ணுவேன். தட்ஸ் மை ஹேபிட். தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட லைவ்ல என்னென்ன கமெண்ட் வந்திருக்குங்கிறத படிச்சுட்டு தூங்குவேன். ஸோ அந்த மாதிரி அப்போ பார்க்கும்போது நான் ஒரு யூசரோடது பார்த்தேன். ஸோ எஸ், இட் இஸ் டேக்கன். சரியா? ரைட். பிளட் குரூப். As you know, blood of human beings differ in certain aspect through it appears to be similar. Very important. Various type of grouping. See, as you know, blood of human beings differ in certain aspects, though it appears to be similar. Seriya? Various type of grouping of blood have been seen, has been done. Two such grouping, the ABO and RH, are widely used all over the world. இதில் என்னது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மைனர் கொஸ்டின் தான். இது கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி, பட் இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. பிளட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் டிஃபர் இன் சர்டன் ஆஸ்பெக்ட். ஹியூமன் பீயிங்ஸ் மற்றவங்களுக்கு என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட். blood of human beings differ in certain aspect, though it appears to be similar. Human beings la blood எப்படி இருக்கும்? differ ஆகும். இதில் ரெண்டு grouping, blood grouping system, more than, see ஒன்று சொன்னால் more than 50. சார் அனிமல் கிங்டமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. have you choose what type of animal are you? அனிமல் அப்படின்னு சொன்னால் எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும். குரங்கு ரொம்ப பிடிக்கும். கேட் அண்ட் டாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ தெரியலடா, நான் யோசிக்கிறேன், நான் மறுபடியும் யோசிக்கிறேன். ஓகே, சரி. ஸோ மோர் தென் 50 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப் இருக்கு. சரியா? மோர் தேன் 50 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ் இருக்கு. அந்த 50 டைப் ஆஃப் பிளட் குரூப்ல எனக்கு வேல் ரொம்ப பிடிக்கும். வேல்ஸ். சரியா? ப்ளூ வேல்ஸ், பெங்குயின், நிறைய இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லணும்னா தெரியல. ஐ வில் திங்க் அபவுட் இட். ஸ்லாத் பேர் என்னோட கேரக்டருக்கு சூட் ஆகும். ஒரு தாட்டி நான் பீன் பேக்கில் உட்காந்தேன்னா எந்திரிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், எந்திரிக்கவே மாட்டேன். நான் அப்படியே அங்கிருந்துட்டு எல்லாமே பக்கத்தில் தேடுவேன் இருக்கான்னு. ஸோ எனிவேஸ், ஐ எம் வெரி லேசி பை த வே, வெரி லேசி. ரைட். நவ் ரைட். ஸோ ஓகே, more than 50 types of blood groups இருக்கு. more than 50 types. அந்த 50 டைப்ஸில் 2 டைப் நமக்கு கிளினிக்கலி ரொம்ப முக்கியம். அதனால இது 2 டைப் படிக்கணும். அதில் ABO blood grouping and RH blood grouping system. சரி, ABO blood grouping system அப்படின்னா A blood group, B blood group, O blood group. இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன இருக்கு? நம்மளோட RBC ரொம்ப முக்கியம். blood groupக்கு என்ன முக்கியம்? RBC ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ blood groupingக்கு RBC ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சரியா, ஆர்பிசி ஏன் முக்கியம்னா ஆர்பிசியோட சர்ஃபேஸில் சுகர் இருக்கும். சரியா? ஆர்பிசியோட சர்ஃபேஸில் சுகர்ஸ் இருக்கும் அண்ட் ப்ளஸ் ஒரு சில காம்பனண்ட் இருக்கும். அந்த காம்பனண்ட் இருக்கிறனால தான் அந்த பிளட் குரூப்பிங் டிசைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என் அசிட்டில் குளுக்கோசமீன். சரியா? என் அசிட்டில் குளுக்கோசமீனா கேலக்டோசமீன் என்ன நாகா அப்படின்னு சொல்லுவோம். நவ் அதே மாதிரி இன்னொன்று பீட்டா கேலக்டோஸ். ஸோ இது ரெண்டில் எது இருக்கோ சர்ஃபேஸ் மேலே, ஸோ அதுதான் டிசைட் பண்ணும் பிளட் குரூப் என்னது அப்படிங்கிறது. ஸோ ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்கிற அந்த காம்பனண்ட் அதை நம்ம ஜென்ரலி ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஆன்டிஜன். அதில் முக்கியமாக 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று என்ன இருக்கும்? நம்மளோட ஒன்று சர்ஃபேஸ் மேலே என்ன இருக்கும்? ஒரு ஆலிகோசாக்கரைடு இருக்கும். அது கூட ஒரு ஃபூகோஸ் அப்படிங்கிற மாலிக்யூல் இருக்கும். அண்ட் தென் அந்த ஆன்டிஜன் இருக்கும், நம்மளோட அந்த நாகா இல்லைன்னா பீட்டா கேலக்டோஸ். இந்த 3 காம்பனண்ட் சேர்ந்தா இதுதான் ஆன்டிஜன். இந்த 3 சேர்ந்தா ஆன்டிஜன்.
சரியா? இதுல வெறும் இந்த ரெட் கலர் இந்த ஒரு ஸ்ட்ராண்ட் பிளஸ் இந்த ஃபூகோஸ் மட்டும் இருந்தா அதுக்கு பேர் H ஆன்டிஜன். பக்கத்துல இந்த கிரீன் கலர் மேல இருக்கிறது அந்த பீட்டா கேலக்டோஸ் ஆர் நாகா எது இருக்கோ அதுக்கு அது டிசைட் பண்ணும். சப்போஸ் நாகா இருந்தா A பிளட் குரூப், பீட்டா கேலக்டோஸ் இருந்தா அது B பிளட் குரூப். சரியா? ஸோ ரெண்டுமே இருந்தா அது என்ன மேல பச்சை கலர் இருக்கு, இது என்ன இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம A பிளட் குரூப்பா B பிளட் குரூப்பான்னு சொல்லுவோம். ஆனா பச்சை கலர் அது இல்ல, நாகாவும் இல்ல, பீட்டா கேலக்டோஸ் இல்ல அப்படின்னு அது என்னது, வெறும் இந்த பச்சை கலர் இந்த ரெட் கலர் இந்த ஆலிகோசாக்கரைட் அண்ட் ஃபூகோஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா அது H ஆன்டிஜன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனடிக்ஸ்லயும் ரொம்ப முக்கியம். எல்லா பிளட் குரூப்லயும் H ஆன்டிஜன் இருக்கும். எல்லா பிளட் குரூப்லயும் என்ன இருக்கும், H ஆன்டிஜன் இருக்கும். H ஆன்டிஜன் இல்லாத ஒரே பிளட் குரூப் என்னது, பாம்பே பிளட் குரூப். ஞாபகம் வச்சுக்கோங்க, H ஆன்டிஜன் இல்லாத ஒரே ஒரு பிளட் குரூப் பாம்பே பிளட் குரூப். ஸோ அதை தவிர இது எல்லா பிளட் குரூப்லயும் H ஆன்டிஜன் கன்ஃபார்மா இருக்கும். O பிளட் குரூப்ல வெறும் H ஆன்டிஜன் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னொரு விஷயம், பிளட் குரூப்ல O அப்படிங்கிறது O கிடையாது, அது 0. எல்லாரும் ஓன்னு சொல்றோம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கண்டுபிடிச்ச இடத்துல. சரியா? பிளட் குரூப் அப்போ அங்க வந்துட்டு 0வை ஓன்னு சொல்லுவாங்க. சரியா? 101 201 301 லைக் 201 301 நம்ம சொல்ற மாதிரி. அதனால அந்த 0வை ஓன்னு சொன்னாங்க, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். பட் தட்ஸ் நாட் O, தட்ஸ் 0. 0 மீன்ஸ் எந்த ஆன்டிஜனுமே சர்ஃபேஸ்ல இல்ல, பீட்டா கேலக்டோஸும் இல்ல, நாகாவும் இல்ல. சரியா? அதனால அங்க அது 0, பட் நம்ம ஓன்னு சொல்றோம், O பிளட் குரூப். 0 பிளட் குரூப்னு சொல்ல முடியாதுல, அதனால O பிளட் குரூப் சொல்றோம்னு நினைக்கிறேன். பட் ஜென்ரலி ஃபாரின்ல 0வை ஓன்னு சொல்றதுனால தான் இங்க பிளட் குரூப்லயும் நம்ம O சொல்றோம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். சரியா? அண்ட் அதுதான் உண்மையா இருக்கும் மோஸ்ட்லி. கரெக்டா? ஸோ அது O கிடையாது, 0 ஜென்ரலி. ஓகே, ரைட். இது ஒரு ஃபேக்ட் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நவ் ABO blood group, ABO grouping is based on, ABO grouping is based. So blood grouping யார் கண்டுபிடிச்சா, blood யார் கண்டுபிடிச்சா, blood grouping கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர். யாரு கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர் யாரு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர் யாரு? சரி, ABO blood grouping is based on the presence or absence of two surface antigen chemicals that can induce immune response. So surface antigen என்ன, chemicals that induce immune response, அதுக்கு பேர் தான் surface antigens. அது என்னது, A and B. The plasma of different individuals contain two natural antibodies, proteins produced in response to antigens. அதுக்கு பேர் தான் என்னது, antibodies. என்னது, antibodies என்னது, proteins produced on the response, proteins produced in response to antigen, அதுக்கு பேரு antibody. எவ்வளவு இருக்கு, 2 natural antibodies. The distribution of antigen and antibodies in 4 groups, A, B, AB and O. சரி, யாரு கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர்? who is கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர்? You probably know that during the blood transfusion, any blood cannot be used. The blood of a donor has to be carefully matched with the blood of the recipient before any blood transfusion to avoid severe problem of clumping. அதுக்கு பேரு destruction of RBC. நம்ம ஏன் நம்ம என்ன பண்றோம், மேட்ச் பண்றோம் blood transfusion பண்ணும்போது, matching of blood group. matching ஏன் பண்றோம், ஏன் பண்றோம், பிகாஸ் blood ஹியூமன் blood டிஸ்கவர் பண்ணாரா, blood group டிஸ்கவர் பண்ணாரா. சரி, now என்ன பண்றோம், மேட்ச் பண்றோம். ஏன் மேட்ச் பண்றோம், to avoid the destruction of RBC destroy ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, ஹியூமன் blood டிஸ்கவர் பண்ணாரா. சரி, the donors compatibility is also shown. இதான் டோனரோட கம்பேட்டிபிலிட்டி, எது யாருக்கு யார் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்பேட்டிபிலிட்டி. நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கும்போது சம்மர் அண்ட் பேட்ச்ல நீங்க போனீங்க அப்படின்னா வீடியோஸ் செக்ஷன்ல, அதுல நான் பிளட் குரூப் சொல்லும் போது உங்களுக்கு ரீசனோட நான் பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது யாருக்கு யார் டொனேட் பண்ண முடியும், ஏன் டொனேட் பண்ண முடியும், ஏன் பண்ண முடியாது, சரியா அப்படிங்கறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வேணா ஒரு 10 நிமிஷம் நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போட்டு ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. சரியா, ரொம்ப முக்கியம், நீங்க தயவு செய்து அதை போய் பாருங்க. சரியா, என்ன ஆன்டிஜன் இருக்கும், என்ன ஆன்டிபாடி இருக்கும், ஒரு தாட்டி கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த டேபிள் எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. சரியா, கான்செப்ட் தெரிஞ்சா இந்த டேபிள் நீங்க படிக்காமையே இந்த டேபிள்ல என்ன வரும் அப்படிங்கறது உங்களால சொல்ல முடியும்.
புரிஞ்சதா? ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தாட்டி அந்த வீடியோ போய் பாருங்கள், அந்த 10 நிமிஷம் அந்த 20 நிமிஷம் அந்த வீடியோவில் இருக்கிற அந்த செக்ஷனை நீங்கள் பாருங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு, அண்ட் தென் இதில் ரிலேட்டட் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஓகே ஓகே. பிளட் குரூப்பை டிஸ்கவர் பண்ணாரா? ஹூ டிஸ்கவர்ட் ஏ அண்ட் பி பிளட் குரூப்பிங்? ஹூ டிஸ்கவர்ட்? கேட்குறியா இல்லை ஆன்சர் பண்ணுறியா? ரைட், ஓகே. ஹூ டிஸ்கவர்ட் பிளட் குரூப்பிங்? ஓகே, கார்ல் தான் கண்டுபிடிச்சாரா? கார்ல் என்ன உங்க பக்கத்து வீட்டு தம்பியா? கார்ல் கண்டுபிடிச்சா. ஓகே, சரியா? இவர் யாரு? நம்ம அமெரிக்கனா, ஏஷியன் அமெரிக்கன், சம்திங் லைக் தட். ஓகே, கார்ல் லான்ஸ்டெய்னர். கிட்டத்தட்ட 1900s அந்த டைம் பீரியட்ல 1900ல கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி, 1900 சம்திங். அப்போ தான் இவர் கண்டுபிடிச்சாரு என்னது? பிளட் குரூப்பிங். சரியா? யாரு? நம்ம யோகேஷோட பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு கார்ல், மிஸ்டர் கார்ல். Okay, right. Now from the above mentioned table it is evident that group O blood can be donated to person with any other blood group, and hence O group individuals are called universal donors. Person with AB group can accept blood from person with AB as well as the other group of blood. Therefore such person are called universal recipients. Universal recipients. Okay, right. Oh, right. சரி, நல்ல விஷயம். அடுத்தது RH grouping. இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது RH இன்கம்பேட்டபிலிட்டி, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ், அண்ட் ரொம்ப முக்கியமானது நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் RH ஆன்டிபாடி. சரியா? RH இன்கம்பேட்டபிலிட்டினா என்ன, அதுவும் சம்மரன் வீடியோன்னு சொல்லியிருக்கேன், பட் ஒரு ஓவர்வியூ நான் இதில் கொடுத்துறேன். சப்போஸ் ஒரு ஃபீமேல் இருக்காங்க, சரியா? என்னது? ஓகே, அனதர் ஆன்டிஜன், the RH antigen similar to 1% in the rhesus monkey. ரீசஸ் மங்கியில் இருக்கிறது RH ஆன்டிஜன். இதை வந்து நம்ம டி ஆன்டிஜன்னு சொல்லலாம். என்ன ஆன்டிஜன்? டி ஆன்டிஜன் சொல்லலாம். குட் ஈவினிங் ஃப்ராக்ரன்ஸ். வெரி குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. வெல்கம் பேக், வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், okay, right. So another antigen, the RH antigen similar to 1% rhesus monkey. So இதை வந்து நம்ம D antigen சொல்லலாம். Okay, RH antigen சொல்லலாம், D antigen சொல்லலாம். bloody blood. Okay, right. Now hence RH rhesus அப்படிங்கறனால இங்க RH, right. Also observed on the surface of RBC as majority, nearly 80%. Nearly 80% of the humans. So கிட்டத்தட்ட 80% of the humans positive blood groupல இருக்கீங்க. சரி, நல்ல விஷயம். Such individuals are called RH positive, and those in which whom the antigen is absent, D antigen, அதுதான் RH antigen, அவங்களுக்கு என்னது? negative, RH negative. Okay, and RH negative person suppose RH positive bloodக்கு expose ஆயிட்டாங்க அப்படின்னு என்ன ஆகும்? Specific antibodies against the RH antigen. Suppose என்னோட பாடியில ஒரு ஆன்டிஜன் இல்ல. எஸ் சார், எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியா? வெரி குட், சூப்பர், தேங்க்யூ. ஓகே, சப்போஸ் யோசிச்சு பாருங்க, என்னோட பாடி RH நெகட்டிவ் பிளட் குரூப், சரியா? அப்படின்னா என்னது? என்னோட பாடியில அந்த பர்டிகுலர் ஆன்டிஜன் இல்லை. எங்கிட்ட இல்லாதது ஒன்று என் பாடிக்குள்ள என்டர் ஆனா என்னோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் அதை சாவடிக்க ட்ரை பண்ணும். ஓகே, என்னோட பாடியில் ஒன்று இல்லாதது என்னோட பாடிக்குள்ள என்டர் ஆனா என்னோட பாடி அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். கிளியர்? சிம்பிள். இது ரொம்ப சிம்பிள் லாஜிக். சப்போஸ் நான் பி பிளட் குரூப் காரன், என்னோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ், சரியா? ஓகே, தருண் திவாரியோட பிளட் குரூப் என்னது? பி பாசிட்டிவ். ஓகே, பி பாசிட்டிவ். சரி, இப்போ பி பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னா எங்கிட்ட என்னென்ன ஆன்டிஜன் இருக்கு? பி ஆன்டிஜன் இருக்கு, பாசிட்டிவ் அப்படிங்கறனால RH ஆன்டிஜனும் இருக்கு. ஓகே, பி ஆன்டிஜனும் இருக்கு, RH ஆன்டிஜன் இருக்கு. லெட்ஸ் சே டி ஆன்டிஜன். அப்போ என்னோட பாடிக்குள்ள யாராச்சும் பி ஆன்டிஜன் கொடுத்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சரி, யாரெல்லாம் பி பாசிட்டிவ் இங்க
கமெண்ட் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க பார்க்கலாம். கமெண்ட் போடுங்க சேட் பாக்ஸில். யார் யாரெல்லாம் பி பாசிட்டிவ், என்னோட குரூப் எத்தனை பேர் பிளட் குரூப். ஏன்னா எனக்கு ஃபியூச்சரில் பிளட் தேவைப்பட்டா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம்ல, அதுக்கு தான். 18 வயசு நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா சப்போஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே ஓடி வருவீங்களா பிளட் கொடுக்கறதுக்கு? கொடுப்பீங்களாடா எனக்கு? அப்சானா பானு, வெரி குட். நீ கொடுப்பியா அப்சானா? ஓகே, நீ பாசிட்டிவ் பிளட் குரூப். ஓகே, கிருத்தி, ரோட் டு ஜிப்மர், அப்சானா, கிங் லூசி. ஓகே, யூனிவர்சல் டோனர். ஓ மை குட்னஸ், வெரி குட். ஓ நெகட்டிவா நீ? நாங்கள் பிளட் பேங்கா சார்? நீ பிளட் பேங்க் இல்லைடா நீ, அப்போ கொடுக்க மாட்டியா? டேய் சரி, உனக்கு கூப்பிடக்கூடாதுன்னு முன்னாடியே நீ சொல்லிடுற. ஓகே ரைட், சரி ஓகே ஓகே. யோ நெகட்டிவ் இஸ் த யூனிவர்சல் டோனர். வெரி குட் பாயிண்ட் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். என்னது? ஓ பாசிட்டிவ். ஓ பிளட் குரூப்னு சொன்னாலே அது ஓ பாசிட்டிவ் கிடையாது, ஓ நெகட்டிவ் இஸ் த யூனிவர்சல் டோனர். ஏன்னா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அதில் டி ஆன்டிஜன் இருக்குல்ல, அப்போது அது நெகட்டிவ் பிளட்டுக்கு போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ல. சரியா? அதனால் ஓகே எஸ், அதனால் நெகட்டிவ் பிளட் குரூப்ஸ் ஆர் டோனர்ஸ், யூனிவர்சல் டோனர் ஓ நெகட்டிவ். அண்ட் ஏபி நெகட்டிவ் இஸ் நாட் யூனிவர்சல் அக்செப்டர், ஏபி பாசிட்டிவ் இஸ் யூனிவர்சல் அக்செப்டர். நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே ஸோ ஓகே, அப்போ சாட் பாக்ஸாக நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். சரி, கடவுளே எனக்கு தேவைப்படக்கூடாது தயவுசெய்து, இவங்கள நம்பிலாம் இருக்க முடியாது. தயவுசெய்து எனக்கு பிளட்டு தேவைப்படுற மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது வாழ்க்கையில். ஜெய் ஸ்ரீராம். எனிவேஸ் நவ் ஓகே ஃபைன் 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 ரைட். ஸோ சப்போஸ் எங்கிட்ட ஒரு ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் எங்கிட்ட இல்லை, ஏன்னா எங்கிட்ட வெறும் பி ஆன்டிஜன் இருக்கு, ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்கு. அப்போ பேஷண்ட் பிளட்டை வாங்க மாட்டாங்களா? சரி ஓகே, நவ் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஏ பிளட் குரூப் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் பாடியில் ஏ ஆன்டிஜன் இருக்கு, டி ஆன்டிஜன் இருக்கு. அவர் எனக்கு பிளட் கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகும்? என்னோட பாடியில் இல்லாதது ஒன்று என்டர் ஆகுது, ஏ. சரியா? யூ கேன் யூஸ் ஓ பாசிட்டிவ் பிளட். Yes, I can use O positive. Yes, I can use O positive blood. Yes, exactly, I can use O positive. சரியா? என்ன பேஷண்ட்னு சொல்ற? நீ பேஷண்டா நான்சி? ஏன் அப்படி சொல்றாங்க? ஓகே சரி, எனிவேஸ் ஸோ என்னது ரைட், என்னது சப்போஸ் அந்த ஏ பிளட் குரூப் காரங்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னா ஏ பிளட் குரூப்பில் ஏ ஆன்டிஜன் இருக்கு என்னோட பாடியில் வரும்போது ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் தட் ஏ ப்ரொடியூஸ் ஆகும், ஆன்டி ஏ. சரியா? அதுதான் நாங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் ஆகும், ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ரைட், அடுத்தது therefore RH group should be matched before transfusion. A special case of RH incompatibility nanade mismatching, RH incompatibility na mismatching has been observed between RH negative blood of a pregnant mother. RH negative pregnant mother RH negative. இதுல கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி क्वेश्चंस கேட்பாங்க, இதுல கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி क्वेश्चंस கேட்பாங்க, இதுல கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி क्वेश्चंस கேட்பாங்க, இதுல கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணி क्वेश्चंस கேட்பாங்க. சரியா? இதுல கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க, இதுல கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி क्वेश्चंस கேட்பாங்க. எப்படி கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவாங்க? என்ன கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவாங்க? RH நெகட்டிவ் மதரா இல்ல RH பாசிட்டிவ் மதரா? இந்த கன்ஃபியூஷன். சரியா? RH நெகட்டிவ் மதரா இல்ல RH பாசிட்டிவ் மதர் அண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் மதர் நெகட்டிவ் சைல்டு, நெகட்டிவ் மதர் பாசிட்டிவ் சைல்டு, பாசிட்டிவ் மதர் பாசிட்டிவ் சைல்டு, நெகட்டிவ் மதர் நெகட்டிவ் சைல்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதனால ஃபோக்கஸ் பண்ணணும் என்னது? மைனஸ் பிளஸ். நெகட்டிவ் மதர் பாசிட்டிவ் சைல்டு, நெகட்டிவ் மதர் பாசிட்டிவ் சைல்டு. மதர் எப்பவுமே நெகட்டிவாக தான் இருப்பாங்க. ஐயோ பையன் இவ்வளோ தூரம் போயிருக்கு வேலை செய்கிறானே, அவன் நல்லா இருப்பானே, எதாவது ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக யோசிப்பாங்க. அப்பா எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க இல்லையா? அவன் தானே அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் மதர் அது கன்சர்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த நெகட்டிவிட்டி தாட் வருது கன்சர்ன், அவுட் ஆஃப் கன்சர்ன். ஐ லவ் மை மதர் ஸோ மச். சரியா? எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும்.
like rombo means rombo. To the world மாதிரி my mother is my world, அந்த அளவுக்கு பிடிக்கும் இல்லையா? சரி, எஸ். ஸோ ஒரு நெகட்டிவ் மதரோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர் பாசிட்டிவ் சைல்டு கேரி பண்ணும்போது டெலிவரி டைமில் ஓகே சம்திங் லைக் என்சிஆர்டியில் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, நெகட்டிவ் பிளட் ஆஃப் ப்ரெக்னென்ட் மதர் வித் RH பாசிட்டிவ் பிளட் ஆஃப் த ஃபீட்டஸ், RH antigen of the fetus do not get exposed to the RH negative blood of the mother in the first pregnancy, as the two bloods are well separated by the placenta. However, இது செப்பரேட் எப்படி ஆயிருக்கு? பிளாசண்டா மூலியமா இது செப்பரேட் ஆயிருக்கு. சரியா? யார் செப்பரேட் பண்ணிருக்கா? நம்ம பிளாசண்டா செப்பரேட் பண்ணிருக்கு. அதனால பிரெக்னன்சி டைம்ல சரியா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் however, during the delivery of the first child, there is a possibility of exposure of the maternal blood to small amount of the RH positive blood. என்னது SOS னா எமர்ஜென்சி? என்னாச்சுடா? SOS means emergency. சரியா? Okay. Now, there is a possibility of exposure of maternal blood to small amount of the RH positive blood from the fetus. In such case, the mother starts preparing antibody against RH antigen in her blood. சரியா? In case of her subsequent pregnancy, and on the subsequent pregnancy ல நெகட்டிவ் blood வந்துருச்சு, நெகட்டிவ் குழந்தை பிறந்த இந்த குழந்தை வந்துருச்சு, என்ன குழந்தை? நெகட்டிவ் குழந்தை வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நெகட்டிவ் குழந்தை வந்துருச்சுன்னா what will happen? See, in case of subsequent pregnancy, the RH antibody from the mother that is negative can leak the blood of the fetus RH positive and destroy the fetal RBC. Okay, ரெண்டாவது குழந்தை நெகட்டிவா இருந்தா ஏதாவது பிரச்சனை வருமா? பட் அதே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பாசிட்டிவ்க்கு அகெயின்ஸ்ட் த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஆன்டிபாடி அந்த பாசிட்டிவ் குழந்தையோட பிளட்ல போயிட்டு அங்க இருக்கிற ஆர்பிசியை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால சரியா? அதனால அங்க என்ன ஆகும்? ஆர்பிசி டேமேஜ் ஆயிரும். ஸோ இதுக்கு பேரு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். இதுக்கு பேர் என்ன? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஆன்டி RH ஆன்டிபாடி ஆஃப் த மதர் immediately after the delivery of the very important first child, second child இல்ல, and during second child இல்ல, first child. ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு கூட கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ கொடுக்கணுமா, இல்ல ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு டெலிவரிக்கு அப்போ கொடுக்கணுமா, இல்ல செகண்ட் பிரெக்னன்சி டைம்ல கொடுக்கணுமா, இல்ல செகண்ட் டெலிவரி முடியற போது குடிக்கணுமா, அந்த மாதிரி. ஸோ இமிடியட்லி ஆஃப்டர் த டெலிவரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் சைல்டு என்னது பாசிட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ உடனே ஆன்டி RH ஆன்டிபாடி கொடுத்துடணும். சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரியா? கிளியரா? இதுதான் RH இன்கம்பேட்டபிலிட்டி, RH குரூப்பிங்கோட எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, சரி. அடுத்தது என்னது? கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். இந்த கொயாகுலேஷன்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் என்னது செக்மெண்ட் இருக்கு, ரீஜன் இருக்கு. நான் என்னன்னு சொல்லிடுறேன். சரியா? ரைட். நவ் இதெல்லாம் அவ்வளோ இல்லை, பட் யூ நோ that when you cut your finger or hurt yourself, if your wound does not continue to bleed for a long time, usually the blood stops flowing after some time. Do you know why? Blood exhibit coagulation or clotting in response to an injury or trauma. This is a mechanism to prevent excessive loss of blood from the body. You would have observed a dark reddish brown scum formed at the site of cut or an injury over a period of time. It is a clot or coagulum formed mainly of a network of thread called fibrins, in which dead and damaged formed elements of the blood are trapped.
fibrins are formed by the conversion of fibrin எப்படி form ஆகும் conversion of inactive fibrinogen in the plasma. Inactive fibrinogen fibrina convert பண்றோம் அங்க யூஸ் பண்ற enzyme என்னது thrombin. ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம். clear right என்னது conversion of inactive fibrinogen into in the plasma by the enzyme thrombin. thrombin என்ன பண்ணும் in turn are formed எப்போ form ஆகும் thrombin எப்படி form ஆகும் in turn formed from the another inactive substance present in the plasma called prothrombin. prothrombin ல இருந்து thrombin form ஆகும் சரியா okay with the enzyme complex thrombokinase சரி so இங்க என்ன enzyme என்ன activate ஆகுது ரொம்ப முக்கியம் trauma na injury trauma க்கு பேரு synonym தான் injury injury na trauma அவ்வளவுதான் சரி அதுதான் injury trauma injury synonym okay is required for the above reaction. This complex is formed by a series of linked enzymatic reaction that is cascade process. Cascade na konjam periya I mean classification periya chain reaction அப்படிங்கிற மாதிரி involving a number of factors present in the plasma in an inactive state. An injury or trauma stimulates the platelet in the blood to release the certain factor which activate the mechanism of coagulation. Certain factors released by the tissues at the site of injury can initiate coagulation. Calcium very very important. இதை நான் ரெட் அண்ட் கிரீன் ரெண்டுலேயுமே போட்டுறேன் அவ்வளோ முக்கியமானது calcium plays a very important role in the clotting. ஓகே கால்சியமோட சர்ஃபேஸில் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் அதனால கால்சியம் ரொம்ப முக்கியம் கால்சியம் அட்டாச் ஆகலைன்னா கிளாட்டிங் நடக்காது கால்சியம் பாடியில் கம்மியாக இருந்துச்சுன்னா பிளட் கிளாட்டிங் நடக்காது ட்ராமானா எந்த ஒரு எஃபெக்டாக கூட இருக்கலாம் ட்ராமானா ஃபிசிக்கல் இன்ஜுரி மென்டல் இன்ஜுரி எந்த இன்ஜுரியாக இருந்தாலும் ட்ராமா ஜென்ரலி ஆக்சிடென்ட் ஒரு இன்ஜுரின்னு தான் சொல்கிறாங்க சரியா அதை வந்து நம்ம மைண்ட் கூட அட்டாச் பண்ணால் மென்டல் இன்ஜுரி சரியா ஃபிசிக்கல் இன்ஜுரி இது எல்லாமே ட்ராமா தான் ட்ராமா மீன்ஸ் இன்ஜுரி அவ்வளோதான் சரியா ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல என்னது அந்த கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் கொயாகுலம் அந்த பிளாக் கலர் ஸ்கம் கேட்டிருக்காங்க ஒரு தாட்டி ஐ கெஸ் நான் ஏதோ ஒரு கொஸ்டினில் பார்த்தேன் ரீசெண்டாக ஸோ ஸ்கம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஸோ கொயாகுலம் சரியா ஓகே அதுக்கப்புறம் என்னது ஃபைப்ரின் என்னது ஃபைப்ரினோஜன் அண்ட் thrombin then prothrombin and thrombokinase இது then calcium these are very important terms which you need to remember உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் புரிஞ்சுதா எஸ் புரிஞ்சுதா இல்லையா clearly எஸ் எஸ் புரிஞ்சல சரி வெரி குட் ஓகே நல்ல விஷயம் அடுத்தது லிம்ஃப் மீன்ஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் லிம்ஃப்னா என்னது டிஷ்யூ ஃப்ளூயிட் ஓகே okay as the blood passes through the capillaries in the tissue some water along with many small water soluble substances move ஐயோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாச்சே blood வந்து capillary வழியா பாஸ் ஆகும்போது ஓகே capillary இந்த டிஷ்யூல capillaries இருக்கும்ல அந்த capillary வழியா blood பாஸ் ஆகும்போது வாட்டர் கூட ஒரு சில வாட்டர் soluble small water soluble substances என்ன ஆகும் லீக் ஆயிரும் ஓகே லீக் ஆயிரும் ஆனா எது லீக் ஆகாது ஸோ ஸ்மால் வாட்டர் soluble substances அண்ட் வாட்டர் லீக் ஆயிரும் எது லீக் ஆகாது லார்ஜர் புரோட்டீன்ஸ் லீக் ஆகாது
and most of the formed elements, most தான் கொடுத்திருக்காங்க, எல்லா formed elements கொடுக்கல, most தான் கொடுத்திருக்காங்க. சரியா? so mostல RBC லீக் ஆகாது, platelets போகாது. ஆனா நம்மளோட WBC cells அதில் என்னது லிம்ஃபில் லிம்போசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ அதனால தான் எல்லாமே இருந்துரும் சொல்லலை. மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் இருந்துரும், இந்த பிளட் வெசல்ஸ்லேயே இருந்துரும், லார்ஜர் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். சரியா? மீதி எல்லாமே என்ன ஆயிரும்? மீதி எல்லாமே அந்த கேபிலரியில் லீக் ஆயிரும். பிகாஸ் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அண்ட் கேபிலரி ரொம்ப தின்னாக இருக்கும், நேரோ லியூமன் தின்னாக இருக்கும். சரியா? ஒல்லியாக இருக்கும் அதோட லியூமன், அண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அங்கேருந்து லீக் ஆயிரும் அப்படியே. ஸோ லீக் ஆகி டிஷ்யூவில் விழுந்துரும். சரி, நான் கேபிலரிக்கு வெளியே டிஷ்யூ தானே இருக்குது. ஸோ டிஷ்யூ அதனால் செல்ஸுக்கு இடையில, அதனால் அதுக்கு பேர் டிஷ்யூ ஃப்ளூயிட். எதுக்கு பேர்? லிம்ஃபுக்கு பேர் டிஷ்யூ ஃப்ளூயிட். ஓகே, ரைட். திஸ் ஃப்ளூயிட் ரிலீஸ்ட் அவுட் இஸ் கால்டு த வெரி இம்பார்ட்டன்ட், இதுக்கு இன்னொரு பேர் என்னது? இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் ஆர் டிஷ்யூ fluid. சரியா? interstitial fluid or tissue fluid, right? It has the same mineral composition. கொடுத்திருக்காங்க பாருங்க. It has the same mineral என்னது distribution as that in the plasma. பிளாஸ்மால இருக்கிற அதே exact mineral composition இருக்கும். ஏன்னா எல்லாமே என்டர் ஆயிரும்ல, formed elements and larger proteins தவிர. சரி, exchange of nutrients, gases, etc. between the blood and the cells always occur through this fluid. Lymph enna pannu? What is the function of lymph அப்படினா? Exchange of nutrients, gases, etc. An elaborate network of vessels called the lymphatic system collects the fluid and drains back to the major veins, PYQ. இதனது PYQ. lymphatic system in the fluid enna pannu? Lymphatic system collects this fluid and drains back into the major veins. This fluid present in the lymphatic system is called lymph. Is called what? Lymph. Now, lymph is a very important. Lymph is a what? Colorless fluid containing specialized lymphocytes which are responsible for the immune response of the body. Lymph is also an important carrier for nutrients, hormones, etc. Extremely important, fats are absorbed through lymph in the lacteals present in the intestinal villi. நீங்க digestion படிக்கும்போது 10th நீங்க படிச்சிருப்பீங்க. 10th நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி என்ன இருக்கும்? ஒரு மைக்ரோ விலஸ்ல சென்டர்ல பச்சை கலர்ல சென்டர்ல நீங்க ஒரு டியூப் மாதிரி படிச்சிருப்பீங்க. சென்டர்ல ஒன்று இருக்கும். இது ஃபேட் கலெக்ட் பண்ணிட்டு போகும். சுத்தி முத்தி பிளட் வெசல்ஸ் இருக்கும். சுத்தி முத்தி இது என்ன இருக்கும்? பிளட் வெசல்ஸ் இருக்கும். சென்டர்ல ஃபேட் கலெக்ட் பண்ணி கொண்டு போகும். இதுக்கு பேர் லாக்டீல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ரைட்? இதுதான் நம்மளோட லிம்ஃப். ரைட். அடுத்தது சர்க்குலேட்டரி பாத்வேஸ். சர்க்குலேட்டரி பாத்வேஸ்ல இருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, ஒரு சில ரீஜன் தவிர. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். சரியா? இனிஷியலில் அவ்வளோ இல்லை, பட் எஸ் இந்த ரீஜன் இனிஷியலில் ஒரு சில வேர்ட்ஸ் நம்மளுக்கு முக்கியம். அது என்னன்னு சொல்லிடுறேன். அனிமல் கிங்டம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இந்த ரீஜன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அனிமல் கிங்டம். சரி, அனிமல் கிங்டம் ரிலேட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க, 2 types of circulatory patterns. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இங்க இருக்குல்ல, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்க இருக்கும்? ஆர்த்ரோபாட்ஸ், மலஸ்க். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் விச் blood is pumped by the heart passes through large vessels and open spaces or cavities called sinuses. சரியா? சரி, அடுத்தது என்னது? annelids and chordates have closed circulatory system. இது கேட்பாங்க. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எக்ஸாம்பிள் அண்ட் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எக்ஸாம்பிள். ஆல்ரெடி நம்ம அனிமல் கிங்டம்ல இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அனிமல் கிங்டம் ரெஃபர் பண்ணி கேட்டால் இந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ்லாம் இதில் வந்துடும். இது வந்துடும். சரியா? ரைட்.
This pattern extremely important statement type question and assertion reason question. சரியா, statement type question and assertion reason question. என்னது? This pattern is considered to be more advantageous as it the flow of the blood can be more precisely regulated. எது? நம்மளோட closed circulatory system. Closed circulatory system எப்படி என்ன கன்சிடர் பண்றாங்க? They are considered more advantageous. Assertion and reason ஓட best question அப்படின்னு சொன்னா இந்த சாப்டர் இருந்து எடுக்க சொன்னா இந்த கொஸ்டினை நான் கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணுவேன். அசர்ஷன் ரீசன்ல நான் இதை ஃப்ரேம் பண்ணுவேன். சரியா? என்னது அசர்ஷன் ரீசன்? ஏன்னா இது வந்து பிகாஸ் ஆஸ்ங்கிறது என்னது? அசர்ஷன் ரீசனுக்கு முக்கியமான ஒரு டேர்ம். ஆஸ், பிகாஸ், thus, hence அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து ரீசனாக கொடுக்கலாம். பிகாஸ் fluid can be more precisely regulated. சரி, ஓகே, ரைட். அடுத்தது, all vertebrates possess a muscular chambered heart. Vertebrates heart. Fishes have a two chambered heart with an atrium. என்ன இருக்கு? ஒரு அட்ரியம் இருக்கும், ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். சரி, ஆம்பிபியன்ஸ் கிட்ட என்ன இருக்கு? ஆம்பிபியன்ஸ் and the reptiles exception extremely முக்கியம். பிராக்கெட்ல இருக்கு கண்ணா, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராக்கெட்ல இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். MCQ பிராக்கெட்ல இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். have a three chambered heart. ரெண்டு அட்ரியா, two atria and a single ventricle, whereas crocodiles, birds and mammals. Crocodile is a reptile. Crocodiles, birds and mammals possess a four chambered heart with two atria and two ventricles. In fishes, the heart pumps out deoxygenated blood. முக்கியம் என்னது? ரெண்டு சேம்பர் ஹார்ட் இருக்கும்போது ஃபிஷஸ் என்ன பம்ப் பண்ணும்? ஜென்ரலி ஹார்ட்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் பம்ப் பண்ணும். நம்ம தாட் இப்படி தான் இருக்கும். அப்போ எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு MCQ மாதிரி ஸ்கோப் தான் உங்களுக்கு தெரியும். என்னது? நம்ம என்ன நினைப்போம்? ஹாய்டா ஹாய் ஃபெரிஃபெரோசைனேட் ஹாய். நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, ஹார்ட்னாலே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் பம்ப் பண்ணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஃபிஷஸ்ல அப்படி கிடையாது. டூ சேம்பர் ஹார்ட்ல அப்படி கிடையாது. டூ சேம்பர்ட் ஹார்ட் which is in ஃபிஷஸ்ல இருக்கு. அது என்ன பம்ப் பண்ணும்? பம்ப்ஸ் அவுட் டீஆக்சிஜனேட்டட் blood. அங்க எங்க ஆக்சிஜனேட் ஆகும்? கில்ஸ்ல அது ஆக்சிஜனேட் ஆகும். கில்ஸ்ல என்ன ஆகும்? ஆக்சிஜனேட் ஆகும் and supplied to the body parts. From where deoxygenated blood is reconnected to the heart. இதுக்கு பேர் தான் single circulation. So fishesல என்ன இருக்கும்? Single circulation. Two chambered heart இருக்கிற organismsல என்ன இருக்கும்? Single circulation. Hi எழில், எப்படி இருக்கீங்க? Right. In amphibians and reptiles, the left atrium receives oxygenated blood from the gills, lungs, skin, and the right atrium receives oxygenated blood from the gills, gets deoxygenated blood from the other part. Sorry. இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? amphibiansல 3 chambered heart இருக்கும். நான் நல்லா இருக்கேன்டா கண்ணா, thank you for asking. பட் இங்க பாருங்க, amphibiansல 3 chambered heart இருக்குமா? reptiles என்ன இருக்கும்? 3 chambered heart இருக்குமா? so amphibians and reptilesல 3 chambered heartனா let's say நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க நிறைய ஹார்ட். என்னது? இந்த மாதிரி இல்லையா? ஒரு சில பேர்த்துக்கு பிரேக் ஆகிருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு அட்டாச் ஆகிருக்கும், ஒரு சில பேர் வாங்கியிருப்பீங்க, ஒரு சில பேர் கொடுத்துருப்பீங்க. இந்த ஹார்ட் 3 chambered heart. லெட்ஸ் கன்சிடர் திஸ் as a 3 chamber heart. சரியா? ஓகே. நவ் இதுல இது என்னது? ரைட் அட்ரியம். இது லெஃப்ட் அட்ரியம். இது என்னது? வென்ட்ரிக்கல். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் வென்ட்ரிக்கல். ஓகே. ஓ, ஸ்பைடிக்கு ஹார்ட் பிரேக்.
உனக்கு அமையாதா? என்ன அமையணும்னு ஆசையா உனக்கு? ஏண்டா அமையணும்னு ஆசையா? வேண்டாம் வேணாண்டா, வேண்டாம், அமைய வேண்டாம். சரியா? ஏன்னா டார்ச்சர். அமைஞ்சா என்ன ஆகும்? செலவு நிறைய ஆகும்டா. அதனால அமைய வேண்டான்னு நினச்சிக்கோ நீ. சரியா? அமைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? செலவு ரொம்ப ஆகும். ம், சரி. வீட்டிலேருந்து ரெக்கார்டுக்குன்னு பொய் சொல்லி வாங்கிட்டு வருவீங்க இல்லையா? ஆனால் அந்த காசு உங்கள்கிட்டையும் இருக்காது. நீங்கள் பொய் சொல்லி உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அதில். ஸோ நமக்கு படிக்கவே டைம் இல்லை சபரீஷ். சபரீஷை பார்த்துக்கோ. ஓகே, படிக்கவே டைம் இல்லையா? யாருக்கு என்ன வெடிப்பு? எழில் வெடி விட்டுட்ருக்க, எனக்கு நல்லா தெரியும் எல்லாத்த பற்றியும். ரிமெம்பர் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அட்வைஸ், ஸ்டே சிங்கிள், யூ வில் லிவ் லாங் அண்ட் ரிச். 100%, 100%, 100, 1000%, 1000% கரெக்ட். சரியா? 1000% கரெக்ட். பணமும் இருக்கும், நிம்மதியாகவும் இருப்பேன். இல்லைன்னா பணமும் இருக்காது. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா லைஃப்பில் அது என்னது, அதுக்கு பேர் பிசாஸ், பேய் பிசாஸ் தான் அது. சரியா? பணமும் இருக்காது, நிம்மதியாக தூங்கவும் முடியாது. எவ்ரி நைட்டு தூங்கும்போது நீ மன உளைச்சலோட தூங்குவ. சரியா? ஓகே. ஐயோ டே கண்ணா எழில், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நீ உயிரோடு இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். நீ ஹெல்த்தியாக இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். சரியா? எல்லாமே எந்த வேலையாக இருந்தாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணணும். சாப்பிட்றது ரொம்ப முக்கியம்டா. மேம் பார்த்துட்டு போகிறாங்களா? பார்த்துட்டு போகிறாங்க. உண்மையை தானே சொல்கிறேன். உண்மை சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நைட்டு சாப்பாடு கிடைக்காது, அவ்வளோதான். சரி. இன் ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் என்னது, இதுதான் நம்ம சேம்பர். அப்போது ரைட் என்ன ரிசீவ் பண்ணும்? ஆப்வியஸ்லி டீஆக்சிஜனேட்டட் பிளட், ரைட். தென் வென்ட்ரிக்கலுக்கு போகும். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ், த லெஃப்ட் அட்ரியம், இதுதான் லெஃப்ட் அட்ரியம், என்ன ரிசீவ் பண்ணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த கில்ஸ், லங்ஸ், ஸ்கின். இதுதான் முக்கியம் இங்கே இந்த இடத்துல. எங்கேருந்து ரிசீவ் பண்ணும்? கில்ஸ்லேருந்து, லங்ஸ்லேருந்து, ஸ்கின்லேருந்து. அண்ட் ரைட் அட்ரியம் எங்கிருந்து ரிசீவ்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த அதர் பார்ட் ஆஃப் த பாடி. ஹவவர் they get mixed up in the single ventricle which pumps out mixed blood, that is incomplete double circulation. இதுக்கு பேர் என்ன? incomplete double circulation. In birds and mammals, in birds, கிளாஸ் முடிஞ்சு போறவு சாப்பிட்றேன். சரி, கிளாஸ் முடிஞ்சு போறவு சாப்பிட்றியா? கிளாஸ் முடியறதுக்கு 12 மணி ஆகும். சரி, in birds and mammals, oxygenated and deoxygenated blood என்ன ஆகும்? received by the left atrial and right atrium. செப்பரேட்டாக இருக்கும். வென்ட்ரிகல்ஸும் எப்படி இருக்கும்? செப்பரேட்டாக இருக்கும். மிக்சிங் அப் இருக்காது. Two separate circulatory pathway are present in this organism. Hence, these animals have double circulation, but this is complete double circulation. சரியா? incomplete கிடையாது, complete double circulation. No problem sir, I give to you, home to, food to you sir. எங்கடா இருக்க நீ? ரோட் டு ஜிப்மர். நீ பெங்களூரில் இருக்கியா? இருக்கினா வா, ஒரு நாள் ஸ்டுடியோ வாயேன். வீட்டிலேருந்து நல்லா சமைச்சிட்டு கொண்டு வா. அம்மாட்ட சொல்லி நல்லா சமைச்சிட்டு கொண்டு வா. சரியா? சாப்பிடலாம் சேர்ந்து. ஓகே. மன்னார்குடி, திருவருவ, அப்போ அங்கேருந்து எப்படா நீ எடுத்துகிட்டு வருவேன் நைட்டு? கிளாஸு இருக்குது, அப்படியே அவ்வளோ தூரம் நைட்டு வந்துடுவேன் நீ. பேசுறதுக்கு எப்படி வேணா பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கன்சிடரிங் தட். எனிவேஸ், ரோட் டு ஜிப்மர். சரி, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ மெயின் என்னது, நம்மளோட பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இங்கே ஒரு சில கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், சிம்பிள் தான். இது பார்சல் பண்ணி விடுறியா? சரி, நல்ல விஷயம், பண்ணிவிடு பார்சல். அங்கிருந்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க அதுக்குள்ள. சென்னை வாங்க, பிரியாணி சாப்பிடுவோம்.
தெய்வமே தெய்வமே எனக்கு பிரியாணி சாப்பிட மாட்டேன்டா கண்ணா. ஸோ சாரி. நீ ஸ்வீட் சாப்பிட்லாம், இல்லை என்னது வேறு என்ன சாப்பிட்லாம், வேறு ரசம் சோறு சாப்பிட்லான்னா ஓகே பரவாயில்ல. கன்னியாகுமரி வாங்க, மீன் சாப்பிடுவோம். ஹர ஹர மகாதேவ், ஓம் நம சிவாய். இங்கே பார்த்தீங்களா, பூநூல் ருத்ராட்செல்லாம் போட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அபிஷ்டு. சரி, தப்பு 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 தப்பு. சரி, ஸோ லெட் அஸ் ஸ்டடி த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். படிக்கலாமா? எஸ், ஐ எம் வெஜ், பியோர் வெஜ், 100% வெஜ். ஓகே, அடுத்தது டபுள் சர்க்குலேஷன். ஓகே ஃபைன். சரி, ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹார்ட் படிக்க ஆரம்பிக்கலாம். சார் மதுரை வாங்க, பரோட்டா சாப்பிடுவோம் சார். மதுரையில் ஒரு 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 ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஓகே, அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் எப்போவுமே, நான் மதுரை சப்போஸ் நான் இருந்தேன் மதுரையில், லைக் ஐ கோ தேர். சரியா? கிருஷ்ணா ரெஸ்டாரண்டா, சம்திங் லைக் தட். ஓகே, கிருஷ்ணா, கௌரி கிருஷ்ணா. ஓகே, கௌரி கிருஷ்ணா, சம்திங் லைக் தட். அங்கே நான் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி அங்கே தான் நான் பண்ணுவேன். அங்கே பொங்கல் சாப்பிடுவேன். பொங்கல் ப்ளஸ் இட்லி அண்ட் பொங்கல் காலையில் அங்கே தான் சாப்பிடுவேன். பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆமாம், மதுரையில் ஜிகர் தண்டா ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. சரி, அன்னபூர்ணா ஸ்வீட்ஸ் எனக்கு பிடிக்கும். அன்னபூர்ணா எல்லா இடத்துலையுமே இருக்குது, நம்ம கோயம்புத்தூர்லேயே இருக்கு. எஸ், கௌரி கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் அங்கே நல்லாயிருக்கும். எக்ஸாக்ட்லி. சரி, ஓகே, அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் இஸ் யோர் ஹார்ட், இல்லையா? ஹார்ட் படிக்கலாமா? ஹார்ட். சரி, எத்தனை பேர்த்துக்கு மனசு வலிக்க போகுதுன்னு தெரில. எக் இஸ் வெஜ் ஆர் நான்வெஜ்? கௌரி கிருஷ்ணா, ஹோனெட் கிட்ட பாலம் இருக்கும். தெரியலடா. ஹோட்டல் கிட்ட பாலம் இருக்குமா? தெரியலடா, ஐ டோன்ட் நோ. சிவராம் மலர், எனக்கு மறந்துருச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சுல, எனக்கு மறந்துருச்சு. சிவராம் மலர். ஓகே, எக் இஸ் வெஜ் ஆர் நான்வெஜ்? எக் இஸ் 100% நான் வெஜிடேரியன் தான். எம்சிக்யூ கிடையாதா? எம்சிக்யூ இருக்கு. எம்சிக்யூ இருக்குது, இதோ இங்கே பாருங்க, எம்சிக்யூவோட தான் வந்திருக்கேன். சரியா? எம்சிக்யூ கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தாட்டி எல்லாமே சம்மரைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெறும் எம்சிக்யூ. ஒரு பிரேக் இருக்கும், பிரேக் முடிஞ்சு ஃபுல்லாக எம்சிக்யூ தான். சரியா? டின்னர் பிரேக் முடிச்சுட்டு ஃபுல்லாக எம்சிக்யூ தான். நெக்ஸ்ட் ஜென்மத்தில் மதுரையில் பிறக்கணுமா? உன் இஷ்டம். பட் எனக்கு அடுத்த ஜென்மத்தில் நான் எங்கேயாச்சும் பிறக்கணும் அப்படின்னா எங்கே பிறக்கணும்? ஹில் ஸ்டேஷனில் சம்வேர் இந்த ஹில்ஸ். சரியா? அந்த இடத்துல ஹில் ஸ்டேஷனில் தான் பிறக்கணும். பிறக்கவே கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். தட்ஸ் குட். சார் திண்டுக்கல் வாங்க, பால்பன் சாப்பிட்லாம். பால்பன் நான் சாப்பிட்ருக்கேன். நான் மதுரையிலேயே பால்பன் சாப்பிட்ருக்கேன். நான் மூணில் பிறக்கணுமா? மூணில் பிறக்க முடியாதரா. மூணில் பிறந்தீங்கன்னா டெம்பரேச்சர் நைட்டில் மைனஸில் போகும் பயங்கரமாக, நடிங்கே செத்துருவேன். சரியா? -110 டிகிரியா, -90 டிகிரி, 100 டிகிரி, அந்த ரேஞ்சுக்கெலாம் போயிடும். சரி, படிச்சிருக்கீல 10th ஸ்டாண்டர்டில்? 10th-லையா 9th? 10th படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லையா, 10th தானே படிச்சிருப்பேன் இதெல்லாமே. ஓகே, சரி, அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம்டா. சரியா? ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஆல்சோ கால்ட் த பிளட் வாஸ்குலர் சிஸ்டம், consists of a muscular chambered heart, a network of closed branching blood vessels and blood fluid which is circulated. Seri, heart, the mesodermally derived. Heart is a mesodermally derived organ. So origin, heart origin enna? Mesoderm. Macaroon, bun parota, Ganesh bakery sweets வாங்கி தரேன். தூத்துக்குடி பாட்டில் ஒரு பாட்டிலேயே ஒரு திருநெல்வேலி ஹல்வாடா, தூத்துக்குடி சம்திங் ரிலேட்டட் இல்லையா வரும்ல, ஏதோ ஒன்று வரும். தூத்துக்குடி ஏதோ ஒரு ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ் தூத்துக்குடியில். ரைட், லப் டப் உங்களோட ஹார்ட். சரி, ரொம்ப முக்கியமானது என்னது? மீசோடர்ம். எல்லாருமே ஒரு நாள் என்ன பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. சரியா? எல்லாருமே ஒரு நாள்
நீங்கள் பெங்களூர் வாங்க. பெங்களூரில் ஒரு பஜ்ஜி, மைசூர் பஜ்ஜி இருக்கும். சரியா? பெங்களூர் பஜ்ஜி, அந்த பஜ்ஜி சாப்பிடுங்க வித் பாதாம் சட்னி, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் அது சாப்பிடுவீங்க, அப்படி இருக்கும் அது. ஸோ பெங்களூர் வாங்க, மைசூர் பஜ்ஜி சாப்பிட்டு போங்க. மைசூர் பாக் ஸ்வீட்ஸ் அது சாப்பிட்டு போங்க. சரி, எல்லாருமே சேர்ந்து பெங்களூர் வாங்க ஒரு நாள். நம்ம அப்படியே ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணலாம், வீடியோ ஷூட் பண்ணலாம் இங்கே ஸ்டுடியோவில். சரியா? அவுட்டிங் போகலாம், இங்கே சுற்றி முற்றி இருக்கிற கோயிலுக்கு, நம்ம இஸ்கான் போகலாம், இஸ்கான் டெம்பிளுக்கு போகலாம். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கியா நான்சி? ஓ, நல்லா இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று காலையில் கூட அதான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். நேற்று காலையில் கூட அதான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஐ லவ் தட். சரி வாங்க பெங்களூருக்கு, அப்போ வாங்க. இப்போ ஒசூரில் பக்கத்தில் தானே, நீங்கள் வாங்க பெங்களூர் வாங்க, ஷூட் பண்ணலாம், ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணலாம். சரியா? கம். ஓகே, நம்ம இது முடிச்சிடலாமா சீக்கிரமா? ஓகே, அதுக்கப்புறம் பேசலாம். அடுத்தது ரைட். ஹார்ட் இஸ் மீசோடெர்மி டெரைவ்ட் ஆர்கன், இஸ் சிச்சுவேட்டட் இன் த thoracic cavity. ஹார்ட் எங்கே இருக்கு? thoracic cavityல இருக்கு. In between the two lungs, slightly tilted to the left. Okay, it has the size of a, very important, it has size of a clenched fist. Clenched fist என்னது? டிக்கெட் 500 ரூபா, பஜ்ஜி 10 ரூபா. ஓகே, ஓகே. ஸோ கிளென்ச்டு ஃபிஸ்ட் என்ன? கிளென்ச்டு ஃபிஸ்ட்னா நம்மளோட இதுதான் கிளென்ச்டு ஃபிஸ்ட். சரியா? ஆர் கிளென்ச்டு ஃபிஸ்ட் இப்படி இருக்கும். Now this clenched fist is protected by double walled membranous bag called pericardium. Right, enclosing the pericardial fluid. பெரிகார்டியல் மெம்பரேன் இருக்கும், அங்கே என்ன இருக்கும்? 2 மெம்பரேனுக்கு இடையில அந்த ஃப்ளூயிட் இருக்கும், அதுக்கு பேர் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். சார் பயோமாலிகுல்ஸ் கிளாஸ் அப்போ மை மதர் டாக் டு யூவா? எஸ் ராகவேந்தர் சரவணன், பயோமாலிகுல்ஸ் அப்போ பேசினாங்களா? எஸ் ராகவேந்தர், எக்ஸாக்ட்லி. How is your health? My heart health is right, fine. Yes, I'm good, man. Thank you for asking. Anyways, our heart has 4 chambers. 2 relatively small upper chamber, மேல 2 small upper chamber called atria, and 2 larger lower chamber called ventricles, obviously. A thin muscular walled called interatrial septum. இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், பெருசாக இருக்காது. ஆனால் இந்த செப்டம் நம்மளுக்கு மறந்துடும். இந்த செப்டமை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஐ மீன் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்? செப்டம் எப்போவுமே செப்டமோட வேலை செப்பரேஷன் தான். சரி, இட் செப்பரேட்ஸ் என்னது? ரைட் அண்ட் லெஃப்ட் அட்ரியாவை செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் அட்ரியல் செப்டம். வேராஸ் அ திக் வால்ட் இன்டர்வென்ட்ரிகுலார் செப்டம். இன்டர்வென்ட்ரிகுலார்னால என்ன சொல்லுதாங்க? சரியா? இன்டர்வென்ட்ரிகுலார்னால என்ன சொல்லுது? வென்ட்ரிக்கலுக்கு இடையில. செப்பரேட்ஸ் த லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். பேரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அட்ரியல் செப்டம் சொன்னா அட்ரியமுக்கு இடையில இருக்கும், இன்டர்வென்ட்ரிகுலார்னா வென்ட்ரிகல்ஸ்க்கு இடையில இருக்கும், இல்லையா? சரி, த அட்ரியம் அண்ட் த வென்ட்ரிகுலர் ஆஃப் த சேம் சைட் ஆர் ஆல்சோ செப்பரேட்டட் பை த திக் ஃபைபரஸ் டிஷ்யூ கால்ட் அட்ரியோவென்ட்ரிகுலார் செப்டம். இது என்னது? இந்த செப்டம் அட்ரியோவென்ட்ரிகுலார் செப்டம். ஆனா அதே இந்த செப்டம், இது அட்ரியோ செப்டம், இது வென்ட்ரிகுலர் செப்டம். அட்ரியல் அண்ட் வென்ட்ரிகுலார், புரிஞ்சுதா? ரைட், எஸ். Each of these septa are provided with the opening through which 2 chambers of the same side are connected. The opening between 2 chamber, right atrium and left ventricle, right atrium and right ventricle is guarded by a valve formed of 3 muscular flaps or cusp. அதுக்கு பேரு tricuspid valve. And whereas the bicuspid or mitral guards the opening between the left atrium to the
left ventricle. Mitral valve is also known as bicuspid valve. சரியா? Mitral valve is also known as what? Bicuspid valve. The openings of the right and left ventricle, right and left ventricle open எங்க ஆகும்? Semilunar valve வழியா pulmonary artery and the openings of this pulmonary artery and the aorta respectively. ரெண்டு ventricle, right ventricle எங்க open ஆகும்? Pulmonary artery ல open ஆகும். Right ventricle pulmonary, right ventricle pulmonary artery ல open ஆகும் and left ventricle aorta ல open ஆகும். Left ventricle எங்க open ஆகும்? Aorta ல open ஆகும் respectively and are provided with the semilunar valve and are provided with the semilunar valves. Under provided by semilunar valve, right? The valve in the heart allows the flow of blood only in one direction, unidirectional flow. Okay, unidirectional flow. Valve unidirectional flow க்கு help பண்ணும் from the atria to the ventricle and from the ventricle to the pulmonary artery or aorta. இதில் நீங்க focus பண்ண வேண்டியது என்னது? கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டியது, focus பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க focus பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க focus பண்ண வேண்டியது இப்போ மிட்ரல் வால்வ் இருக்குன்னா எதுக்கு இடையில இருக்கு? ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்குன்னா அது எதுக்கு இடையில இருக்கு? சரியா? பைகஸ்பிட் இருக்குன்னா அது எதுக்கு இடையில இருக்கு? ட்ரைகஸ்பிட் இருக்குன்னா அது எதுக்கு இடையில இருக்கு? இது ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ ரைட் வென்ட்ரிக்கல் இருந்து எங்க போகுது அது ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு இடையில என்ன வால்வ் இருக்கு? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருந்து எங்க போகுது அதுக்கு இடையில என்ன வால்வ் இருக்கு? அவ்வளவுதான். இது ஃபோக்கஸ் பண்ணா போதும். அண்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அந்த ஃப்ளோ ஆஃப் பிளட். சரியா? கரெக்டா? ரைட். நவ் the entire heart, okay, this wall prevent any backward flow. So back flow தடுக்கிறது தான் இதோட வேலை. சரி, மெயின் வேலை என்னது? பேக் ஃப்ளோவை தடுக்கிறது. பிளட் வந்து பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? பிளட் என்ன ஆகக்கூடாது? பிளட் பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது, அதுக்காக தான். சரியா? இனி பேலன்ஸ் எவ்வளோ பேஜ் இருக்கு? 1 இல்லை, இதுதான் இது. 1 பேலன்ஸ் எவ்வளோ பேஜ் இருக்குன்னு தெரியலையே. எவ்வளோ பேஜ் இருக்கு? ஹார்ட் நம்ம முடிச்சாச்சு, இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி 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 கார்டியாக் சைக்கிள் ஒரு பேஜ், இதை முடிச்சா அதுக்கப்புறம் ஓகே. ஒரு பேஜ் இருக்கு, இந்த பேஜ். ஸோ ஒரு 1 1 2 2 3 3 4 4 5. எஸ், only 5 pages left. என்னது? வெறும் 5 பேஜ் தான் இருக்கு. 5 pages இன்க்ளூடிங் சம்மரி 5 பேஜ் தான் இருக்கு. முடிச்சிடலாம்ல? சிம்பிளாக முடிச்சிடலாம்டா, கவலையே பட வேண்டாம். we can finish it. செமிலுனார் வால்வில் எதனா ட்ரைகாஸ்பிட், அதுலேயும் ட்ரைகாஸ்பிட் தான் இருக்கும். சரியா? அதுலேயும் என்ன இருக்கும்? செமிலுனார் வால்வ்லையும் ட்ரைகாஸ்பிட் தான் இருக்கும். சரியா? டோட்டல் 5 பேஜஸ் இருக்குது, முடிச்சிடலாம். சரியா? 5 பேஜஸ் முடிச்சிடலாம். சரி, இல்லை ஒரு பிரேக் போயிட்டு கூட முடிக்கலாம். பிரேக் போயிட்டு வந்து கூட முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு சரியா கார்டியாக் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி ஒரு 5 minutes 10 minutes பிரேக் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 5 பேஜஸ் முடிச்சிடலாம். ஒரு 10 மணி வரைக்கும், 10 மணிக்குள்ளே என்ன பண்ணலாம்? 9 o'clock 9 o'clock இதை முடிச்சுட்டு 9 o'clock டின்னருக்கு போயிட்டு
9:30க்கு வந்தால் 12 o'clock வரைக்கும் 2.5 மணி நேரம் கொஷின்ஸ் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே ரைட். ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் 10 கொஷின் நான் கொண்டு வந்திருக்கேன். 5 கொஷின் நான் சால்வ் பண்ணுவேன், பேலன்ஸ் 5 கொஷின் ஆஸ் அ ஹோம் ஒர்க் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே கிளியர்? சரி, இதை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-10 minutes பிரேக் போயிட்டு வரலாம். ரைட். சரி, த என்டையர் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில். கார்டியாக் மசில், these walls of ventricles are much thicker. Okay, the walls of ventricles very important, and இது assertion reason questionல கேட்கலாம். வென்ட்ரிக்கலோட வால்ஸ் எப்படி இருக்கும்? திக்கராக இருக்கும் than atria. A specialized cardiac musculature called the, இது வந்து டிஃப்ரெண்ட், இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் கிடையாது, வேற வேற ஸ்டேட்மெண்ட். வென்ட்ரிக்கலை விட அட்ரியமில் வால் தின்னாக இருக்கும். இதை இப்படி கூட சொல்லலாம், எப்படி? அட்ரியமை விட வென்ட்ரிக்கல்ஸில் வால்ஸ் திக்காக இருக்கும். காரணம் என்ன? காரணம் என்ன? வென்ட்ரிக்கல்ஸ் பம்ப் பிளட் எங்கே பம்ப் பண்ணும்? டு என்டையர் பாடி. ரைட் வென்ட்ரிக்கல் ஜென்ரலி, சாரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ரைட் வென்ட்ரிக்கல் லங்ஸ் வரைக்கும் பம்ப் பண்ணும். ஸோ அங்கே என்ன வேணும்? அங்கே ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா? கொஞ்சம் அதிக ப்ரெஷரோட அது என்ன பண்ணும்? பம்ப் பண்ணும். ஸோ அந்த ப்ரெஷரோட பம்ப் பண்ணும்போது அந்த மசில் எதாவது பிரேக் ஆகிடக்கூடாது, டியர் ஆகிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே மசில்ஸ் திக்காக இருக்கும். இப்போ வென்ட்ரிக்கல்ஸ்லேயே நீ கம்பேர் பண்ணுனா ரைட் வென்ட்ரிக்கலோட வால்ஸ் லெஃப்டை விட தின்னாக இருக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட வால்ஸ் ரைட்டை விட திக்காக இருக்கும். ஏன்? ஏன்னா ரைட் வென்ட்ரிக்கல் வெறும் லங்ஸ் வரைக்கும் கொண்டு போகும், ஆனால் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இன்னும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஏன்னா அது என்டையர் பாடிக்கு சர்க்குலேட் பண்ணும். ஸோ என்டையர் கேம் இஸ் த கேம் ஆஃப் அ ப்ரெஷர் ஓன்லி, ப்ரெஷர் கேம். சரி, now ஸ்பெஷலைஸ்ட் கார்டியாக் டிஷ்யூ இருக்கும், அதுக்கு பேர் நோடல் டிஷ்யூ. சரியா? நோடல் டிஷ்யூ. அது என்ன நோடல் டிஷ்யூ? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது? present in the right upper corner of right atrium. சரியா? right upper corner அப்படின்னா என்னது? right upper cornerனா இது எனக்கு right hand side. so right upper corner. சரியா? என்னது? right upper cornerனா இந்த இடத்துல தெரியுதா? you see here this point, right upper corner of right atrium. ஓகே சரி, ரைட். அதுக்கு பேரு SA node or sinoatrial node. Another mass of tissue is seen in the lower left corner of right atrium. இது right atrium தான், ஆனா lower left corner, lower left corner தோ இந்த இடத்துல lower left corner of same right atrium. ஓகே சரி, அதுக்கு பேர் என்ன? AV node or atrioventricular node. A bundle of nodal fibers, atrioventricular bundle, that is AV bundle, continues from the AVN, which passes through the atrioventricular septa to emerge on the top of interventricular septum and immediately divides into right and left bundle. These branches give rise to minute fibers throughout the ventricular musculature of the respective sites and are called Purkinje fibers. நீங்க சம்மர் அண்ட் பேட்ச்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதோட அனாட்டமியை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? SA நோட். சரியா? அதுக்கப்புறம் AV நோட். AV நோட்லேருந்து நோடல் டிஷ்யூ வரும், பண்டல். சரியா? என்னது? பண்டல். என்ன பண்டல்? வென்ட்ரிகுலர் செப்டம் இமிடியேட்லி எது? AV பண்டல். சரி, AV பண்டல். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அங்கிருந்து 2 பிரான்ச் வரும், அதுக்கு பேர் பண்டல் பிரான்ச். ரைட் பண்டல் பிரான்ச், லெஃப்ட் பண்டல் பிரான்ச். அதுக்கப்புறம் அந்த பண்டல் பிரான்ச்லேருந்து தின் ஃபைபர்ஸ் வரும், அதுக்கு பேர் புர்கின்ஜி ஃபைபர்ஸ். ரைட்? எஸ். நவ் the nodal musculature அப்படின்னா என்னது? நோடல் டிஷ்யூ. அந்த SA நோட், AV நோட். AV நோட் கிட்டயும் என்ன பண்ணும்? செல்ஃப் எலக்ட்ரிசிட்டி, ஐ மீன் ஸ்டிமுலஸ் ஜென்ரேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. SA நோடுக்கும் இருக்கு, AV நோடுக்கும் இருக்கு. சரியா? ஆட்டோ எக்ஸைட்ரி செல்ஸ் சொல்றோம்ல, அது ஆட்டோ எக்ஸைட்ரி. ஸோ நோடல் டிஷ்யூ கிட்ட என்ன இருக்கு? has ability to generate action potential without any external stimuli. இதுக்கு பேர் தான் என்னது? ஆட்டோ எக்ஸைட்டபிள்.
which means nodal tissue of the heart is auto excitable. Extremely important. Vanakkam Ganapati Raj. Vanakkam. Auto excitable. However, the number of action potential that could be generated in a minute vary at a different part of the nodal system. The okay. In the point you note panikonga. The number of action potential can be could be generated in a minute vary at different parts of the nodal system. The SAN can generate the maximum number of action potential, that is 70 to 75 minute, 70 to 75 per minute, and is responsible for initiating and maintaining the rhythmic contraction of the heart. Therefore, it is called pacemaker of our heart. Pacemaker. Our heart normally beats 70 to 75 times in a minute, average 72 beats per minute. Okay. Hi Kavya. 70 to 75 times per minute, but on an average 72 beats per minute. Clear? Yes. Right? Seri. Time ennachu? Time is 8. Okay, 8 ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 8:15 அல்ல 8:10க்கு நம்ம ரிட்டர்ன் வரலாம். 8:10 சரியா? பிரேக் போலாம். பிரேக் போயிட்டு will come back by 8:10 pm. சரியா? 8:10 pmக்கு நம்ம ரிட்டர்ன் ஆயிரலாம். ஓகே, கிளியர்? ஒரு 10 minutes பிரேக், பிகாஸ் 2 hours நான் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு நான் வரேன். சரி, ஜஸ்ட் 10 minutes பிரேக், வில் கம் பேக் அகெயின். அதுக்கப்புறம் நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். பிரேக் முடிச்சு நீங்கள் என்ன டவுட்டோ நீங்கள் கேளுங்க. குவிஸ் கண்டிப்பாக இருக்குது, குவிஸ் இருக்குது. யூ சி ஹியர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். குவிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லா பேஜஸோட சம்மரி முடிச்சுட்டு வில் ஸ்டார்ட் குவிஸ் அண்ட் கண்டினியூ குவிஸ் அப் டு 12 o'clock. சரியா? இன்னைக்கு கிளாஸ் 12 மணி வரைக்கும் போகும். ஓகே, ரைட், சலோ, see you.
All right. Yes, I am back. டூ மினிட்ஸ் லேட்டா? டேய், அப்படியெல்லாம் கிடையாது பாரு. டைம் ஆயிடுச்சு. நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். உன் வாட்சில் 2 மினிட்ஸ் அதிகமாக போயிருச்சா? போய் வாட்சை மாத்திர டேய். ரெடி, கெட் செட் கோ. பிரேக் கொடுத்தது 9 மினிட்ஸ் தான். அப்படியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் போய் 2 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வரீங்களா? சரி, பிருத்வி ராஜா என்ன கெமிஸ்ட்ரி சார் பேரை மாற்றி ஐடி மாற்றி வராரோ? பிருத்விராஜ். ஓகே, பிருத்விராஜ். ஓகே, என்னோட நேட்டிவ் என்ன? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் இஸ் மை நேட்டிவ் பிளேஸ். சரி, எல்லாரும் வந்தாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? லுக்ஸ் லைக் நார்த் இந்தியன். கோயம்புத்தூர்காரன்டா டேய். ஏங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க? இப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்னங்க வேணும்? படிக்கணும் இல்லையா? இந்த ஜுவாலஜியை தமிழில் படிக்கணும், புரியிற மாதிரி படிக்கணும். எனக்கு அப்படி தானங்க எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைங்களா? அது பத்தாதா? சரி, ரைட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா பிரியதர்ஷினி வருவாங்க மறுபடியும், சார் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சரியா? வேணாம். ஃப்ரீயாக வேறு சொல்லித்தரோம் இல்லையா? ஃப்ரீயாக வேறு எடுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே என்னடா வேணும்? சரி, ரைட். கார்டியாக் சைக்கிள் அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். கார்டியாக் சைக்கிள் நம்ம இதை அழிச்சிடலாம். இது என்ன பண்ணலாம்? எஸ், அழிச்சிடலாம். ரைட். ஐயோ, cardiac cycle. Cardiac cycle. How does the heart function? Let us take a look. To begin with, all the 4 chambers of the heart in the relaxed state. Okay, relaxed state na they are in a joint diastole. Relaxed state எல்லா 4 சேம்பருமே ரிலாக்ஸாக இருந்தால் அதுக்கு பேர் ஜாயிண்ட் டயாஸ்டோல். அதுக்கு பேர் என்ன? ஜாயிண்ட் டயாஸ்டோல். As the tricuspid and bicuspid valve are open, blood from the pulmonary vein and vena cava flows into the left and right ventricle, respectively, through left and right atria. The semilunar valves are closed at this stage. Closed. In the semilunar valve are closed. Epo, number 1, pulmonary vein and vena cava flows into left and right ventricle. Okay, pulmonary. Okay, the tricuspid and bicuspid valve are open. Blood from the pulmonary vein and vena cava flows into the left and right ventricle, respectively, through the left and right atria. So left and right atria ல இருந்து left and right ventricle க்கு போகும்போது
சரியா? அந்த இடத்துல என்ன இருக்கும்? அந்த இடத்துல நம்மளோட பைகாஸ்பிட் அண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வ் ஓப்பனாக இருக்கும். ஆனால் செமிலூனார் வால்வ் க்ளோஸ்டாக இருக்கும். சரியா? இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. Sir, mark my team Avengers here put our attendance. Okay, mark my words. I'm going to be the topper of J Advanced 2028. I'm not going to win, but dominate. Can you give me any tips? This courage. Okay, this courage I really appreciate. Sorry, I really appreciate. Tejaswin. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது டாமினேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு விதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ ஜெய் ஆஸ்பிரன்ஸ் பி அலர்ட், தேஜஸ்வின் இஸ் கமிங். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இப்போவே இந்த ஒரு கிளியர் தாட் அண்ட் டெடிகேஷன் இருக்குது, இந்த ஒரு ஐடியா என்னன்னு சொல்கிறது, ஒரு டெட்டர்மினேஷன், ஒரு ஃபயர் இருக்குது அப்படின்னா, ஃபயர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீ டாமினேட் பண்ணுவேன். பட் இது வெறும் இந்த காமெண்ட் செக்ஷனில் சாட் செக்ஷனில் போடுறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனை. அப்படி இருந்துடாத. சரியா? இந்த ஃபயர் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஃபயரை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணு, கண்டிப்பாக டாமினேட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு நீங்கள் டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணு, நாளைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணு. சரியா? நாளைக்கு இல்லை நாளானிக்கு நீ ஜாயின் பண்ணு. அங்கே இதே டைமில் அங்கே கெமிஸ்ட்ரியோ இல்லை ஃபிசிக்ஸோ சார் இருப்பார், அவர்கிட்ட கேளு, சொல்லுவாங்க. சரியா? ரைட், ஓகே. ஏன்னா அவங்க ஜெய் பற்றி கிளியர் ஐடியா கொடுப்பாங்க. பட் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு விஷயம் எனக்கு தெரியும், என்னது? கன்சிஸ்டன்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸிங் மோர் கொஸ்டின்ஸ் கன்சிஸ்டன்ட்லி அண்ட் ஃபாலோயிங் routine, disciplined routine consistently throughout the year will definitely make you dominate the entire country. சரியா? ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். நாட் ஒன்லி ஃபார் ஜெய், ஆல்சோ ஃபார் நீட். சரியா? இது ஒரு விஷயம் ஜெயிலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, சலோ. நவ் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? க்ளோஸ்ட். என்ன க்ளோஸ்டாக இருக்கும்? செமிலூனார் வால்வ் க்ளோஸ்டாக இருக்கும். எப்போ? when the pulmonary vein and vena cava right atrium வழியா அந்த deoxygenated and oxygenated blood ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு பாஸ் பண்ணும்போது, சரியா, மிட்ரல் வால்வ் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ் ஓப்பனாக இருக்கும். ஆனால் செமிலூனார் வால்வ் க்ளோஸ்டாக இருக்கும். சரியா? கிளியர்? ரைட். Now the SAN now generate an action potential which stimulates both the atria to undergo a simultaneous contraction, the atrial systole. This increases the flow of blood into the ventricle by about 30%. By about 30%. The action potential is conducted to the ventricular side by AVN and AV bundle, from where the bundle of His transmits it through the entire ventricular musculature. Bundle of His through the entire ventricular musculature ke impulse transport pannu. This cause ventricles to contract. அதுக்கு பேரு ventricular systole. The atria undergoes relaxation. So இதில் அவ்வளோதான். இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதில் எதுவும் இல்லை. சரியா? இந்த ப்ராசஸ் படிச்சுக்கோங்க. ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். சார் நோ ஒன்லி ஹூ வின் த பயாலஜி ஒலிம்பியாட் எக்ஸாம் ஆஃப் இந்தியா. ரோட்டோ ஜிப்மர் ஏதோ சொல்ல வரீங்க, எனக்கு புரியல. சரி, ஓகே, ரைட். அடுத்தது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டியாக் இந்த ஃபுல்லாக வந்து ப்ராசஸை கொடுத்துருக்காங்க. சரியா? ப்ராசஸை கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸில் வந்து questions கேட்கலாம், சீக்வென்ஸில் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்து என்ன சீக்வென்ஸில் இந்த கார்டியாக் சைக்கிள் நடக்கும் அப்படிங்கிற சீக்வென்ஸ் கேட்கலாம். எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட். ஸோ இந்த சீக்வென்ஸ் கேட்கலாம். ஸோ கார்டியாக் சைக்கிளை ஒரு தாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராசஸை ஒழுக்கமாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாயிண்ட் டு பி நோட்டட், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதுக்கு தான் இந்த செஷன்ஸே அதுக்கு தான். சரியா? இந்த செஷனே இந்த மாதிரி விஷயம் சொல்கிறதுக்கு தான் பிரியதர்ஷினி. ஸோ இதை வந்து நான் பேசிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. சரியா? ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறது. இது வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ பிளட் ஃப்ளோ ஆகுதுல்ல, எந்த இடத்துல ஆக்சிஜனேட்டட் டிஆக்சிஜனேட்டடில் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. எங்கே கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சிஜனேட்டட் டிஆக்சிஜனேட்டடில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம்பரில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
செப்டம்ல கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த செப்டம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ப்ளஸ் எந்த சேம்பருக்கு இடையில என்ன வால்வ் இருக்குது, சரியா, இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஏ நோடோட லொக்கேஷன் ரைட் கார்னர் இருக்கு பதிலாக லெஃப்ட் கார்னர்னு போடலாம், ரைட் அட்ரியம் ஓடுது, ஆர் ரைட் கார்னர் ஆஃப் லெஃப்ட் அட்ரியம்னு போடலாம். இந்த இடத்துல இப்படி கன்ஃபியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடு போகும், ஏவி நோட்லேருந்து ஏவி பண்டல், ஏவி பண்டலுக்கு அப்புறம் ரைட் பண்டல் பிரான்ச், லெஃப்ட் பண்டல் பிரான்ச், சரி, அதுக்கப்புறம் புருகிஞ்சி ஃபைபர். இந்த சீக்வென்ஸில் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணலாம். எப்படி எஸ்ஏ நோட், ஏவி நோட், பண்டல், தென் ஏவி நோட், தென் ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டல் பிரான்ச் அண்ட் புருகிஞ்சி ஃபைபர்னு கொடுத்தா தப்பு பண்ணிடுவீங்க, தப்பாயிரும். இது இப்படி இருக்கக்கூடாது. சீக்வென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சீக்வென்ஸில் மாற்றி கேட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம், சரியா. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கன்ஃபியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற என்ன கன்ஃபியூஸ் பண்ணலாம், வேற இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறது எந்த மஸ்குலேச்சர் திக்காக இருக்கும் தின்னாக இருக்கும், எந்த செப்டம் ஓப்பன் ஆகிருக்கும் எந்த டைமில், எந்த டைமில் செப்டம் எந்த க்ளோஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செமிலுனார் வால்வ் அது ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அது எந்த டைமில் ஓப்பன் ஆகிருக்கும், ரெண்டு அட்ரியம் ரிலாக்ஸாக இருக்கும்போது, பைகஸ்பிட் அண்ட் ட்ரைகஸ்பிட் க்ளோஸாக இருக்கும்போது செமிலுனார் வால்வ் ஓப்பன் ஆகிருக்கும். ஏன்னா வென்ட்ரிக்கல் அந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்போது செமிலுனார் வால்வ் என்ன ஆகும், ஓப்பன் ஆகி இருக்கும். அதே வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகும்போது, வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன இருக்கும், அண்ட் அட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளோட ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகிருக்கும், சரியா. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ ரெண்டுமே செமிலுனார் வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ், அதுக்கு பேர் அட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். அந்த வால்வ் என்ன இருக்கும், ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ எல்லா வால்வுமே க்ளோஸ்டாக இருக்கும், சரியா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்கிருந்து கேட்பாங்க, புரிஞ்சுதா. சரி, சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் இதில் என்ன, இதுலேயும் என்ன கேட்கலாம், இதுக்கப்புறம் என்ன கேட்கலாம், டோட்டல் டைம் டியூரேஷன் 0.8 செகண்ட்ஸ் டோட்டல் டைம் டியூரேஷன். அதில் எவ்வளோ டைமுக்கு அட்ரியல் கான்ட்ராக்ஷன் இருக்கும், எவ்வளோ டைமுக்கு வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் இருக்கும், எவ்வளோ டைமுக்கு அட்ரியல் ரிலாக்ஸேஷன் இருக்கும், எவ்வளோ டைமுக்கு வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன் இருக்கும், எவ்வளோ டைமுக்கு அட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கல் ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகும், எவ்வளோ டைமுக்கு அட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும், எவ்வளோ டைமுக்கு வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும். எல்லாத்துக்கான பதில் ஒரே ஒரு சர்க்குலர் டயக்ராமில் நான் உங்களுக்கு சம்மரனில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு சிம்பிள் சர்க்குலர் டயக்ராமில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டயக்ராம் உங்கள் ஞாபகத்தில் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆயிரும், நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. எவ்வளோதான் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க, சரியா. That's very sad, Lucy. சரியா, very sad. And please take care. Okay, right. Now, எஸ் எக்ஸாக்ட்லி, உங்களுக்கு பிடிக்குமா கிருத்தி, சரி, நல்ல விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சம்மரனில் போயிட்டு அந்த வீடியோவில் இருக்கிற அந்த டயக்ராம் ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் டைம் என்ன சம்மரன் பேச்சஸரோட லெக்சரில் நீங்கள் கவனிக்கல அப்படின்னா, பார்க்கல அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம், லைவ் முடிச்சதுக்கப்புறம் சம்மரன் போயிட்டு பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனில், சரியா, அந்த பிளேலிஸ்ட்டில், என்னோட ஜுவாலஜி பிளேலிஸ்ட்டில் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டரில் நிறைய ஒரு 4 இருக்கும் சாப்டர். ஓகே, அதான் சார். சரி, நீங்கள் ட்ரிம்லாம் பண்ணி அழகாயிட்டீங்களா, சரி, நான் அசிங்கமாக இருக்கேன்னு நானும் அழகாயிடுறேன்னு அழகாயிட்டேன் சார், சரி, க்யூட் ஆகிட்டேன், சின்ன பையன் மாதிரி. இப்போ பார்க்குறக்கு எப்படி இருக்கேன் சார், பார்க்குறக்கு ஒரு 18 வயசு பையன் மாதிரி இருக்கேனா. பிருத்விராஜ் சார் இஸ் ஆல்வேஸ் வாட், ஆல்வேஸ் ஆன் த டாப் நாச். அவங்க ஒவ்வொரு பேசுகிறதெல்லாம் சூப்பராக இருக்கும் பிருத்விராஜ் சார், சரியா. சரி, ஸோ அந்த சம்மரனில் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் போனீங்கன்னா அதில் 4 லெக்சர் இருக்கும். அதில் கார்டியாக் சைக்கிளில் உங்களுக்கு சர்க்கிள் டயக்ராம், அந்த டயக்ராமை போய் பாருங்கள். அதில் நீங்கள் அந்த ஒரு டயக்ராம் நீங்கள் பார்த்தா போதும், சரியா, ஒரு டயக்ராம் நீங்கள் பார்த்தா போதும், இந்த இடத்துல இருக்கிற அந்த டைம் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும்,
சரியா? டைம் கன்ஃபியூஷன். ஒரே ஒரு சர்க்கிள், 2 சர்க்கிள் வரைஞ்சிருப்பேன், ஒரு சிலது ஷேடு பண்ணியிருப்பேன். டைம் கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரவே வராது, அந்த ஒரு டயக்ராம் நீங்கள் பார்த்தா போதும். அது புக்கில் எதுவுமே என்சிஆர்டியில் இல்லை, அது எங்கேயுமே எந்த புக்லேயும் இருக்காது. நான் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? அந்த டயக்ராம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, ரைட். எஸ், ஹேண்ட்ஸமாக இருக்கேன் ஆப்வியஸ்லி. உங்களை விட இல்லை சார், நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் தான் இருக்கிறதுலே ஹேண்ட்ஸம். பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் கண்டிப்பாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொல்கிறீங்க, சொல்ல வேண்டியவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது? சரி, எனிவேஸ் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். சரியா? சார் இப்படி தான் புகழ்ந்துட்டு இருப்பார். ரைட். ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குது? சீக்வென்ஷியல் ஈவென்ட். ஸோ 72 டைம்ஸ் நம்மளோட ஹார்ட் பீட் ஆகும் இந்த இடத்துல. உங்களுக்கு ஆப்வியஸ்லி அதுக்கு முன்னாடி நம்ம படித்தாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன இருக்குது? ஹார்ட் எவ்வளோ பிளட் பம்ப் பண்ணும், சரியா? எவ்வளோ பிளட் பம்ப் பண்ணும், அண்ட் முக்கியமாக 5000 ml ஆர் 5 liters ஆஃப் பிளட் பம்ப் பண்ணும். கார்டியாக் அவுட்புட்னா என்ன, ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, வாட் இஸ் கார்டியாக் அவுட்புட்? கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா ஒரு நம்மளோட ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பிளட் பம்ப் பண்ணுது, அதுதான் இது கார்டியாக் அவுட்புட். கிளியர்? ஸோ 72 டைம்ஸ் நம்ம ஆன் அன் ஆவரேஜ் ஆஸ் பர் என்சிஆர்டி. ஒருவேளை கெமிஸ்ட்ரி காமெடி பண்ணுறாரு போல. கெமிஸ்ட்ரி காமெடியா? என்னை வச்சு கலாய்க்கிறீங்க. ஐயோ, எனக்கு அது புரியாமல் இருக்கு. சரி, இப்போ நம்ம ஆன் அன் ஆவரேஜ் நம்ம ஹார்ட் வந்து 72 டைம்ஸ் பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 72 டைம்ஸ் பீட் ஆகும்போது ஒரு பீட்டுக்கு எவ்வளோ பிளட் ரிலீஸ் பண்ணுதோ அவ்வளோ இன்டூ 72, அதுதான் என்னது? கார்டியாக் அவுட்புட். கரெக்டா? அதுதான் கார்டியாக் அவுட்புட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 1 பீட்டுக்கு ஒரு 70 ml அப்ராக்சிமேட்லி ரிலீஸ் பண்ணுது. இது என்னது? ஸ்ட்ரோக் வால்யூம். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன? நம்ம ஹார்ட் ஒரு டைம் பீட் பண்ணால் எவ்வளோ பிளட் வெளியே பம்ப் பண்ணுது, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூமை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரோக் வால்யூமை நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட், நம்பர் ஆஃப் பீட், அது கூட மல்டிப்ளை பண்ணால் கார்டியாக் அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிரும். என்ன கிடச்சிரும்? கார்டியாக் அவுட்புட். ஸோ 72 ஆவரேஜ் ஹார்ட் பீட் இன்டூ 70. ஸோ 72 இன்டூ 70 இஸ் ஈக்குவல் டு 5040 ml. ஸோ அப்ராக்சிமேட்லி 5 liters ஆஃப் பிளட் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுது. இப்போ இதில் ஏன் நான் இதில் இவ்வளோ டிஃபைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன்னா, எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன், எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் இருக்குல்ல, எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் ஒரு சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டரில் ஜிஎஃப்ஆர் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. சரியா? ஜிஎஃப்ஆர், குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், அது கால்குலேஷன் அங்கே வரும். அந்த கால்குலேஷன் நம்ம பண்ணும்போது நம்ம அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வரும். என்னது? ரெகுலேஷன் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் ஒரு டாபிக் இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட ரிலேட் பண்ணி படிக்கணும். எப்போவுமே நம்ம ஃபிசியாலஜியில் ரிலேட் பண்ணி படித்தா ரொம்ப ஈஸியாக புரியும். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? 1/5 ஆஃப் த பிளட், 1/5 ஆஃப் த கார்டியாக் அவுட்புட், சரியா, எங்கே? கிட்னிக்குள்ளே என்டர் ஆகும் ஃபில்ட்ரேஷனுக்காக. எஸ், நம்ம கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ இருக்கோ அதில் 1/5 ஆஃப் த பிளட் நம்ம கிட்னிக்குள்ளே ஃபில்ட்ரேஷனுக்காக என்டர் ஆகும். அப்போது கொஸ்டின் வரும், 1/5 அப்படின்னா எவ்வளோ? 5000. நார்மலி 5000னா 1 liter அப்ராக்சிமேட்லி. அப்போ இதை வச்சு தான் நம்மளோட ரெகுலேஷன் அப்போது கொஸ்டின் வரும். சப்போஸ் நம்மளோட பிளட்டுக்குள்ள, சரி, நம்மளோட கிட்னிக்குள்ள 650 ml ஆஃப் பிளட் என்டர் ஆகுது அப்படின்னா கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ? கொஸ்டின் சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நம்ம கிட்னிக்குள்ள, சரியா, இப்படி இந்த டைரக்டாக பேராகிராஃப்லேருந்து கேட்காம இப்படி கிராஸாக கேட்டாங்க. என்னது? கிட்னிக்குள்ள, ஓகே, all this chapter connected to one complete cycle. அப்படியா? சரி, ஓகே. ஈவன் யுவர் மசில், லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், இது எல்லா ஹியூமன் ஃபிசியாலஜி கனெக்டட் டு ஒன். அவ்வளோதான். எல்லா என்டையர் ஃபிசியாலஜி. நம்ம டைஜஷனில் நர்வஸ் சிஸ்டம் வரும், ரெஸ்பிரேஷனில் வரும், ரெஸ்பிரேஷனோட ரெகுலேஷன் நர்வஸ் சிஸ்டம் தான், அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் தான். சரியா? எல்லா சிஸ்டமும் ஒன்று தான். சரியா? எல்லாமே கனெக்டட். ஓகே, நவ் த பாயிண்ட் இஸ், கொஸ்டின் என்ன கேட்குறாங்க?
நம்ம கிட்னிக்குள்ள 650 ml ஆஃப் blood என்டர் ஆகுது அப்படின்னா கார்டியாக் அவுட்புட் என்ன, எவ்வளோ? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன், கால்குலேட் அண்ட் டெல் மீ. கிட்னிக்குள்ள 650 ml ஆஃப் blood என்டர் ஆகுது, அப்போ கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ? கால்குலேட் அண்ட் டெல் மீ. என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் கால்குலேஷன். என்ன பண்ணுவீங்க? 650 into 5, சிம்பிள் இல்லையா? 650 into 5 approximately 3000 ml, 3000 something, 3000 4000 650. ஐயோ எனக்கு மேத்தமெட்டிக்ஸே வீக் ஆச்சே. 650 into 5, 5 5 25, पंचका 30 2 32, 3250 இல்லையா? இதுதான் கார்டியாக் அவுட்புட். புரிஞ்சிருச்சா? எஸ் எஸ், 3250 ml or 3.25 liters. 3250 டா, 3520 இல்ல. 3520 இல்ல, 3250. ஓகே ரைட். ஸோ இதுதான், இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ இது மட்டும் இல்ல, இது மட்டும் இல்ல. இப்போ பாருங்க, 650 ml கிட்னிக்குள்ள பிளட் என்டர் ஆகுதுன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் எவ்வளோ? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எப்படியா ஸ்ட்ரோக் வால்யூம் கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ கார்டியாக் அவுட்புட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, டிவைடட் பை 72, யூ வில் கெட் ஸ்ட்ரோக் வால்யூம். புரிஞ்சதா? எப்படி சுத்தி வளைச்சு கொஸ்டின் கேட்டாலும் நம்மளுக்கு கான்செப்ட் கிளியரா இருந்துச்சு, நான் எப்படி சுத்தி வளைச்சு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உடனே பென்சில் எடுத்து டக்கு டக்குன்னு போட்டு 10 செகண்டுக்குள்ள ஆன்சரை என்னது டிக் பண்ணிடுவீங்க. நம்ம பிரெயினில் கான்செப்ட் கிளியராக இருக்கணும். சரியா? அதுக்காக தான் இதெல்லாமே சொன்னேன். எப்படி வேணா ரிலேட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், நம்மக்கிட்ட கிளாரிட்டி இருக்கணும். புரிஞ்சுதா? ரைட். சரி, ஓகே, இதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பதிலாக கேட்கலாம். ஓகே, நவ் இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னது? த கார்டியாக் அவுட்புட், the cardiac output of an athlete will be much higher than that of ordinary man. காரணம் என்ன? What is the reason? அத்லீட்டோட கார்டியாக் அவுட்புட் அதிகமாக இருக்கும் காமன் நம்ம நார்மல் மேனோட. ஏன்? ஏன்னா அவன் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறான். ஸோ அவனோட ஹார்ட் பீட் 72 இருக்காது, 80க்கு மேலே, 80க்கு மேலே இருக்கும் நார்மலை விட. லைக் ஆர்டினரி மேனை விட அவனோட நம்பர் ஆஃப் பீட் பர் மினிட் வில் பி மோர். இப்போ ஜிம்முக்கு நான் இப்போ ஓடிட்டு இருக்கேன், சரியா? இஃப் ஐ எம் ரன்னிங் அண்ட் தென் ஐ எம் கால்குலேட்டிங் மை கார்டியாக் அவுட்புட், இட் வில் பி மோர். ஏன்னா நம்மளோட பல்ஸ், நம்மளோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும், சரியா? ஆப்வியஸ்லி. ஸோ என்ன ஆகும்? ஸ்ட்ரோக் வால்யூம் 70 தான், ஆனால் நம்பர் ஆஃப் பீட் அதிகமாயிரும். அப்போ என்ன ஆயிரும்? கார்டியாக் அவுட்புட் அதிகமாயிரும். புரிஞ்சிச்சா? லைவ் வில் எண்ட் பை 12 o'clock. ஓகே, எஸ், புரிஞ்சிருச்சா? தட்ஸ் த பாயிண்ட். Now, during each cardiac cycle, two prominent sounds are produced which can be easily heard through a stethoscope. Okay, through a stethoscope. Number 1 is your first heart sound, lub. இதுல ஸ்பெல்லிங்ல ஓகே, ordinary man means sombieris. Exactly. Okay, so yes, I think madam is busy cooking or eating. Nobody knows. அப்படி பீட் ஹையா இருந்தா ப்ராப்ளமா? இல்லையே, ப்ராப்ளம் நான் உட்காந்துட்டு இருக்கேன், லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவராக நான் உட்காந்துருக்கேன், சரியா? நான் உட்காந்துருக்கேன்னு வைங்க, நான் சும்மா உட்காந்துருக்கேன் அண்ட் என்னோட ஹார்ட் பீட் கால்குலேட் பண்ணும்போது 120 இருக்கு. தட் இஸ் அ ப்ராப்ளம். அது ப்ராப்ளம், சரியா? அதை நான் ஓடிட்டு இருக்கேன், சரியா? மலை ஏறிட்டு இருக்கேன்னு வைங்க, ஆர் நான் ஓடிட்டு இருக்கேன் ட்ரெட்மில்ல அண்ட் ஓட ஓட கால்குலேட் பண்ணுறாங்க, அப்போ என்னோட ஹார்ட் பீட் 100. நாட் அ ப்ராப்ளம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டிஃப்ரென்ஸ். சரி, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஐ ஹவ் ஃபனி கொஸ்டின் ஃப்ரம் திஸ் லெசன், கேன் ஐ ஆஸ்க்? எஸ் எஸ், யூ கேன் ஆஸ்க், நோ ப்ராப்ளம். கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுறேன், இல்லைன்னா விட்டுறேன். சரி, லப், இந்த லப்போட ஸ்பெல்லிங்கில் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணலாம். LU LU சிங்கிள் பி, என்சிஆர்டியில் சிங்கிள் பி கொடுத்துருக்கு, சரியா? அதே மாதிரி டபுக்கும் சிங்கிள் பி கொடுத்துருக்கு, அதனால டபுள் பி கொடுத்து கன்ஃபியூஸ், டபுள் பி கொடுத்து இந்த மாதிரிலாம் சில்லியாக கேட்க மாட்டாங்க. பட் சப்போஸ் கேட்டால் அதனால ரெண்டுக்குமே சிங்கிள் பி தான், இங்கே பார்த்துக்கோங்க. ஆனால் டெப்த் ஆஃப் தட் சவுண்ட், டெப்த், ப்ரொலாங்டு சவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு சிலது என்ன இருக்கும்?
எனக்கு எப்போவுமே 68 தான் இருக்கும். ஓகே ஓகே 240யா சூப்பர். லப் டப் லப் டப் லப் டப். இப்போ நான் கொஞ்சம் டீட்டெயிலாக என்சிஆர்டியில் நீங்கள் இப்போ நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, டாக்டர் கிடையாது. ஆனால் நீங்கள் அதுவே ஒரு மெடிக்கல் புக்கில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபிசியாலஜி மெடிக்கல் ஃபிசியாலஜி புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா 4 சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஹார்ட் பீட் எவ்வளோ, ஹார்ட்டில் இந்த சவுண்ட் இருக்குல்ல, ஹார்ட் சவுண்ட், அது எவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு கேட்டால் 4 சவுண்ட் இருக்குது. நார்மல் சவுண்டே 4 இருக்குது. இந்த சவுண்டை எப்படி என்ன டினோட் பண்ணுவாங்க? S1 S2 S3 S4 இது 4ஆக டினோட் பண்ணுவாங்க. சரியா? 4 சவுண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. 4 சவுண்ட். ஓகே. ரெட்டிஷ் ப்ரௌன், கிட்னி இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் என்சிஆர்டி லைன் இது கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் என்சிஆர்டியில் போய் கிட்னியை போய் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே ஃபஸ்ட்டோ செகண்ட் தேர்ட் லைனில் வரும் ரெட்டிஷ் ப்ரௌன். சரியா? ரைட். என்சிஆர்டி கொஸ்டின் இது. ஓகே. நவ் ஸோ அந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க S1 S2 S3 S4க்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு. அதில் டெப்த் ஆஃப் த சவுண்ட், இந்த சவுண்டில் ஒரு சிலது என்ன இருக்கும்? டெப்த்னா இப்போ நம்ம டன் அப்படின்னு அடித்தோன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அந்த சவுண்டு கேட்குதுல, ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். சரி, ஒன்று டக்குன்னு முடிஞ்சிடும், இன்னொன்று கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், டன் கொஞ்சம் நேரத்துக்கு போகும். ஸோ இந்த டெப்த் அதிகமாக இருக்கும் டப்பில். சரி, டப்பா லப்பா எதில் டெப்த் அதிகமாக இருக்கும்? இட்ஸ் அ கொஸ்டின். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பட் சப்போஸ் கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் சாட் பாக்ஸில் இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். எதோட டெப்த் அதிகமாக இருக்கும்? லப் ஆர் டப்? சரியா? ஓகே, இதுதான் நம்மளோட லப் டப். அடுத்தது இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம் ஆர் இசிஜி. You are probably familiar with this scene from a typical hospital television show. A patient is hooked up on a monitoring machine. That machine or that shows voltage traces on a screen and makes the sound pip 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 பீ. ஐயோ, எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? சரி, now and the PPP, as the patient goes into cardiac arrest, this type of machine, that is electrocardiograph machine அப்படின்னு போட்டு பக்கத்துல பிராக்கெட்ல அதோட பேர் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? எலக்ட்ரோகார்டியோகிராஃப். ஸோ கிராஃப் அப்படின்னா கிராஃப் கிடையாது, மஷீன். யாவது இப்படி பேரை வச்சானோ யாருக்கு தெரியும், பட் கிராஃப் அப்படின்னா அது மஷீன். எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படிங்கிறது த மஷீன் விச் ரெக்கார்ட்ஸ் த எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் ஆஃப் த என்னது ஹார்ட். இப்போ எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் கால்குலேட் பண்றது எது? நம்மளோட இசிஜி, தட் இஸ் எலக்ட்ரோகார்டியோகிராஃப். அண்ட் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு பேரு எலக்ட்ரோகார்டியோகிராம். உல்டாவா பேர் வச்சுட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்க. இஸ் யூஸ் டு obtain an electrocardiogram, அதுதான் இசிஜி. எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படிங்கிறது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், இந்த கிராஃப், அந்த வேவ் ஃபார்ம். இசிஜி இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட். சரியா? ஆஃப் த ஹார்ட் டியூரிங் அ கார்டியாக் சைக்கிள். ஒரு கார்டியாக் சைக்கிள் நடந்துட்டு இருக்கும் போது, விச் மீன்ஸ் அந்த பிளட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போது, ஹார்ட் பம்ப் ஆகிட்டு இருக்கும் போது, அங்கே எஸ்ஏ நோட் ஏவி நோட் என்ன பாஸ் பண்ணும்? எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் பாஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இருக்கிறனால தான் ஹார்ட் பம்ப் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு, எவ்வளோ இருக்கு, அதெல்லாமே ரீட் பண்ணி கிராஃபா நம்மளுக்கு கொடுக்கறது தான் இசிஜி, தட் இஸ் எலக்ட்ரோகார்டியோகிராம். சரியா? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அது கொடுக்குற மஷீனுக்கு பேர் என்ன? எலக்ட்ரோகார்டியோகிராஃப். இசிஜின்னு கேட்டாலே பேனிக் ஆயிடுவாங்க. nowadays it becomes so common. எக்ஸாக்ட்லி. இப்போ நானே ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். சரியா? இப்போ லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரியில் நான் அட்மிட் ஆயிருந்தேன், மகாசிவராத்திரிக்கு அடுத்த நாள். அப்போ இசிஜி எடுத்தாங்களே, யாரும் பேனிக் ஆகலை. இசிஜி நார்மல் ப்ரொசீஜர் ஆயிடுச்சு இப்போல்லாம். சரியா? ஆல்ரைட். ஸோ லாஸ்ட் இயர் மகாசிவராத்திரிக்கு அடுத்த நாள் நான் ஹாஸ்பிட்டலில் காலையில் 7 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன், எமர்ஜென்சி வார்டில். சி ஹவு டைம் சேஞ்சஸ். இன்னைக்கு மகாசிவராத்திரி அன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்தேனா? இல்லை மகாசிவராத்திரி அடுத்த நாள் மண்டே, ஆமாம், நான் கிளாஸ் எடுத்தேன், ரெக்கார்டிங்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் மார்னிங். எவ்ரி திங் ஃபைனா? இல்லை, எவ்ரி திங் வாஸ் நாட் ஃபைன். சரி, எவ்ரி திங் வாஸ் நாட் அட் ஆல் ஃபைன். I was severely ill.
சரியா? Because of one doctor and doctor's ignorance or maybe my body's condition. Okay, சரி. Anyways, to obtain a standard ECG as shown in the figure, ஃபிகர்ல காமிச்சிருக்கிற மாதிரி நாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இசிஜி எடுக்கணும். To take a standard ECG, a patient is connected to a machine with 3 electrical leads. Very important. இத நார்மலா ஸ்கிப் பண்ணிராதீங்க, தயவு செய்து ஸ்கிப் பண்ணிராதீங்க. 1 to each wrist. இது அதை விட இம்பார்ட்டன்ட். 1 to each wrist and to the left ankle. லெஃப்ட் ankle அண்ட் 2 wristலையும். ஓகே, right, that continuously monitor the heart activity. For a detailed evaluation of the heart's function, multiple leads are attached to the chest region. Here we will talk only about a standard ECG. ஒரு standard ECG ல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பேச போறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. லீட்ஸ் 3 லீட் எலக்ட்ரிக்கல் லீட்ஸ் எங்க அட்டாச் பண்ணுவாங்க? 2 ரிஸ்ட்ல 1 ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள். அதை தவிர நிறைய ஒரு கிட்டத்தட்ட 8 to 9 லீட்ஸ் நம்ம செஸ்ட் ரீஜன்ல அட்டாச் பண்ணுவாங்க. ஒன்று எஸ்ஏ நோடு கிட்ட, இன்னொன்று ஏவி நோடு, அதுக்கப்புறம் என்டையர் ரைட் சைட் ஆஃப் த வென்ட்ரிகல். சரி, ரைட் வென்ட்ரிகல் கிட்ட அந்த மாதிரி, ஐ மீன் அந்த வென்ட்ரிகுலர் ரீஜன்ல என்ன பண்ணுவாங்க? அட்டாச் பண்ணுவாங்க. சரியா? வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் மெஷர் பண்றதுக்காக. எங்க இருந்து ப்ரோ கொஸ்டின் எடுத்து வந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் லெசன்ல உள்ளது. Tertiary adaptation necessary for the production of lesser toxic nitrogenous waste like urea and uric acid for reduced body waste, increased body waste to give purpose to kidney or none. Yes, none is the correct answer. Excretory products and elimination அடுத்த கிளாஸ். அவன் மேபி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரியா? எஸ், அடுத்த கிளாஸ் லைக் ஒரு 4 நாள் கழிச்சா 3 நாள் கழிச்சு நினைக்கிறேன் என்னோட கிளாஸ் இருக்கு. அப்போ நீ வா, உனக்கே புரிஞ்சிடும் நான் கிளாஸ் எடுக்கும்போது. சரியா? இல்லைன்னா சம்மர் அண்ட் பேட்ச்ல போயிட்டு எக்ஸ்கிரிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அந்த சாப்டர் கொஞ்சம் கவனி, ஒரு தாட்டி போய் பாரு, உனக்கே புரிஞ்சிடும். ஓகே, அடுத்தது. Each peak in the ECG is identified with a letter P to T that corresponds to a specific electrical activity of the heart. P wave represent, very important, P wave என்ன represent பண்ணும்? இதை வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பேராகிராஃபை நீங்கள் என்ன பண்ணுங்க? இந்த பேராகிராஃபை நீங்கள் ஒரு டேபிள், இந்த பேராகிராஃப் கூட இல்லை, இந்த பேராகிராஃபை ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த டேபிளில் ஒரு சைடு இந்த வேவ் எழுதிக்கோங்க. பி வேவ்னா என்ன, கியூ வேவ்னா என்ன, சரியா? ஆர் வேவ்னா என்ன, எஸ் வேவ்னா என்ன, அதுக்கப்புறம் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, டி வேவ்னா என்ன, யூ வேவ்னா என்ன. சரியா? இது முடிச்சதுக்கு அப்புறம் பிக்யூ செக்மெண்ட்னா என்ன, சரியா? பிக்யூ செக்மெண்ட்னா என்ன, எஸ்டி செக்மெண்ட்னா என்ன, ஓகே? பிஆர் இன்டர்வல்னா என்ன, இந்த மாதிரி எழுதி சைடு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி செக்மெண்ட் இன்டர்வல்ல இதுல கொடுக்கல, ஸோ இந்த வேவ்ஸ் பத்தி மட்டும் எழுதுக்கோங்க. யூ வேவும் என்சிஆர்டியில் கொடுக்கல, அதனால எழுத வேண்டாம். அது எங்க இருக்கா? என்சிஆர்டியில் கொடுக்கல. இதுதான் யூ வேவ், இங்க இருக்கு பாரு, இதுதான் யூ வேவ். சரியா? இதுதானது யூ வேவ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பி வேவ் ஸ்டார்ட் ஆகும். என்னோட லெக்சர் போய் கவனிச்சிருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சதா? என்னோட லெக்சரை நீ போய் கவனிச்சிருந்தா இசிஜியில் கண்டிப்பாக இதை நான் யூ வேவ்னு என்னன்னு கேட்டிருக்க மாட்டேன். நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட், அடுத்தது இந்த டேபிள் மாதிரி இது ஹோம்ஒர்க்கா நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். இந்த லெக்சர் முடிச்சோன்னே ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்க. இந்த டேபிள் எழுதுங்க, இதை பார்த்து இங்க இருக்குல்ல, இதை பார்த்து இந்த டேபிள் நீங்க எழுதுங்க பார்க்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்லைன்னா சம்மரனோட என்னோட லெக்சர் நீங்க போய் பாருங்க ஒரு தாட்டி.
ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொஷின்ஸ் வரும், ஸ்டேட்மெண்ட் வைஸில் கொஷின் வரும், விச் ஒன் இஸ் கரெக்ட் விச் ஒன் இஸ் இன்கரெக்டில் வரும், சரியா, அசர்ஷன் ரீசனும் வரும். ஸோ இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இது வந்து ஃப்ரேம் பண்ணலாம். புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியம். ரைட். டபுள் சர்க்குலேஷன். சரி, ஆப்வியஸ்லி பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் QRS காம்ப்ளெக்ஸஸ். ஓகே ரைட். இந்த ஆர் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ ஆர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இசிஜி எடுத்து மல்டிபிள் ஆர் இருக்கும், சரியா, அதில் ஆர் வேவ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணால் அதில் எவ்வளோ கார்டியாக் சைக்கிள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா, எவ்வளோ கார்டியாக் சைக்கிள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்டியாக் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் பிட்வீன் ஆர் டு ஆர், ஒரு ஆர்லேருந்து இன்னொரு ஆருக்கு இடையில இருக்கிற அந்த டைம், அதுதான் கார்டியாக் சைக்கிள், ஒன் கார்டியாக் சைக்கிள். சரியா, ஒரு ஆருக்கும் இன்னொரு ஆருக்கு இடையில இருக்கிறதா ஒன் கார்டியாக் சைக்கிள். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுதா? நம்பர் ஒன். அதுக்கப்புறம் எவ்வளோ QRS காம்ப்ளெக்ஸ் இருக்கோ தட் அக்கர்ஸ் இன் அ கிவன் டைம் பீரியட் ஒன் கேன் டிட்டர்மைன் த ஹார்ட் பீட் ரேட். QR காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ இருக்கோ தட் இஸ் ஆர் எவ்வளோ இருக்கோ அதான் ஹார்ட் பீட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் ஈஸியாக பண்ணிடலாம். Okay, right. Since the ECG obtained from different individuals have roughly the same shape of a given lead configuration, any deviation from the shape indicates a possible abnormality or a disease. Hence, it is of great clinical significance. Sorry, na Sendil Nathan sir பார்த்து சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சாப்டரை. என்னோட அதனால தான் நான் என்னோட லெக்சரை நான் பார்க்க சொல்கிறேன். சரியா, மற்றவங்க லெக்சர் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் நீங்கள் நோட் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் தமிழ் சேனல்ஸில் எடுத்திருக்கிற ஃபிசியாலஜி லெக்சர்ஸ், எந்த லெக்சராக இருந்தாலும் சரி, அந்த லெக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். அண்ட் என்னோட லெக்சர் எடுத்து பாருங்கள். எப்போவுமே என்னோட லெக்சர் டீட்டெயில்டாக நான் எடுத்திருப்பேன், டீட்டெயில்டு லெக்சர்ஸ். சரியா, எந்த டவுட்டும் வராது. அந்த லெக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தாட்டி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் NCERT படிச்சிங்கன்னா ஒரு டவுட்டும் வராது. ஓகே, வேற நிறைய பேர் எடுக்கிறாங்க, என்னோட லெக்சருக்கும் அவங்களுக்கு அதான் வித்தியாசம். நான் சீக்கிரமாக முடிக்கணும்னு எடுக்க மாட்டேன், கிளியராக புரியணும், மார்க் வரணுங்கிறதுக்காக எடுப்பேன். தட் இஸ் மை மோட்டிவ். இப்போது 10 மணி வரைக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ரெக்கார்டிங் இப்போது லைவ் வந்து 10 மணி தான் மேக்ஸிமம் டைம். ஆனால் ஐ செட் 10 மணிக்குள்ளே முடிக்க முடியாது, நான் டீட்டெயிலாக ஒழுக்கமாக மார்க் வரணும். முடிக்காத முடிச்சிடலாம், பட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ டீட்டெயிலாக பொறுமையாக நம்ம கொஷின்ஸ் எல்லாத்தையும் எல்லா பேஜஸும் எடுத்து லைன் பை லைன் நம்ம எடுத்து முடிச்சாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு மார்க் வரும். தட் இஸ் மை தாட். சரியா? ரைட். டபுள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன் என்னது? த பிளட் ஃப்ளோஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரம் த ஃபிக்ஸ் ரூட். ஆல்ரெடி நான் சொன்னதே தான். சரியா, இங்கே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இதில் என்னென்னு ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. மெயின் இதில் பார்க்க வேண்டிய 1 மார்க் கொஸ்டின். நம்ம ஈச் ஆர்டரியன் வெயின் கன்சிஸ்ட் ஆஃப் 3 லேயர்ஸ். இன்னர் லைனிங் ஸ்குவாமஸ் எண்டோதீலியம், த டியூனிகா இன்டிமா. சரியா, இன்னர் லைனிங் என்னது? ஸ்குவாமஸ் எண்டோதீலியம். அது என்னது? டியூனிகா இன்டிமா. ரெண்டாவது டிம்டிமா இல்லை இன்டிமா. ரெண்டாவது மிடில் லேயர். மிடில் லேயர் என்னது? ஸ்மூத் மசில் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர், ரெண்டுமே மிடில் லேயர்ல இருக்கும். அதுக்கு பேர் என்ன? டியூனிகா மீடியா. அண்ட் அன் எக்ஸ்டர்னல் லேயர். எக்ஸ்டர்னல் லேயர் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வித் கொலாஜன் ஃபைபர். இது என்னது? டியூனிகா எக்ஸ்டர்னா. சைடில் எழுதி வச்சுக்கோங்க, புக் சைடில், இந்த பேஜில், இந்த பேராகிராஃப் பக்கத்தில் இந்த பாயிண்ட்ஸ், இந்த டீட்டெயிலிங் எழுதிக்கோங்க. இன்னர் லேயர் ஸ்குவாமஸ் எண்டோதீலியம், ஸ்குவாமஸ் எபிதீலியம் விச் இஸ் இன்டர்னலாக இருக்கிறனால எண்டோதீலியம், ஸ்குவாமஸ் எண்டோதீலியம். மிடில் லேயரில் 2 செல் இருக்குது. என்னது? 2 டைப் இருக்குது. ஸ்மூத் மசில் இருக்குது, எலாஸ்டிக் ஃபைபர் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அவுட்டர் லேயர்லையும் கொலாஜன் ஃபைபர் அண்ட் ஃபைபரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, தட் இஸ் கொலாஜன் ஃபைபர் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டியூனிகா இன்டிமான இன்னுனா உள்ள, மீடியா மிடில் இடையில, எக்ஸ்டர்னா அப்படின்னா அவுட்டர். டியூனிக்கான லேயர் ஸ்கின், சரி, கவரிங் மாதிரி டியூனிகா. The tunica media is comparatively thin, very important in the veins. Tunica media என்ன இருக்கும்? மசில் லேயர் வெயின்ல தின்னா இருக்கும், அதே ஆர்டரியில திக்கா இருக்கும். ஏன்னா ஆர்டரியில ஹை பிரஷர் பிளட் வருது. அண்ட் இந்த திக்கா இருக்கிறதுனால தான் ஆர்டரியோட லியூமன் நேரோவா இருக்கு, வெயினோட லியூமன் வைடா இருக்கு.
சரியா? As mentioned earlier, the blood pumped by the right ventricle enters the pulmonary artery, whereas the left ventricle pumps the blood into the aorta. The deoxygenated blood pumped into pulmonary artery is passed to the lungs, from where the oxygenated blood is carried out by the pulmonary vein into the left atrium. The pathway constitutes the pulmonary circulation. The oxygenated blood entering the aorta carried out by the network of arteries, arterioles and capillaries to the tissues, from where the deoxygenated blood is collected by a system of venules and vena cava and emptied into the right atrium. This is systemic circulation. The systemic circulation provides nutrients, very important. The systemic circulation provides nutrients, oxygen and other essential substances to the tissues and takes CO2 and other harmful substances away for elimination. லங்ஸுக்கு போகிற சர்க்குலேஷனுக்கு பேரு பல்மனரி சர்க்குலேஷன். அண்ட் என்டையர் பாடி டிஷ்யூஸுக்கு போய் அங்கிருந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்து ரைட் அட்ரியம்ல போட்டா இந்த சர்க்குலேஷனுக்கு பேரு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். சரியா? ரைட்? எஸ். நவ் இப்போ என்ன பண்ணுது? சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் லைக் நியூட்ரியன்ட், ஆக்சிஜன்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அண்ட் அங்கிருந்து டாக்ஸிக் வேஸ்ட் மெட்டீரியல் லைக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் டாக்ஸிக் வேஸ்ட் கலெக்ட் ஆகி ரைட் அட்ரியமுக்கு வருது. Now a unique vasculature connection exists between the digestive tract and the liver. Very important. Very important. என்னது? A unique vasculature. Vasculature na blood vessel connection exists between digestive tract and liver. அதாவது portal system. அதாவது portal system. Hepatic portal system. The hepatic portal vein carries blood from intestine. Hepatic portal vein என்ன பண்ணும்? blood intestineல இருந்து, small intestineல அந்த absorption நடக்குதுல, intestineல இருந்து எடுத்துட்டு liverக்கு கொண்டு போகும் before it is delivered to the systemic circulation. Systemic circulation means right atriumக்கு போறதுக்கு முன்னாடி அது liverக்கு போகும். liverல இருந்து hepatic vein எடுத்துட்டு போகும். எங்க? வீனா காவா கூட அது கனெக்ட் பண்ணிரும் அண்ட் வீனா காவால இருந்து ரைட் அட்ரியமுக்கு போகும் blood. இதுதான் கனெக்ஷன். சரியா? now a special coronary system of blood vessel is present in our body exclusively for circulation of blood to and from the cardiac musculature. இப்போ ஹார்ட் என்டையர் பாடி செல்ஸ் அண்ட் டிஷ்யூக்கு blood சப்ளை பண்ணுது. ஹார்ட்டோட வால்ஸ்லயும் செல்ஸ் இருக்கா? ஹார்ட்டோட லேயர் செல்ஸ் இருக்கா? அங்க யாரு சப்ளை பண்றா? கோரோனரி சர்க்குலேஷன். அதுக்கு பேர் தான் கோரோனரி சர்க்குலேஷன். அண்ட் அங்க இருக்கிற ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸுக்கு பேரு கோரோனரி ஆர்டரிஸ் அண்ட் கோரோனரி வெயின்ஸ். சரியா? சோ அந்த சர்க்குலேஷன் எக்ஸ்க்ளூசிவ் சர்க்குலேஷன் எதுக்கு? அதுக்கு பேர் தான் கோரோனரி சிஸ்டம். கோரோனரி சிஸ்டம் ஆர் கோரோனரி சர்க்குலேஷன். சரியா? எஸ். புரியுறதா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரியுதா? புரிஞ்சுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தம்ஸ் அப் எல்லாம் கொடுங்க பார்க்கலாம். தம்ஸ் அப், ஸ்ப்ரைட், ஃபேண்டா, கோகோ கோலா, ஹார்ட், ஃபயர், இமோஜி எக்கச்சக்கமா இருக்கு. கொடுங்க பார்க்கலாம். கமான் கமான் கமான். எஸ், குட். டின்னர் பிரேக்கா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேஜ் தான் இருக்கு. 2 பேஜ் தான் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டின்னர் பிரேக் போயிடலாம். 2 to 3 பேஜ் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் டின்னர் பிரேக் 9:30. என்னடா கொஸ்டின் போட்டிருக்க? மேலே போயிடுச்சுடா கண்ணா. மறுபடியும் ஒரு தாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் ஆன்சர் பண்ணேனே. 2 கொஸ்டின் கேட்டேன். நீ 2 கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணேனே.
Regulation of cardiac activity. Regulation of cardiac activity. Normal activities of the heart are regulated intrinsically, that is auto regulated. சரியா? auto regulated, அதுதான் intrinsic regulation. Normal activities of the heart, normal activities, note பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? normal I already ate dinner. Okay, சரி. So normal activities of the heart are regulated intrinsically, that is auto regulated by specialized muscle that is called nodal tissue. சரி. So nodal tissue இருக்கறனால intrinsic regulation. End of Q wave. End of Q wave. Q wave எங்கடா இருக்கு? ஒரு தாட்டி பார்த்தாதான் தெரியும். சரி. Q P Q. End of Q wave. Okay, end of Q wave அப்படினா okay. சரி, அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? என்னோட நீ சம்மரனோட லெக்சர் நீ பார்க்கலன்னு அர்த்தம். சரி, Q-wave. Q-waveனா என்ன? ஏன் வரும் Q-wave? Q-wave அப்படிங்கிறது இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் ரிலாக்ஸேஷன். கரெக்டா? இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் வழியா நம்மளுக்கு எது வரும்? கான்ட்ராக்ஷன். இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் கான்ட்ராக்ஷன். சரியா? அதனால அங்க இருக்கிற செப்டம் வழியா வரும் நம்மளோட வேவ். அதனால அங்க நெகட்டிவ் ஃப்ளக்சுவேஷன் வரும். ஸோ அப்படின்னா என்னது? இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் கான்ட்ராக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? ரைட், அதுதான் அதோட மீனிங் Q வேவ். ரைட். ஸோ என்ன ஆப்ஷன் கொடுத்தா? எண்ட் ஆஃப் சிஸ்டோலா, எண்ட் ஆஃப் சிஸ்டோல், பிகினிங் ஆஃப் சிஸ்டோல், பிகினிங் ஆஃப் டயஸ்டோல், பிகினிங் ஆஃப் சிஸ்டோல். ஆனால் வெறும் சிஸ்டோல் இல்லை, பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். சரியா? பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். சரியா? beginning of ventricular systole. Own question. சரி. ஸோ Q wave ஓட எண்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க கொஸ்டின்ல. அப்படி கேட்டா இதுதான், இந்த மாதிரி தான் வரும். எண்ட் ஆஃப் சிஸ்டோல் மீன்ஸ் எண்ட் ஆஃப் சிஸ்டோல் வராது, இங்கே தான் சிஸ்டோல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிகினிங் ஆஃப் சிஸ்டோல், பட் எண்ட் ஆஃப் Q waveன்னு போடக்கூடாது அந்த இடத்துல. சரியா? ஸோ அதனால நான் சொன்னேன். எனிவேஸ், ஹென்ஸ் த ஹார்ட் இஸ் கால்ட் மயோஜெனிக். மயோஜெனிக் ஏன் சொல்கிறோம்? ஏன்னா சொந்தமாக அது ஆட்டோ ரெகுலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரைட். ஸோ ஸ்பெஷல் நியூரல் சென்டர் இந்த மெடுலா ஆப்லிங்கேட்டா கேன் மாடரேட் த கார்டியாக் ஃபங்க்ஷன் த்ரூ ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். Neural signals through the sympathetic nerves, part of sympathetic nerves, very important, very important. சரியா? very important. Sympathetic nerves can increase. நோட் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. increase. என்னது? sympathetic nervous system can increase the rate of the heartbeat. Autonomic nervous system la sympathetic nervous system can increase the rate of the heartbeat. Right? The strength of the ventricular contraction and the cardiac output. Okay? என்னது? sympathetic nervous system number of heartbeat increase பண்ண வைக்கும். சரியா? number of heartbeat increase ஆனா cardiac output obviously என்ன ஆயிரும்? increase ஆயிரும். Right? So can increase the rate of heartbeat, so increase and strength of ventricular contraction and cardiac output. Right? அடுத்தது, on the other hand, parasympathetic nervous system, parasympathetic neural signals, another component of ANS, decrease the rate of heartbeat, speed up the conduction of action potential and thereby the cardiac output. Okay, heartbeat குறைக்கும். அடுத்தது, last but not least, என்னது? last but not least, adrenal medullary hormones. அதுக்கு பேர் என்ன? adrenaline and noradrenaline can also increase the cardiac output. சரியா? adrenal medullary hormone அது என்ன பண்ணும்? cardiac output increase பண்ணும். சரியா? So these are the things which is very important in this regulation of cardiac activity. இந்த ரெகுலேஷன்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். புரிஞ்சுதா?
எஸ், ரைட். அடுத்தது டிசார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். டிசார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு, இது எல்லாமே முடிஞ்சுது. இதனால தான் டிசார்டர் இருக்கு, டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா, முடிச்சுட்டு டின்னர் பிரேக்குக்கு போயிடலாம். எஸ், சம்மரியும் இருக்கு, சம்மரியும் முடிக்கணும். ஓகேவா? Yes, hypertension every man has. Oh, 100% true. True. Okay. High blood pressure, or that is hypertension. High blood pressure, that is hypertension na high blood pressure. Okay. Hypertension is the term of blood pressure higher than the normal. That is 120/80 is the normal one. இப்போ 120/80 கொடுத்துட்டு இதில் எது சிஸ்டாலிக் ப்ரெஷர் எது டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? எந்த ப்ரெஷர்? சிஸ்டாலிக்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் டயஸ்டாலிக்னா ரிலாக்ஸேஷன். ஸோ கான்ட்ராக்ஷன்னா அங்கே ப்ரெஷர் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். சுருங்கிறது ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்கும். இது எப்போவுமே எங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அந்த ரீஜன் என்னது? கான்ட்ராக்ஷன் ப்ரெஷர், சிஸ்டாலிக் ப்ரெஷர். அண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது ரிலாக்ஸ் ஆயிரும், விச் மீன்ஸ் ப்ரெஷர் குறையும். அப்போ என்ன ஆகும்? குறைஞ்சிருக்கு அப்படின்னா குறைஞ்சது எது இருக்கோ அது டயாஸ்டாலிக் ப்ரெஷர். ஸோ 120 சிஸ்டாலிக் ப்ரெஷர் அண்ட் 80 டயாஸ்டாலிக் ப்ரெஷர். அதே சப்போஸ் 150/90 கொடுத்தா 150 சிஸ்டாலிக் ப்ரெஷர், 90 டயாஸ்டாலிக் ப்ரெஷர். அதுவே 90/120 கொடுப்பாங்களா? அப்படிலாம் எழுதக்கூடாது. சிஸ்டாலிக் கீழேயும், ஓகே, சிஸ்டாலிக் கீழேயும் டயாஸ்டாலிக் மேலேயும் எழுத மாட்டாங்க. ஸோ அது தப்பு. புரிஞ்சுதா? ரைட். In this measurement 120 millimeter of mercury pressure, mmHg na, Hg na mercury, is the systolic or pumping pressure, and 80 mmHg is the diastolic or resting pressure. If repeated check of blood pressure of an individual is 140/90, that is over 150 or 140 or 90 or higher, shows hypertension. ஆனா இதுலயும் ஒன்று இருக்கு. நீங்க எம்பிபிஎஸ் காலேஜ் போயிட்டு, சரியா, நீங்க எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் போயிட்டு அங்க மெடிக்கல் காலேஜ்ல நீங்க படிப்பீங்க என்னது? ஒரு 55 year old பர்சனுக்கு 130/90 இருக்கு. இது அப்நார்மலா நார்மலா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. 55 year old பர்சனுக்கு 135/90 இருக்குன்னு வைங்க, ஒரு 135/90 இருக்கு. இது நார்மலா அப்நார்மலா? இது ஹைப்பர் டென்ஷனா இல்ல நார்மல் பிளட் பிரஷரா? ஆன்சர் ப்ளீஸ். சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஒரு 55 year old பர்சன் 135 வேண்டா, சலோ 140 இருக்கா? சரி, நான் என்ன பண்ணலாம்? 145 போவோம். 145/90 இருக்கு. நார்மலா அப்நார்மலா? என்னது? நார்மல். ஓகே, என்னது? நார்மல். 130, 135, 140 எல்லாம் அங்க நார்மல் ஆயிரும். சரியா? ஏன்னா ஏஜ். சரி, இன்னொரு விஷயம். 150 இருக்கு. சரி, 150/100, 150/90 ஒரு 82 year old பர்சனுக்கு நார்மலா அப்நார்மலா? நார்மல். ஏன்னா வயசு ஆக ஆக, சரியா, வயசு ஆக ஆக பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். காரணம் என்ன? வைஃப் கிடையாது. தயவு செய்து யாருமே வைஃப்னு சொல்லிடாதீங்க, ஃபீமேல்ஸ்னு சொல்லிடாதீங்க. வயசு ஆக ஆக பிரஷர் ஏறும். காரணம் வைஃப் கிடையாது. காரணம் என்னது? உங்களோட பிளட் வெசலோட வால்ஸ். பிளட் வெசலோட வால்ஸ் ஜென்ரலி இந்த சின்ன குழந்தையில இருக்கும்போது, லைக் நம்ம சின்ன குழந்தை ஆர் யங் ஏஜ்ல இருக்கும்போது எலாஸ்டிக்கா இருக்கும். சரியா? ரொம்ப சின்ன குழந்தையில இருக்கும்போது ரொம்பவே எலாஸ்டிக்கா இருக்கும். அதனால பிரஷர் பார்த்தீங்கன்னா நம்ம 120/80 நார்மல் அடல்ட்டுக்கு சொல்றது. சின்ன குழந்தைக்கு இன்னி கம்மியா இருக்கும். சரியான எலாஸ்டிசிட்டி பொறுத்து வயசு ஆக ஆக எலாஸ்டிசிட்டி கம்மியாயிட்டே போகும். சரியா? ஸோ என்ன ஆகும்? அங்க நம்ம பிளட் ப்ரெஷர், பிளட் அங்க ஃபால் ஆகும்போது என்ன ஆகும்? பிளட் அங்க மேல அடிக்கும் போது அந்த வால்ஸ்ல எலாஸ்டிசிட்டி குறைஞ்சனால ப்ரெஷர் அதிகமாகும். சரியா? ஸோ வைஃபுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வால்ஸ் எலாஸ்டிசிட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு.
இப்போ யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு ஷீட் இருக்கு, பிளாஸ்டிக் ஷீட். நான் அது குத்துறேன், கை வலிக்குமா? வலிக்காது. ஆனால் அதே பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று இருக்கு, வலிக்காது. 2 ஷீட் போட்டிருக்காங்க, வலிக்குமா? வலிக்காது. 3 ஷீட் போட்டிருக்காங்க, வலிக்காது. 4 ஷீட்டு கொஞ்சம் வலிக்கும். 8 10 ஷீட்டு கொஞ்சம் அதிகமாக வலிக்கும். 20 ஷீட் போட்டு நிற்க வச்சிட்டாங்க, அது செவுறு மாதிரி சாலிட் ஆயிரும், குத்துனா வலி ஏறும். திஸ் இஸ் எலாஸ்டிசிட்டி. சரியா? அங்க சாலிட் ஆயிடுச்சுன்னா இப்போ செவுறுத்துல இடிச்சா வலிக்கும்ல, அதே ஒரு ஜெல்லியில் நம்ம குத்துனா வலிக்குமா? தட்ஸ் லைக் தட். சரி, எலாஸ்டிசிட்டி. And because of that elasticity, because of that twitching, இப்போ வந்து blood வந்து என்ன பண்ணும்? Walls. So what is blood pressure? The pressure exerted by the blood on the walls of the arteries, அதுக்கு பேர் தான் blood pressure. சரி, அதுக்கு பேர் தான் என்னது? blood pressure. கிளியரா? அப்போ ஓகே, டே நான் இங்கே தான்டா இருக்கேன், நான் எங்கேயும் போல. அண்ட் எஸ், ஆல் ஃபீமேல்ஸ் ஆர் நாட் டேஞ்சரஸ் ஆப்வியஸ்லி. நான் சொன்னது காரணம் என்ன? ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரியா? இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது ஜனனி. சரியா? சீரியஸாக எடுத்துக்கூடாது. நம்ம காமெடி பண்ணி கிளாஸ் போகிறத நம்ம வழக்கம், அதனால நான் சொன்னேன். இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கவே கூடாது. சரியா? மதர், ஃபீமேல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் important and highly respectful. Okay, we can say females are the most important invention or not invention or creation of the nature அப்படின்னு சொல்லணும். சரியா?
Hi Niveta, welcome to the session Kanna. Okay, females are one of the most important creation of nature and yet beautiful creation of nature, because females have the capacity to create. Okay, right? So we should always respect. நம்ம எல்லா கடவுளுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பவர்ஃபுல் கடவுள் எல்லாமே தேவி ஃபீமேல்ஸ் தான், சரியா? ஸோ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஃபீமேல்ஸ். மதர் இஸ் ஆன் த டாப், அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ், ஒய்ஃப், சுற்றி முற்றி இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். தட் இஸ் ஆர் கல்ச்சர், சரியா? தட் இஸ் ஆர் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர். என்னது? ரெஸ்பெக்டிங் ஃபீமேல்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? Right? I feel males are the most worst creation of nature. I must say that. Why? Because சுத்தி முத்தி பாருங்க, பிரச்சனைகள் மேல்ஸ்னால தான் அதிகமாக வருது. ஃபீமேல்ஸ்னாலையும் பிரச்சனைகள் வருது, இல்லைன்னு சொல்லலை, ஃபீமேல்ஸ்லேயும் வருது. ஆனால் மேல்ஸ்னால தான் மேல்ஸ்னால தான் பிரச்சனை அதிகமாக வருது. I don't feel that is good actually. Anyways, right. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? நம்ம கண்டினியூ பண்ணலாம். Right. So hypertension. So high blood pressure leads to heart disease and also affect vital organ like brain and kidney. ரொம்ப முக்கியம் NEET point of view ல. ஓகே, என்னது? ஹைப்பர்டென்ஷன். இதை விட ரொம்ப முக்கியம் என்னது? சிஏடி. சிஏடிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்ஜைனா. ஆன்ஜைனான்னு சொன்னால் இந்த ஆன்ஜைனா பெக்டோரிஸ் மேட்ச் த ஃபாலோயிங் காலம் 1 காலம் 2 டைப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. coronary artery டிசீஸில் atherosclerosis என்னது? affect the blood vessel that supply the heart muscle, blood to the heart muscle. ஸோ இந்த இடத்துல இது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. affects the vessels that supply blood to the heart. அதுக்கு என்னது? atherosclerosis. இது என்ன ஆகும்? deposit of calcium. இது questionல உங்களுக்கு வரும். okay, fat, cholesterol, assertion reason question and fibrous tissue. assertion reason question, statement type question, correct statement, wrong statement, statement 1 is correct, statement 2 is incorrect, அந்த மாதிரி questions வரும். okay, clear? So you saying I'm not supposed to exist? I don't know. It depends on how you are living your life. King Lucy, it completely depends how you are living your life. If you are living your life good and respectful and doing good to others, not creating any problem around you, giving your contribution, good contribution to the society, then it's fine. If not, then definitely you need to think about your existence. Anyways, ஐயோ, நான் ரொம்ப டீப்பாக பேசக்கூடாது கண்ணா. ஐ எம் நாட் அ ஃபிலாசபர், ஐ எம் அ டீச்சர். மை ஒர்க் இஸ் டு ஷோ த ரைட் பாத். ஓகே, மை ஒர்க் இஸ் டு ஷோ யூ த ரைட் பாத். நல்ல வழிகளை காட்டுறதுக்கு தான் நான் இங்க இருக்கிறேன். நான் உங்கள் ஆசிரியர், சரியா? ஐ எம் நாட் அ ஃபிலாசபர். ஓகே, ரைட். சொல்ல முடியாது, பேட் சொல்லலாமா? சரி சொல்லிக்கோ. பட் பேட்னாலும் இட்ஸ் நாட் குட், நா? ஆப்வியஸ்லி நெகட்டிவ் தானே. பேட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் வேர்ட். ஓகே, right. So a symptom of very important, match the following, very important, match the following. Symptom என்னது? symptom of angina, acute chest pain. Acute chest pain appears when no enough oxygen is reaching the heart muscle. Angina can occur in men and women both of any age, சரியா? but it is more common among middle age elderly, middle aged and elderly. எந்த ஏஜ்ல வேணா நடக்கலாம், பட் ஜெனரலி காமன் இன் மிடில் ஏஜ்ட் அண்ட் எல்டர்லி. ஓகே, காரணம் என்ன? பேட் பிளட் ஃப்ளோ, பேட் பிளட் ஃப்ளோ, சரியா? பேட் பிளட் ஃப்ளோ இருக்கிறனால டிஷ்யூஸ்க்கெல்லாம் எங்கே போகல, செல்ஸ்க்கெல்லாம் கரெக்டான ஆக்சிஜன், இனஃப் ஆக்சிஜன் சப்ளை ஆகாதனால நம்மளுக்கு அக்யூட் செஸ்ட் பெயின் வரும். அக்யூட்னா கொஞ்ச நேரத்துக்கு வரும். க்ரானிக்னா என்னது? டெய்லி எனக்கு இந்த இடத்துல வலி இருக்குன்னா அது க்ரானிக். திடீர்னு இப்போ எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ வலிக்குது அப்படின்னா அது அக்யூட். புரிஞ்சதுல? அக்யூட்டுக்கு க்ரானிக் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். அடுத்தது ஹார்ட் ஃபெயிலியர். லாஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் திஸ் டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர். என்னது?
Heart failure means state of heart when it is not pumping blood effectively to enough to meet the needs of the body. Okay, heart proper வேலை செய்யல. It is sometimes called, very very important, heart failure is called congestive heart failure because congestion of the lungs. காரணம் என்ன? Congestion of lungs is one of the main symptom of this disease. Heart failure க்கும் cardiac arrest க்கும் cardiac failure க்கும் difference இருக்கு. அதான் கீழே கொடுத்திருக்காங்க. சரியா? என்னது? Heart failure is not same as cardiac arrest or heart attack. மூணுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த இடத்துல பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? என்ன கொடுத்திருக்காங்க பிராக்கெட்ல பாத்துக்கோங்க. இப்போ கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா என்னது? when the heart stops beating, அது கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்னா என்ன? when the heart muscle is suddenly damaged by an inadequate blood supply, அது கார்டியாக், அது ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் டைம் எடுக்கும். சரி, ஹார்ட் அட்டாக்ல நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நம்ம போனா தப்பிச்சிடலாம் சீக்கிரமா போனா. ஆனா கார்டியாக் அரெஸ்ட் இமீடியட்டா செத்து போயிடும். இமீடியட்டா அது வந்து நம்ம அஃபெக்ட் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அது பிரச்சனை வந்துடும். கார்டியாக் அரெஸ்ட் ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள கூட செத்து போயிடலாம். ஸோ அந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது என்னது? சிவியர், ரொம்ப சிவியர். ஹார்ட் அட்டாக் தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் கார்டியாக் அரெஸ்ட் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் அண்ட் சிவியர் because when the heart stops beating, ஹார்ட் பீட்டே நின்றும், அதான் கார்டியாக் அரெஸ்ட். புரிஞ்சுது? திடீர்னு பீன்னு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மேலே ஏறி என்ன பண்ணுவாங்க? ஜம்ப் பண்ணுவாங்க, அதில் சிபிஆர் கொடுப்பாங்க. கரெக்டா? எக்கோ அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் வந்து நம்ம மேலே ப்ரோப் வச்சு செக் பண்ணுவாங்க, அதான் எக்கோ டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். கிளியரா? புரிஞ்சுதா? எஸ், டன், எஸ், கிளியர், கிளியரா? கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ரீசனா பிளாக்கேஜ். சரியா? பிளாக் தான், நம்ம நர்வஸ் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யல. பிளாக்கேஜ், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இதெல்லாம். ஓகே, வாட் இஸ் த ரீசன் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட்? ஓகே, வாட் இஸ் த ரீசன் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட்? ஓகே, மெயின் ரீசன் என்னது? எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து கரெக்டா போல ஹார்ட்டுக்கு, அதனால ஹார்ட் வந்து பம்பே ஆகல. சரியா? என்னது? எலக்ட்ரிக்கல் சிக்னல், எலக்ட்ரிக்கல் மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் சிக்னல் நம்ம எஸ்ஐனோட ஏவினோட போதா, அது கரெக்டா என்னது? வென்ட்ரிகலுக்கு போகல, இல்ல அது சப்ளை ஆகல, டியூ டு சோ அண்ட் சோ ரீசன். அதனால நம்மளுக்கு என்னது? XYZ ரீசன் என்ன வேணா இருக்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ளை கரெக்டா போல, அதை பம்ப் ஆகல, ஹார்ட் பீட் ஆகல. பீட் ஆகலைன்னா கார்டியாக் அரெஸ்ட். சரியா? ரைட். ஓகே, ரைட். அடுத்தது சம்மரி. லாஸ்ட் என்னது? லாஸ்ட் பேஜ் சம்மரி. 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சம்மரி முடிச்சுட்டு டின்னர் பிரேக். லாஸ்ட் பேஜ், நம்மளோட லாஸ்ட் பேஜ் ஆஃப் த டே சம்மரி. சரியா? சம்மரி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்? நம்ம டின்னர் பிரேக்குக்கு போகலாம். டின்னர் பிரேக் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணலாம்? டின்னர் பிரேக் முடிச்சுட்டு வந்து நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சரியா? எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சார். யூ வெல்கம் சித்ரா, and happy to see you here. Right, now vertebrates circulate blood of fluid connective tissue. Vertebrates fluid connective tissue in their body to transport essential substance to the cells and carry waste substances from there. Another fluid, lymph, that is tissue fluid, is also used for the transport of certain substances. இதெல்லாம் பார்த்தாச்சு. நான் புதுசா ஏதாவது இருந்தால் மட்டும் சொல்கிறேன். சரியா? புதுசா இருந்தால் மட்டும் சொல்கிறேன், இல்லைன்னா ஏதாச்சும் சேம் இருந்துச்சுன்னா அதை நான் இக்னோர் பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஸோ ஏதாவது புதுசாக இருக்குது, அது கொஷின் வரலாம் அப்படின்னா அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. Blood comprises of a fluid matrix, plasma and formed elements. Red blood cells, RBCs, white blood cells, erythrocytes and platelets constitute the formed elements. Blood of human grouped into AB and O systems based on the presence or absence of two surface antigens, AB on the RBC. Another blood grouping is also done on the base presence or absence of the another antigen called rhesus factor, that is the surface of the RBC. The space between the cells and the tissue contain a fluid derived from the blood tissue called tissue fluid. This fluid is called lymph, is almost similar to the blood except okay. This fluid, that is lymph, is almost similar
to the blood except for the protein content and the formed elements. இது சேம் அங்கே இருக்கு, பட் ஸ்டில் ஒரு தாட்டி இதை ஹைலைட் பண்ணிச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஆல் vertebrates and a few invertebrates of closed circulatory system. இந்த பாயிண்ட்டை சேம் தான், நம்ம படித்ததே தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. Our circulatory system consists of a muscular pumping organ, heart, a network of blood vessels and fluid. Blood heart has 2 atria and 2 ventricles. Cardiac musculature is auto-excitable. Sinoatrial node generates the maximum number of action potential per minute. SA node, SAN generates the maximum number of action potentials per minute. அதனால இதுக்கு பேரு pacemaker. சரியா? ஓகே, ஆல்ரெடி கொடுத்துருக்கு. Contraction followed by the diastole, relaxation from the ventricles, from the artery aorta. The cardiac cycle is formed of sequential events. Okay, the cardiac cycle is formed by the sequential events in the heart, which is cyclically repeated and is called the cardiac cycle. A healthy person shows 72 such cycles per minute. About 70 ml of the blood is pumped out of each ventricle during a cardiac. Okay, இந்த இடத்துல each ventricle இருக்குல்ல, இதுதான் ஸ்ட்ரோக் வால்யூம்ல கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். சரியா? வென்ட்ரிகலா இல்ல ஆரிக்கலா? இந்த இடத்துல 70 ml of blood is pumped out by each ventricle during a cardiac cycle and it is called the stroke or beat volume. புதுசா இருக்கா? இந்த இடத்துல வென்ட்ரிகலுக்கு பதிலா ஆரிக்கலை கொடுத்தா மாட்டிக்குவீங்களா? வென்ட்ரிகலுக்கு பதிலா அட்ரியா கொடுத்துறாங்க, மாட்டிக்குவீங்களா? ப்ளீஸ் இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. லத்திகாவா? லத்திகான்னு சொல்லிட்டு இருப்பாரு. எங்க லத்திகா? எங்க லத்திகா காணோம், தெரியல. நான் சேட் மேலே போயிடுச்சு, நான் பார்க்கல. லத்திகா ஒரு நல்ல பொண்ணு, டிசிப்ளினான ஒரு பொண்ணு, டெய்லி கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தது அந்த பொண்ணு. பட் என்னது டியூஷன் சொல்லிட்டு அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு. ஆனால் காணாமல் போயிட்டாங்க. ஓகே, ரைட். நவ் the volume of blood pumped by the each ventricle of the heart per minute is called the cardiac output and is equal to the product of stroke volume and heart rate, approximately 5 liters. The electrical activity of the heart can be recorded from the body surface by using electrocardiograph, and the recording is called electrocardiogram, which is of clinical importance. We have a complete double circulation. 2 circulatory pathways, namely pulmonary and systemic, are present. The pulmonary circulation starts by the pumping of deoxygenated blood by the right ventricle, which is carried to the lungs, where it is oxygenated and returned to the left atrium. The systemic circulation starts with the pumping of oxygenated blood by the left ventricle to the aorta. Same kuduthirukanga. Body tissues, and that is collected by the veins and returned to the right atrium. Though the heart is auto-excitable, its functions can be moderated. Okay, this is an assertion reason question. La in the statement kudukalam, moderated by neural and hormonal mechanism. Seriya? I would like to apologize to everyone whether I said since from beginning which are just for fun, not to hurt anyone, especially women's here, except my funeral is real. என்னமோ சொல்றான் பையன். ஓகே, கிளியரா? முடிஞ்சுதா? சம்மரி முடிச்சாச்சா? எல்லாருமே ஃபயர் ஹார்ட் கொடுத்துருங்க பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணியாச்சு, சாப்டரோட என்டையர் என்சிஆர்டி லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் என்னென்ன எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சுட்டேன். எஸ் ஆர் நோ நான் சொல்லிட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் வி ஆர் டன்.
இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஃப்டர் திஸ் நம்ம இப்போ டின்னர் பிரேக்குக்கு போகிறோம். லஞ்ச் பிரேக் இல்லை, டின்னர் பிரேக்குக்கு போக போகிறோம். அண்ட் டின்னர் பிரேக் முடிச்சுட்டு வந்து நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் 1 by 1. சரியா, 1 by 1 என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? எஸ் எஸ் எஸ். சரி, இப்போ யாராச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நான் எடுத்ததில், இது வரைக்கும் நம்ம படித்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் சாட் பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது, சாட் பாக்ஸில் நீங்கள் போட்டுருங்க. 26 ஆச்சு, 30க்கு நம்ம டின்னருக்கு போயிடலாம். சரியா, 9:30க்கு ஷார்ப்பாக நம்ம டின்னருக்கு போயிடலாம். ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே போட்டுருங்க. சரி, எஸ், டோட்டல் நம்மக்கிட்ட 12 பேஜ் இருக்குது இல்லையா? இதில் 12 பேஜில் நம்மளுக்கு எல்லா பேஜுக்கும் 10 கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய கொஷின்ஸ்னால் நைட் ஃபுல்லாக போயிடும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் இல்லையா? அதனால நான் எவ்ரி பேஜுக்கு ஒரு 10 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ஹார்ட் லெவல், மாடரேட்ல இருந்து டஃப் லெவல் வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நான் ஒவ்வொரு பேஜ்லையும் கொண்டு வந்திருக்கேன். அந்த 10 கொஸ்டின்ஸில் சரி, அந்த 10 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் டைம் இருந்தால் 10 போகலாம், இல்லைன்னா 5 கொஸ்டின்ஸ் நான் கிளாஸில் நம்ம சால்வ் பண்ணலாம். பேலன்ஸ் 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போகலாம். சரியா, ஏதாவது சிங்கிள் 1 லைன் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹோம்ஒர்க்குக்கு போங்க. அசர்ஷன் ரீஜன், ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸில் சால்வ் பண்ணலாம். புரிஞ்சுதா? நைட் ஃபுல்லாக படிக்கலான்டா கண்ணா, பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே ரைட் சார். டியூபெக்டோமி பண்ணதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன் டு த கார்பஸ் லியூட்டியம்? ஒன்றுமே ஆகாது, கார்பஸ் லியூட்டியம் அங்கேயே தான் இருக்கும். சரியா, டியூபெக்டோமி வெறும் டியூப்பில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம், நம்ம ஓவரியை டச் பண்ணுறது கிடையாது. சரியா, ஸோ ஓவரியில் கார்பஸ் லியூட்டியம் அப்படியே தான் இருக்கும். ஆஃப்டர் 12 days இல்லை 14 days டீஜென்ரேட் ஆயிரும், புது கார்பஸ் லியூட்டியம் வரும். புதுசாக என்னது ஓவுலேஷன் நடக்கும், டீஜென்ரேட் ஆகும். ஓவுலேஷன் அண்ட் ஓவரியோட ஃபங்க்ஷனுக்கும் டியூபெக்டோமிக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே என்ன பண்ணாது, ஒருத்தர் இன்டர்ஃபியர் பண்ணாது. டியூபெக்டோமி அப்படிங்கிறது வெறும் நம்ம என்னது ஃபாலோப்பியன் டியூபை கட் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு ஹியூமன் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஆல்டர் பண்ணுறது கிடையாது. சரியா, கிராஷ் கோர்ஸ் இருக்கா? எஸ், கிராஷ் கோர்ஸ் மீன்ஸ் ஃபாஸ்ட் கோர்ஸ் இருக்குது. இதுவே ஒரு டைப் ஆஃப் கிராஷ் கோர்ஸ் தான். ஃபாஸ்ட் ரிவிஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க March 30க்கு அப்புறம். இது March 30 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ஏப்ரலில் உங்களுக்கு நிறைய வருது, ஃபாஸ்ட்டாக நம்ம முடிக்கிற மாதிரி. சரியா, கிளியரா? எஸ், ரைட். ஓகே, நம்ம நைட்டு ஃபுல்லாக படிக்கலாம்டா. பட் இங்கே நம்ம ஸ்டுடியோ பர்சன்ஸ் இருக்காங்க, பாவம், அவங்க நைட்டு ஃபுல்லாக முழிக்க முடியாதுல்ல. நான் முழிப்பேன், அவங்க முழிக்க முடியாது. வீட்டில் போனால் நம்ம வீட்லேயும் ஃபேமிலியும் முழிக்க முடியாது, கட்டையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க அடுத்த நாள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தென் கார்பஸ் லியூட்டியம் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குமா? கார்பஸ் லியூட்டியம் எப்படி அக்யூமுலேட் ஆகும்? நார்மல் ஃபிசியாலஜிலே என்ன ஆகும், கார்பஸ் லியூட்டியம் 12 to 14 daysக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், டீஜென்ரேட் ஆயிரும். கார்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறி டீஜென்ரேட் ஆயிரும் இல்லையா? ஸோ என்ன ஆகும், கார்பஸ் லியூட்டியம் அக்யூமுலேட் ஆகிறதெல்லாம் இங்கே இல்லை, அது தப்பான பதில். அக்யூமுலேட்டர்லாம் எதுவும் ஆகாது. சரியா, ரைட். சரி, வேற ஏதாவது? சரி, இது வந்து ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் அப்போ நான் சொல்கிறேனே. ஓகே, ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் இல்லைன்னா நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லேயே வருமே. எஸ், ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா இதில், இந்த சாப்டரில் நான் சொல்லி கொடுத்ததில் டவுட் இருக்கா? சார், நான் உங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். டியூஷனில் ஜாயின் பண்ணுறியா? நான் டியூஷனில் எடுக்கிறது இல்லையாடா. எஸ், எண்டோக்ரைன் கார்பஸ் லியூட்டியம்ங்கிறது டெம்பரரி எண்டோக்ரைன் டிஷ்யூ தான். சரியா, அதுக்கப்புறம் டெம்பரரினா கொஞ்ச நேரத்துக்கு தான், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். 12 to 14 days தான் அதோட லைஃப் ஸ்பேனு. அதுக்கப்புறம் அது செத்து போயிடும். சரியா, ஒவ்வொரு ஓவுலேஷன் சைக்கிள்லையும் ஒவ்வொரு ஓவுலேஷனுக்கு அப்புறமும் கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஆஃப்டர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்சோன்னா மறுபடியும் இன்னொரு தாட்டி ஓவுலேட் ஆகும், இன்னொரு தாட்டி கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் நார்மல் ஃபிசியாலஜி. அது நார்மல் ஃபிசியாலஜி அப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். நார்மல் ஃபிசியாலஜி இன்டரப்ட் ஆகாது. டியூபெக்டோமி பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாசெக்டோமி பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போய் கட் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம் டியூப், அப்படி தான் பிளாக் பண்ணுறோம், மீட்டிங்கை தடுக்கிறோம். என்ன பண்ணல, நம்ம ஃபிசியாலஜி நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை. டியூபெக்டோமியில் கார்பஸ் லியூட்டியம், ஐயோ, மென்ஸ்ட்ரேஷன் அப்போ கார்பஸ் ஆல்பிகன்ஸ் வெளியே வருமா? யார் சொன்னா உனக்கு? அப்படிலாம் எதுவும் நடக்காது. எங்கே போய் படிச்ச நீ? கார்பஸ் ஆல்பிகன்ஸ் மென்ஸ்ட்ரேஷன் அப்போ வஜைனா வெளியே வருமா?
இல்லை கண்ணா நீ ஏதோ தப்பாக படிச்சிருக்க. நீ என்னோட போய் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட லெக்சர் போய் பாரு. சரியா? ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட லெக்சர் போய் பாரு, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட லெக்சரை போய் பாரு. எங்கேயோ யாரோ தப்பாக உனக்கு கைட் பண்ணியிருக்காங்க, தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைனா நீ சொல்லி கொடுத்துருப்பாங்க கரெக்டாக தான், நீ தப்பாக புரிஞ்சிருக்க. தவறு. சரியா? ரைட். சித்ராவே டென்ஷன் ஆகிட்டாங்க. சரியா தம்பி? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டி போய் படி ஹியூமன் ரிப்ரொடக்ஷன். சரியா? படிச்சுட்டு அதுக்கப்புறம் வா. இது நீ கேட்கறது ஓகே ஃபைன். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே ரைட். ஸ்பேமில் இல்லைடா, பாவம் டாக்டர் சரவணா முன்னாடியே வந்திருக்கான் கிளாஸுக்கு பையன். சரியா? ஸோ மேபி ரியலாக இருக்கும். எனிவேஸ் கொஷின் கேட்டேன், நான் ஆன்சர் பண்ணேன். நீ பேலன்ஸ் எல்லாமே மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காருல, கடவுள்னு ஒருத்தர், அவர் பார்த்துக்குவார். சரியா? காட் இஸ் கிரேட். ஓகே எனிவேஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் எனிவேஸ் 9:30 ஆயிடுச்சு, நம்ம டின்னர் பிரேக்குக்கு போகலாம். சரியா? டின்னர் பிரேக்குக்கு போகலாம். போயிட்டு வந்து மறுபடியும் நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐயோ ஐயோ, ஐடியா நல்லா தான் இருக்கு. பர்சனலாக மெசேஜ் பண்ணு. சரியா? நான் காமெடி தாண்டா பண்ணுறேன் சொல்கிறேன். இது நான் டியூஷனில் எடுக்கிறது கிடையாது, அண்ட் எடுக்கவும் மாட்டேன். பிடபிள்யூவில் இருக்கிற வரைக்கும், அட்லீஸ்ட் நான் பிடபிள்யூவில் இருக்கிற வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன். சரியா? பிடபிள்யூ என்ன 8 ஹவர்ஸ் துரத்திட்டு அதுக்கப்புறம் வேணால் ட்ரை பண்ணல, வேறு வழி இல்லாமல் டியூஷன் தான் எடுத்தாகணும். சரியா? எனிவேஸ் ஓகே. ஸோ டின்னர் போகலாமா? சரி, டின்னர் போயிட்டு ஷார்ப்பாக 10 மணிக்கு வந்துருங்க. 10:05க்கு வந்துருங்க. ஓகே, மேக்ஸிமம் 10:05க்கு நமக்கு ப்ராக்டிஸாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லேட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டின்னர் பிரேக்குக்கு போகலாம். சாரி, டின்னர் பிரேக்குக்கு போகலாம். சரியா? என்னோட வாய்ஸ் மாறிது. ஓகே, டின்னர் பிரேக். ஓகே சரி. மகாராஜா நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? சரி, டின்னர் பிரேக்குக்கு போயிடலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம 10 o'clock 10 PM மீட் பண்ணலாம். ஓகே ரைட்.
எத்தனை பேர் வந்தாச்சு, எத்தனை பேர் வரல? எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் இருக்கிறீர்களா? சரி, அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாமா? நம்ம என்னது நம்மளோட யூனிட்டி ஓபன் பண்ணி அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாமா? எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, லெட்ஸ் see. ஓகே, சரி. ஓகே, நான் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாருமே என்ன பண்ணணும்? நீங்கள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ். ஸோ ஏ அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணணும் போல் ஸ்டார்ட் பண்ண உடனே. புரிஞ்சுதா? ரெடியா? 3 2 1. உங்கள் அட்டெண்டன்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கமெண்ட் சாட்டில் ஏன்னு போடுங்க. இருக்கிறவங்க எல்லாருமே ஏ போடுங்க. கமான் 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 கமான். எத்தனை பேர் இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம். பீன் போட் எளியில் ஏன்டா பீன் போட்டு வச்சிருக்க? ஏ டைப் பண்ணுறாடி எழிலே. ஆப்பில் போய் செக் பண்ணுங்க, டெஸ்ட் போர்ஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. சரியா? நீங்கள் பிடபிள்யூ ஆப்பில் போயிட்டு பிடபிள்யூ ஆப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம பேட்ச் நேம் போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். டெஸ்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெஸ்ட் 2 அப்படின்னு வரும். அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள், எல்லா சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. சரியா? எஸ் எஸ் டி தான், எக்ஸாக்ட்லி. சரி, எத்தனை பேர்? ஓகே, டோட்டல் 13 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரியா? வெரி குட். நாட் தேரா? சரி. ரோட்டோ ஜிப்மர், சபரீஷ், கிங் லூசி, அப்சானா பானு, நான்சி, யோகேஷ், பிருந்தா, வெரி குட், வெல்கம். வருணா பிரியா, கே என் ராஜேஸ்வரி, பிரகதேஸ்வரன், ஸ்பைடி, சமீரா, சாகர், ராகவேந்தர், சரவணன், வெல்கம் காய்ஸ், வெல்கம். நம்ம இனிமேல் இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? எஸ். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜுவாலஜி நான் சொல்கிறேன். ஜுவாலஜி அடுத்த சிலபஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளோட breathing and exchange of gases. சரியா? breathing and exchange of gases and என்னது biomolecules. இந்த ரெண்டு சாப்டர் தான் ஜுவாலஜியில். ஸ்டார்ட் ஆகலை பிரியதர்ஷினி. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆடா இல்லைப்பா, நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் சொன்னேன் 10:05 நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டோ நாட் வரி. ஓகே, ரெடியா? ரெடியா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? யார் இன்னைக்கு டாப்பில் வரீங்கன்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். சரியா? எஸ், இன்னைக்கு லீடர் போர்டில் யார் டாப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ பொறுமையாக கொஸ்டின்ஸை ஒழுக்கமாக படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இன்னைக்கு யார் டாப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். சரியா? ரெடியா எல்லாருமே? டெஸ்ட் ஆப்பில் தான்ப்பா அட்டன் பண்ணணும். ஆப்பில் நீங்கள் அட்டன் பண்ணணும். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். சரியா? பிடபிள்யூ ஆப் டவுன்லோட் பண்ணி பேட்சை நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். அதில் தான் டெஸ்ட் வரும். டெஸ்ட் 1 ஆல்ரெடி முடிஞ்சுது. டெஸ்ட் 2 கம்மிங் 23rd நினைக்கிறேன். ஐ திங்க் 23rd, ஐ கெஸ். ஸோ 23rd or 25th, ஐ எம் நாட் ஷியோர். ஸோ 23rd or கம்மிங் சண்டேவாக இருக்கும் மேபி. ஓகே, ஸோ எஸ். சரியா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் புதுசு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, போரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். அண்ட் எப்படி நீங்கள் போலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். போலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் லைவில் இருக்கணும். அண்ட் நீங்கள் ஆன்சரை காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணணும். ஏ உங்களோட ஆன்சர், கொஷின் பார்த்துட்டு ஆன்சர் உங்களோடது ஏ அப்படின்னு நினச்சா ஏன்னு டைப் பண்ணணும். பி நினச்சா பி டைப் பண்ணணும். சினா சி அண்ட் டி அப்படின்னா ஆன்சர் டி அப்படின்னா நீங்கள் டி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணால் போதும். வேறு எதுவும் டைப் பண்ண வேணாம். டி அப்படின்னு நீங்கள் போடுங்க. நீங்கள் டைப் பண்ணணும். ஆனால் அந்த டைப் எப்படி பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே போல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த போல் ஸ்டார்ட் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சேட் செக்ஷனில் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த போல் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டைம். போல் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 30 seconds தான் உங்களுக்கு டைம் டோட்டலாகவே. சப்போஸ் போல் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஏன்னா நான் கொஸ்டினே காட்டலையே. சரியா? நீங்கள் பாருங்கள், போல் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். இந்த போல்
இதோ 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 முடிய போது முடிய போது முடிய போது அண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகாது. சரியா? ஸோ 30 செகண்ட்ஸ்குள்ளே இதோ கமெண்ட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அண்ட் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆன்சர் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிரும். டிலேல இருக்கும் உங்களோட லைவ், நீங்கள் டிலேல இருக்கா லைவ்ல இருக்கா அப்படிங்கிறத ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒரு தாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணி லைவுக்கு வந்துருங்க. அப்போ தான் உங்களோட ஆன்சர் கரெக்டான டைமுக்குள்ளே கேப்சர் ஆகும். எப்போவுமே யூடியூபுக்கும் நான் இங்கே பேசுறதுக்கும் ஒரு 8 செகண்ட்ஸ் டிலே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் 22 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள். சரியா? எஸ், இது எல்லாமே கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே சி டைப் பண்ணீங்க பாருங்க. ஆன்சர் ஏ. அடே நீங்க, நான் உங்க குரு. சரியா? நான் உங்க டீச்சர், ஆசிரியர், குரு. ம் ம் எங்கூட விளையாடக்கூடாது. எங்கிட்டயே விளையாடுறீங்களா? சரி சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சீட்டிங்லாம் கிடையாது. சரியா? ரெடி? 3, ரெடியா இருக்க? உங்களோட விரல் உங்க கீபோர்டு மேல உங்க ஸ்கிரீன் மேல இருக்கணும் ஆன்சர் பண்றதுக்கு. ரெடியா? 3 2 3 2 1. டைப் பண்ணுங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட். நான் போலே ஸ்டார்ட் பண்ணல. டைப் பண்ணுங்க. நான் கொஸ்டினே மாற்ற போகிறேன். போங்க, அடுத்த கொஸ்டினுக்கு டேரெக்டாக போயிட போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை. நான் டேரெக்டாக அடுத்த கொஸ்டின் போக போகிறேன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பண்ணுங்க ஆன்சர். சரி, எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். ரெடி? ஓகே, சரி. அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 3 2 1 ஸ்டார்ட். Simple organisms like sponges and coelentrates facilitate substances exchange by circulating blood through a closed vascular system. தப்பு. Using lymph to transport nutrients to the cells. தப்பு. Circulating water from their surrounding through body cavities. Yes, correct. Using a special fluid matrix. தப்பு. So the correct answer for this question is option C. எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? 17 பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ யோகேஷ், நான்சி அண்ட் பாலாஜி டாப் 3ல இருக்கீங்க. ராகவேந்திர சரவணன், கிங் லூசி, எழில், ரோட் டு ஜிப்மர், வருணப்பிரியா, ஷமீரா, சபரீஷ், பிரியதர்ஷினி, வின்சென்ட், கிஷோர் குமார், பிரகதேஸ்வரன், கேன் ராஜேஸ்வரி, தென் கிருத்தி அண்ட் மஞ்சு குமார். சரியா? பேலன்ஸ் 17 பேர் இருக்கீங்க. சரியா? கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ், echinoderms only water vascular system. Yes, correct. Mangiyakarsi Natarajan, you are right. Echinodermata, that is நம்மளோட starfish family, starfish phylum, அது water vascular system. மற்றபடி sponges, coelenterate எல்லாமே water canal system. அதுதான் நம்மளோட circulation. Right? Very good. உன் பேர் இல்லை அப்படின்னா நீ ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன், டைமுக்குள்ளே பண்ணியிருக்க மாட்டேன், எப்படி வேணா இருக்கலாம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெடியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 3. டைமுக்குள்ள இருந்தா இருக்காது. ஓகே, ரெடியா? 3 2 1 கோ.
Which of the following is correct regarding the composition of blood? Blood is a loose connective tissue consisting of plasma and formed elements. Plasma constitutes nearly 45% of the total blood volume. Blood is a special connective tissue consisting of a fluid matrix, plasma and formed elements. Water constitutes 6 to 8% of the plasma. So blood is a loose connective tissue, which is not correct. ஏன்னா blood is a specialized connective tissue. சரியா? vascular connective tissue, loose connective tissue கிடையாது. So A answer பண்ணியிருக்கிறவங்க தப்பு. சரியா? plasma constitutes nearly 45% of the total blood volume. தப்பு. ஏன்? ஏன்னா plasma constitutes what? இங்க இருக்கும் பாருங்க. Plasma constitutes 55%. Yes, 55% of the total blood. சரியா? 45 கிடையாது, தப்பு. Blood is a special connective tissue consist of a fluid matrix, plasma and formed elements is 100% correct. சரியா? Water constitutes 6 to 8%, தப்பு. சரியா? So option C is the correct answer. எத்தனை பேரு? Only 38.89. Loose connective tissue வராது. சரியா? It is a vascular connective tissue or fluid connective tissue or a specialized connective tissue அப்படின்னு சொல்லலாம். சரியா? What is meiosis? Meiosis அப்படிங்கிறது it's a type of cell division. சரியா? It's a type of cell division which is helpful in the formation of gamete. Okay? So அதுதான் meiosis. Meiosis அப்படிங்கிறது haploid, diploid, haploid மாத்துறது. Half குரோமோசோம் கொண்டு வருது, அதுதான் அதோட வேலை. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. மியோசிஸ் இஸ் அ டைப் ஆஃப் செல் டிவிஷன். ஓகே ஸ்ரீனிவாசன், ஆல் ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? வியூ லீடர் போர்டு. ஓகே, கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்கிறது 7 பேர் தான். யோகேஷ், கிருத்தி அண்ட் ஸ்பைடி டாப் 3ல இருக்கீங்க. கேன், ராஜேஸ்வரி, அப்சானா பானு, யூசுப், எழில் அண்ட் ராகவேந்திர சரவணன். காங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணா. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ரெடியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எஸ், இட்ஸ் a reduction division. எக்ஸாக்ட்லி, இட்ஸ் a reduction division. ஆனால் அதுலேயும் மியோசிஸ் 1 தான் reduction division. மியோசிஸ் 2 இஸ் an equational division. சரியா? ரைட். அடுத்தது ஸ்டார்ட். ஆன்சர் ப்ளீஸ். Plasma is a straw-colored viscous fluid. What percentage of it is composed of proteins? Vincent, கண்ணா 55% கிடையாது. 90 to 92% water. சரியா? என்னது? Plasma is water. 55% is blood. 6 to 8% is your proteins. சரியா? 6 to 8% is your proteins. 55% என்னது? plasma. சரி, now எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க? 11 பேர். ஓகே, பாலாஜி டாப்ல இருக்கீங்க, வெரி குட். ஸ்பைடி அண்ட் எழில் டாப் 3, வெரி குட். Roto Jipmar, then Kriti, King Lucy, Samira Sagar, Afsana Banu, Varuna Priya, Manju Kumar and Brihadeshwaran next. Very good, congratulations. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓவர் கான்ஃபிடன்ஸ் டுக் -1. எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட். ஆன்சர் பண்ணுங்க. டைமுக்குள்ள ஆன்சர் பண்ணு, சீக்கிரம் ஆன்சர் பண்ணு. Plasma constitutes nearly 55% of the blood. 90 to 92% of the plasma is water and proteins contribute 6 to 8% of it. சரி, the correct answer is both one statement and statement 2 are correct. ஏன்னா இதுமே கரெக்ட் தான் and இதோட வேல்யூஸ்மே என்னது? கரெக்ட் தான். சரியா? ஸோ ஆப்ஷன் A is the correct answer for this question. சரி, எத்தனை பேர் 90? ஏன் ஒருத்தர் பீன் போட்டிருக்கீங்க, ஒருத்தர் சீன் போட்டிருக்கீங்க. 18 பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். யோகேஷ், கிங் லூசி, பாலாஜி, ரோட்டு ஜிப்மர், ஸ்பைடி,
Then Kriti, Afsana Banu, Ken Rajeshwari, Vincent Joy, Sanjay, Sabarish, Prithviraj, Sir, Nitra Miller C, Elil, Varnapriya, Manju Kumar, Raghavendra Saravanan, and Samira Sagar. Kriti Illiya. Kriti irkinga. Yaar, Nancy? Nancy answer பண்ணிருக்கீங்களா? ஆன்சி ஆன்சர் பண்ணலையா? லேட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ? சரி, ஓகே ஃபைன். அடுத்தது வேறு யார்? நம்ம முத்துவேல் ஹீரோ சபரிஷ் இங்கே இருக்குது. ஃபைன். தமிழினியன் இன்னைக்கு வரல. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். எஸ், ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் சூஸ் த இன்கரெக்ட் ஒன். Blood is the most commonly used body fluid in higher organisms. Lymph is also known as a tissue fluid. Fibrinogen, globulins and albumins are major proteins found in plasma. Complex organisms circulate water from surroundings to exchange nutrients. Yes, D is the correct answer. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் இல்ல, சிம்பிள் ஆர்கானிசம். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ரைட். எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ? 17 பேர். கிங் லூசி டாப்ல இருக்கீங்க. சமீரா சாகர் அண்ட் ரோட் டு ஜிப்மா டாப் 3. ராகவேந்தர் சரவணன், அப்சானா பானு, சபரீஷ் முத்துவேல், யோகேஷ், கிருத்தி பாலாஜி, ஸ்பைடி எழில், பிருத்விராஜ், வின்சென்ட் ஜாய், நட்ரமில்லர் சி, ராஜேஸ்வரி, பிரிதேஸ்வரன் அண்ட் நான்சி. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த பேஜில் நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் பேஜோடது. ஏன்னா பேலன்ஸ் 5 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? பேலன்ஸ் 5 கொஸ்டின் என்னது உங்களுக்கு ஹோம்ஒர்க். 1 2 3 4 5. எஸ், பேலன்ஸ் 5 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெடியா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், 3 2 1 கோ. ஆன்சர் ப்ளீஸ். Yes, which of the following statements regarding erythrocyte is incorrect? They are formed in the red bone marrow in adults. They are biconcave in shape and devoid of nucleus in most mammals. இது incorrect எடுத்துருக்காங்களா? சரி. A healthy individual has 12 to 16 grams of hemoglobin in every 100 ml of blood. Their average lifespan is 120 days, after which they are destroyed in the spleen. They are biconcave in shape and devoid of nucleus in most mammals. They are formed. இது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆ 1000 கிடையாது, 100 ml. ஓகே, சரியா? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், ஓகே. நான் 1000க்கு பதிலாக 100ன்னு படிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, King Lucy, Yogesh, Road to Zipma, top 3, very good. Raghavendra Saravanan, Samira Sagar, Sabarish Muttuvel, Vincent Joy, Afsana Banu, Prithviraj, Nancy, Ken Rajeshwari, Spidey, Nitra Miller C, Brideshwaran, Varnapriya, Balaji, Manju Kumar, Sanjay and Elil. Okay, congratulations, very good. பிரியதர்ஷினி ஆன்சர் பண்ணுறது இல்லை. அப்போ பிரியதர்ஷினி ஆன்சர் கொஷின்ஸ்க்கு வரது கிடையாது, அதனால தான் சீக்கிரமாக முடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, ஓகே ஃபைன். ஐ மார்க்டு ராங்லி சார், ஐ டிட் நாட் சி த டிவாய்டு. அப்போ பிரியதர்ஷினி இருக்கீங்களா? லைவ்ல இருக்கீங்களா கண்ணா? இருக்கீங்கன்னா ஒரு அட்டண்டன்ஸை போடுங்க. ஒரு ஹாய் பாய் இல்லை ஒரு லைக் ஒரு ஏதாவது ஒன்று போடுங்க. ஆனால் ஆன்சர் ஏன் பண்ணுறதில்ல? அப்போ ஏன் ஆன்சர் பண்ணுறதில்ல? வெரி புவர். ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், சிங்கிள் லைன் கொஸ்டினே இல்லை, போடலை பாருங்க, எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. Plasma without the clotting factors is called serum. Statement 2, basophils are the most abundant cells among the total WBCs. என்ன ஆன்சர்? சீக்கிரம் சொல்லுங்க, ஃபாஸ்ட். இது செம்ம ஈஸி. பிரியதர்ஷினி டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க.
Okay, okay. So correct answer is plasma without clotting factor is called serum. True. பட் இது தப்பு. பேசோஃபில் வராது. பேசோஃபில் என்னது வராது, நியூட்ரோஃபில் தான் வரணும். ஸோ இங்கே இது தப்பு. இன் தட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் பாருங்க, ஐயோ என்னம்மா இப்படி இருக்கீங்க, என்னது 2 பேர் பீன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஒருத்தர் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க. பேலன்ஸ் 14 பேர். கிங் லூசி, யோகேஷ் அண்ட் சவரிஷ் டாப் 3. ரோட் டு ஜிப்மர், தென் கிருத்தி, வின்சென்ட் ஜாய், சமீரா சாகர், நான்சி, ராஜேஸ்வரி, எழில், பிரியதர்ஷினி, நட்ரமிலர்சி, மஞ்சுகுமார் அண்ட் சஞ்சய். அடுத்த 14 மெம்பர்ஸ். எஸ் சார், விச் லெக்சர் கேன் ஐ சி ஃபார் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், சம்மரன் ஆர் மெர்சல்? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கான்செப்டே கிளியர் இல்லை அப்படின்னா சம்மரன்ல இருக்கிற லெக்சர்ஸாக பாருங்கள். கான்செப்ட் ஒன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, என்சிஆர்டியில் உங்களுக்கு எது படிக்கணும், எது கொஸ்டின் வரும்னு தெரியல அப்படின்னா மெர்சல் பேட்ச், அதுக்கு தான் மெர்சல் பேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகே, கான்செப்ட் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சம்மரன் பேட்சை பார்க்கணும், அதில் இருக்கிற லெக்சர்ஸை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் மெர்சல் பேட்சுக்கு வாங்க, கொஸ்டின் ப்ராக்டிஸ் என்சிஆர்டி லைன் பை லைனுக்கு. ஓகே ரைட், எஸ். ஏன்னா கான்செப்ட் கிளாரிட்டி நம்ம மெர்சல் பேட்சில் கான்செப்ட் கிளாரிட்டிக்காக இது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் கான்செப்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் பூஸ்டர் சீரீஸ் தான் இது. சரியா? ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? பிரியதர்ஷினி சி சூஸ் பண்ணியா? அப்போ உங்கள் பேர் இருக்குது பாரு, பிரியதர்ஷினி இங்கே இருக்குது பாரு, டோன்ட் வரி. சரியா? ஆன்சர் தெரிஞ்சா தப்பாக மார்க் பண்ணிட்டியா? வெரி நைஸ், வெரி நைஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரெடி? நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போவா? நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த வாரம் வியாழக்கிழமை, டியூஸ்டே, சாரி செவ்வாய்க்கிழமை, நெக்ஸ்ட் டியூஸ்டே, தட் இஸ் ஆன் ஐ திங்க் 24th நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? டியூஸ்டே தான் அடுத்த கிளாஸ் நம்மளோடது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் கம்மிங் டியூஸ்டே. சரி சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடி? 3, 2, 1 go. Match the following. சீக்கிரம். Very good, very good, Priyadarshini. Okay, done. I loved this comment. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். ஓ முடிஞ்சுது. என்னது? ஃபிப்ரினோஜன். என்னது? நம்மளோட ஃபிப்ரினோஜன் எதுக்கு? பிளட் கிளாட்டிங். ஸோ A2னா இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ இது தப்பு, இது தப்பு. இங்கே மேட்சிங் பி. குளோபுலின். குளோபுலின் என்னது? குளோபுலின் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ B3னா இதுதான். அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஆல்புமின் ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ். ஓகே ரைட். நீ ஓல்டு ஸ்டூடெண்டா? சரி சரி, ஓகே டன். ஆப்ஷன் எலிமினேஷன், எஸ். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 93.75. ஓகே, ஸோ 15 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். கிங் லூசி, சபரீஷ், யோகேஷ், ராஜேஸ்வரி, ரோட்டு ஜிப்மர், ராகவேந்திர சரவணன், கிருதி, ஸ்பைடி, அப்சானா, பானு, யூசுப், பிரிகதேஸ்வரன், நட்ரமிலரசி, நான்சி, மஞ்சுகுமார், சஞ்சய் அண்ட் சமீரா சாகர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நியூ ஸ்டூடெண்டா? எப்போ இருந்து? போன வருஷத்துல இருந்தா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெடி? 3, 2, 1 go. Assertion: the spleen is often referred to as the graveyard of RBCs. Reason: RBCs are devoid of a nucleus in most mammals and have a biconcave shape to increase surface area. Yes, yes, the correct answer is what? Assertion correct கொடுத்திருக்கிறது இல்லையா? ஸ்ப்ளீன் தான் என்னது? நம்மளுக்கு கிரேவ்யார்டு, ரைட்?
ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்விசி டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் ஆஃப் பைகான்கேவ். எதுக்காக? டு இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா. இதுமே என்னது கரெக்ட் தான். ஆனால் ரெண்டுக்குமே கனெக்ஷன் கிடையாது. இங்கே ஸ்ப்ளீன் பற்றி பேசியிருக்காங்க, பிரேக் டவுன் பற்றி பேசியிருக்காங்க, இங்கே அதோட ஷேப் பற்றி பேசியிருக்காங்க. அதனால பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் ரிமெம்பர், எக்ஸாமில் எப்போவுமே இந்த ஆப்ஷன் பியில் வருங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. எப்போவுமே பியில் தான் வருங்கிறது சொல்ல முடியாது. சரியா? both correct, but when I add because I did not relate much at all. Yes, my trick என்னது, A B க்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் இது ரெண்டுக்கு இடையில நீங்கள் பிகாஸ் போட்டு ரீட் பண்ணி பார்க்கணும். கனெக்ட் ஆச்சு அப்படின்னா A, கனெக்ட் ஆகலைன்னா B. இதான் நம்மளோட ட்ரிக். யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கிங் லூசி, வெரி குட். சரி, நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஆப்ஷன் மாற்றி ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க நீட் எக்ஸாமில். அதனால் நீங்கள் எப்போவுமே இதுதான் ஏல வரும், எப்போவுமே இதுதான் பியில் வருங்கிற மிஸ்கன்செப்ஷனில் இருக்கக்கூடாது. சரியா? அதனால் எல்லா ஆப்ஷன் படிச்சுட்டு ஒழுக்குமா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் எக்ஸாமில். கிளியரா? ரைட்? எஸ், வெரி குட். பி தான் கரெக்டான ஆன்சர். எத்தனை பேர்? 100%. வெரி குட். பாலாஜி, அப்சானா பானு, ஸ்பைடி டாப் 3ல இருக்கீங்க. கிருத்தி, ராகவேந்திர, சரவணன், கிங் லூசி, ரோட் டு ஜிப்மர், யோகேஷ், கேன் ராஜேஸ்வரி, நான்சி, வின்சென்ட் ஜாய், சமீரா சாகர், பிரியதர்ஷினி, பிரிகதேஸ்வரன், நட்ரமிலர்சி, மஞ்சுகுமார் அண்ட் வருண பிரியா. காங்க்ராச்சுலேஷன்ஸ். காங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட். அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் இஸ் எஸ். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க, இது ரொம்ப ஈஸி. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஆன்சர் காமிக்கலையா? டைம்குள்ள நீ ஆன்சர் பண்ணு, அப்போதான் காமிக்கும். சரியா? and try to give your answer in capital letter please. capital letter ட்ரை பண்ணு. மேபி அப்படி எடுக்குமோ தெரியல, ட்ரை பண்ணி பாரு. ஐடென்டிஃபை த கரெக்ட் பர்சன்டேஜ் ஆர் கவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். பர்சன்டேஜ் ஆர் கவுண்ட் என்னது? நியூட்ரோஃபில். எழில், நீ லேட்டாக ஆன்சர் பண்ணுறடா, அதனால தான் கேப்சர் ஆக மாட்டேங்குது. சரி, நியூட்ரோஃபில் எவ்வளவு? 20 to 25%. தப்பு. இருக்கிறதுலே அதிகமாக என்ன இருக்கும்? நியூட்ரோஃபில் தான் இருக்கும். ஸோ இது தப்பு. ஓகே, பேசோஃபில் 0.5 to 1%. எஸ், என்னது? தப்பு. ஈஸ்டோனோஃபில் தான் 2 to 3%, இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். இல்லை, பேசோஃபில் தான் கரெக்ட். 0.5 to 1% இருக்கிறதுலே கம்மி, இதுதான். ஓகே, ஃபைன், கரெக்ட். ஆர்பிசி 6000 to 8000 per millimeter தப்பு. ஈஸ்டோனோஃபில் 6 to 8% தப்பு. 2 to 3%. சரியா? ஸோ எஸ், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பேசோஃபில் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, பார்க்கலாம். 17 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அப்சானா பானு, யூசுப், கிங் லூசி, வருண பிரியா டாப் 3. காங்க்ராச்சுலேஷன்ஸ். சபரீஷ், ராகவேந்திரா, சரவணன், ஸ்பைடி, நான்சி, கிருதி, வின்சென்ட், ரோட்டு ஜிப்மர், பிரியதர்ஷினி, பிரிகதேஸ்வரன், நட்ரமிலர்சி, யோகேஷ், எழில், கேன் ராஜேஸ்வரி அண்ட் மஞ்சுகுமார். நெக்ஸ்ட் 14 members. ரைட். ஸோ டோட்டல் 17 ஆன்சர்ட் கரெக்ட்லி. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். ரைட், பாருங்க. which of the following pairs is correctly matched regarding WBC function? which of the following pairs is correctly matched regarding WBC function? என்னது? neutrophil and monocyte phagocytic cell, basophil resist infections and allergic reactions, eosinophils secrete histamine, serotonin and heparin, lymphocytes involved in inflammatory reactions. இத மேட்ச் மாதிரியும் கொடுக்கலாம். So first one correct, second one என்னது? See here, first one correct. என்ன கொடுத்திருக்காங்க? neutrophil and monocyte are phagocytic cell. correct. basophil என்ன கொடுத்திருக்காங்க? basophil secrete histamine. so இது தப்பு. அடுத்தது eosinophil என்ன சொல்லியிருக்காங்க? secrete histamine. அப்போ இது தப்பு. lymphocyte என்ன சொல்லியிருக்காங்க? involved in inflammatory reaction. தப்பு. so option A is the correct answer. ரோட்டு ஜிப்மர் வாங்க போறேன், நிஜமா சொல்றேன். நான் உன்னை பிளாக் பண்ணிட்டாடா. ஐதர் நீ ஏதோ ஒரு ஆன்சர் தான் பண்ணும், எல்லா ஆன்சரும் நீ டைப் பண்ணக்கூடாது. தப்பு தானே இது? திஸ் இஸ் ராங், ரைட்? தப்பு தானே இது? ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணு. அடுத்த தாட்டி நீ பண்ணேன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் பிளாக் பண்ணி விட்டுருவேன். திஸ் இஸ் ராங். ரோட்டு ஜிப்மர், நிஜமா இது தப்பு. எல்லா டைமும் நீ அப்படி தான் பண்ணிட்டு இருக்க. நோ சார்.
ஏ ஏ டைப் பண்ணுவா, ஒரு 2-3 கமெண்ட் வந்துடும், மறுபடியும் பி டைப் பண்ணுவா, 2-3 கமெண்ட் வந்துடும், சி டைப் பண்ணுவா, எல்லாமே டைப் பண்ணிடுறதோ ஒன்று கரெக்டாக ஆயிராதா? இந்த மாதிரி பண்ணி பாரு என்டிஏ நீட் எக்ஸாமில். சரியா? நீ மைனஸில் தான் அவனோட டோட்டல் மார்க்கே வரும். அப்போ தெரியும் விளையாட்டு. சூப்பர். சரி, என்ன ஆன்சர்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். லூசாடா நீ. சரி, ஸ்பைடி, வருணப்பிரியா அண்ட் சபரிஷ் முத்துவேல் டாப் 3ல இருக்கீங்க. அதனால தான் பாரு எல்லா டைமே ஒருத்தர் ராங் ஆன்சர் வருது. காரணம் என்ன? நீ தான். சார் நாட் டூயிங் தட் ஆஃப்டர் தட் ஒன் இன்சிடென்ட். வெரி குட் ராகவேந்தர் சரவணன், யூ ஆர் பிஹேவிங் நைஸ்லி டுடே. வெரி குட். சரி பாரு, அதனால தான் எல்லா டைமும் எனக்கு பர்சன்டேஜ் எரர் வருது. லூசுப்பேன். இட்ஸ் ஸ்பைடி, வருணப்பிரியா அண்ட் சபரிஷ் முத்துவேல் டாப் 3ல இருக்கீங்க. கிங் லூசி, ராகவேந்திர சரவணன், பிரைட், கிருதி, வின்சென்ட் ஜாய், ரோட்டு ஜிப்மர் பிளாக் பண்ண போறேன் பாரு இனிமேல். ராஜேஸ்வரி, எழில், மஞ்சுகுமார், பிரியதர்ஷினி, அப்சானா பானு யூசுப், சமீரா சாகர், நட்ரமிலர்சி அண்ட் பிரிகதேஸ்வரன். அடுத்தது ஓகே சார். மெயின் கிரிமினலை திட்டுங்க. யார் அது? யார் மெயின் கிரிமினல்? சார் ஒன்ஸ் போட்டால் அது ஃபிக்ஸ் ஆயிருமா? சரி, அதுக்குன்ட்டு நீ எல்லாம் ஆன்சரும் பண்ணுவியா நீ? எங்க அந்த கட்டை? எங்க அந்த குச்சி இன்னைக்கு எடுத்துட்டு வரல? இல்லைன்னா இந்த கேமராக்குள்ள அந்த குச்சியை விட்டாலும் டேரெக்டாக போய் மண்டையிலேயே அடிக்கும் டக்குன்னு. புது டெக்னாலஜி. இந்த சைடு நான் குச்சியை விட்டால் அந்த சைடு உன் கேமராலேருந்து அப்படியே வெளியே வந்து மண்டையிலேயே அடிக்கும். எப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல? இங்கேருந்து பலாருன்னு ஒன்று அரை அப்படியே கணத்தில் ஒன்று கொடுக்கணும், உன்னோட கணத்தில் அப்படியே வந்து விழுந்துடும். எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? டிவிக்குள்ளே விட்டு அடிக்கிற மாதிரி. ரோட்டு ஜிப் பண்ணி கிளிக் பண்ணணும், உன்னோட ஐடி பெருசாக தெரியும், சலப்புன்னு ஒரு அரை. அச்சா, சபரிஷ் இஸ் த மெயின் கல்பிரிட்டா? சபரிஷ் அப்போ ஒன்னதான் பிளாக் பண்ணுமாடா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெடியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெடி? ரெடி? 3, 2, 1 கோ. ஐயோ, சிங்கிள் கொஸ்டின் ஆன்சர். ஐயோ, இவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டேனே. Based on the diagram in figure 15.1, which cell type is characterized by large bean shaped nucleus and is agranular? So இது கொஸ்டின்ல கட் பண்ணிருங்க, தேவையில்லை நம்மளுக்கு. Which cell type is characterized by a large bean shaped kidney shaped nucleus and is agranular? agranular என்னது? ரெண்டு தான் agranular. என்னது? lymphocyte and LM. கரெக்டா? மோனோசைட். ஸோ LMனா இதில் L இல்லை, மோனோசைட். B is the correct answer. பாரு, மறுபடியும் எவனும் ஒருத்தன் பண்ணியிருக்கான் இந்த வேலையை. சரி, யோகேஷ், சபரீஷ், ராகவேந்தர் சரவணன், நான்சி, கேன், ராஜேஸ்வரி, பிரியதர்ஷினி, சமீரா சாகர், கிருதி, அப்சானா பானு, வின்சென்ட் ஜாய், வருணப்பிரியா, நட்ரமிலர்சி, ரோட்டு ஜிப்மர், ஸ்பைடி, மஞ்சுகுமார் அண்ட் பிரிகதேஸ்வரன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஆப் கொடுத்தலாமா? எஸ். அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்? 1, 2, 3 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, 3 கொஸ்டின் எடுத்து அடுத்த 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, ரெடியா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் ரெடியா இருங்க. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருங்க. கம் ஆன். 3, 2, 1 கோ. ஐயோ, இது ஈஸியா இருக்கு. கஷ்டமா இருக்கிறது கொடுக்கட்டா? சரி, ஆன்சர். Platelets are cell fragments produced from specialized cell in the bone marrow called megakaryocytes. Yes. So 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க 15 பேர். யோகேஷ், கிருத்தி அண்ட் வருணப்பிரியா டாப் 3ல இருக்கீங்க. ஸ்பைடி, அப்சானா பானு, கிங் லூசி, சபரீஷ், ரோட்டோ ஜிப்மர், ராகவேந்தர் சரவணன், சமீரா சாகர், பாலாஜி, வின்சென்ட் ஜாய், எழில், நான்சி அண்ட் மஞ்சுகுமார். வெரி குட். அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுக்கலாம். சரியா? கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுக்கலாம். என்னது? ஓகே,
low. Answer. Answer, please. Come on. Persons with AB blood group are called universal recipient. The plasma of AB group individuals contain both anti-A and anti-B antibodies. இதுலயே உங்களோட பிளட் குரூப் கான்செப்ட் கிளியர் ஆயிருக்கும், தெரிஞ்சிருக்கும், என்ன லட்சணத்தில் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். அண்ட் ஏன்னு ஆன்சர் பண்ணிருக்கிற அத்தனை பேர் நீங்க ஒழுக்கமா படிக்கலன்னு அர்த்தம். என்ன ஏ, எப்படி ஏ வரும்? பர்சன் வித் ஏபி பிளட் குரூப். ஏபி பிளட் குரூப் என்னது? அவனோட பாடியில் ஏ ஆன்டிஜனும் இருக்கு, பி ஆன்டிஜனும் இருக்கு. சரியா? அப்போ அவன் பாடியில் ஆன்டி ஏ ஆன்டி பி ஆன்டினாலே ஆன்டிபாடி தான். ஆன்டின்னு சொன்னாலே அங்கிள் வந்து சாரி அங்கிள் வரமாட்டார், ஆன்டிபாடி தான். சரியா? அப்போ ஆன்டி ஏ அப்படிங்கிறது ஆன்டிபாடி. ஆன்டிஜன் எப்படா நினச்ச? கடைசியில் கொடுத்துருக்காங்களே ஆன்டிபாடிஸ்ன்னு பெருசா இவ்வளோ பெரிய எழுத்தா கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா அங்கே ஆன்டிபாடி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்டிஜனும் இருக்குது ஆன்டிபாடி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே கோயாகுலேஷனே செத்து போயிடுவாங்க, செத்து போயிட மாட்டாங்க. அப்புறம் எப்படி வரும்? ஆன்டி வராங்களாம், ஆன்டி. ஸோ ஏ இஸ் ட்ரூ பட் பி இஸ் false. So A is true and B is, R is false. சரியா? So C is the correct answer. So many aunties. நீ ஆன்டி லியரு அங்கிள் ஆயிட்ட, இப்போ ஆன்டி விடலியாடா டேய். அங்கிள் சபரிஸ் முத்துவேல் பாரு, ஜனனி வந்து ஏபிசிடின்னு போடுறாங்க, பிருத்திவிராஜ் சிசின்னு போடுறாங்க, பிசிசின்னு போடு. C for carbon copy, B for back carbon copy. Sorry for spamming the chat, sir. சரி, சபரிஷ், கிங் லூசி அண்ட் வின்சென்ட் ஜே டாப்ல இருக்கீங்க. அப்சானா, ரோட்டு ஜிப்மர், சமீரா சாகர், மஞ்சுகுமார், நட்ரமிலர்சி, ராஜேஸ்வரி, யோகேஷ், நான்சி அண்ட் வர்ணப்பிரியா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Next question. Answer please. நீ 10th பரவாயில்ல, ஆன்சர் பண்ணு. Blood grouping is based on the presence or absence of surface antigen on RBC. Reason antigens are chemicals that can induce an immune response. ஸோ போத் ஆர் கரெக்ட். சரியா? ஆனால் ரெண்டுக்குமே ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லை. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சரியா? ஓகே, எத்தனை பேர்? சபரீஷ், கிங் லூசி அண்ட் ஸ்பைடி டாப்ல இருக்கீங்க. யோகேஷ், அப்சானா பானு, நான்சி, எழில், ராஜேஸ்வரி, பிருத்விராஜ், ரோட்டு ஜிப்மர், வின்சென்ட் ஜே, பிரியதர்ஷினி, வருணப்பிரியா, நட்ரமிலர்சி அண்ட் மஞ்சுகுமார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் இல்லையா? எஸ், ஆன்சர் ப்ளீஸ். எஸ், எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? 1, 2 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எல்லாமே கரெக்டான ஆன்சர். ஸோ 1, 2, 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, எத்தனை பேர்? 76. எத்தனை பேர் 1 and 3 ஒன்லின்னு கொடுத்துருக்கீங்க? 1, 2 and 3 ஒன்லின்னு கொடுத்துருக்கீங்க. என்சிஆர்டி எடுத்து இதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. அப்படிப்பட்டவங்க யாரெல்லாம் பீன் கொடுத்துருக்கீங்களோ, பாலாஜி எடுத்து என்ன பண்ணு, என்சிஆர்டி எடுத்து அதை அண்டர்லைன் ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். lymphocyte 20 to 25% of the 20 to 25% are of two major types.
எஸ், இதை எடுத்து ஹைலைட் பண்ணுங்க புக் எடுத்து. சரி, எத்தனை பேர்? 16 பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கிங் லூசி, சபரீஷ், யோகேஷ், அப்சானா பானு யூசுப், ராகவேந்தர் சரவணன், வின்சென்ட் ஜே, ராஜேஸ்வரி, ரோட்டோ ஜிப்மர், வருண பிரியா, பிரியதர்ஷினி, நட்ரமிலர்சி, ஜனனி, எழில், ஸ்பைடி, நான்சி அண்ட் பிருகதேஸ்வரன். காங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணா. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் எஸ், ஆன்சர் ப்ளீஸ். Normal blood contains என்னது 1,50,000. எஸ் ஆர் நோ? 1 எவ்வளோ பூஜ்ஜியம்? 4 பூஜ்ஜியம் போட்டிருக்கா? சரி, அது 3 போட்டு 3 5 4 பூஜ்ஜியம் கரெக்டு. பிளேட்லெட் கரெக்டு தானே? நார்மல் பிளட் கண்டெயின். ஸோ இது கரெக்டு. பிளேட்லெட் ரிலீஸ் சப்ஸ்டன்சஸ் இன்வால்வ் இன் த coagulation. பிளேட்லெட் release variety of substances that are involved in the coagulation. Correct. Clumping of RBC occur if blood is not matched with the transfusion. Correct. அப்போ எல்லாமே இங்க correct. all 1 2 3 is correct. கரெக்டா? ஹாய் விஜயலட்சுமி. ஸோ வாட்? மேமுக்கு தமிழ் தெரியாது. மேமுக்கு தமிழ் தெரியாது. மேமுக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இல்லை விஜயலட்சுமி மேம், கரெக்டு தானே? You don't know Tamil, right? Okay, so correct. All 1 2 3 are correct answer. சரியா? D is the correct answer. Okay, right? Yes. ரைட்டா? சரி, இப்போ clumping of RBC occurs if blood is not matched during transfusion. Statement correct தானே? கிளம்பிங்க்கும் கிளாட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கா? See, option C is D is the correct answer, not C. All three statements are true. Okay. Sir, NEET biology which chapter have more weightage? Sir, NEET biology which chapter has more weightage? Sir, NEET copy paste பண்ணிருக்கியா? எல்லா சாப்டருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரியா? ஆனால் ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தா ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதுக்கப்புறம் நம்மளோட பயோமாலிகுல்ஸ், இல்லை பயோமாலிகுல் கிடையாது, அனிமல் கிங்டம், பயோடெக்னாலஜி, இது எல்லாமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். சரி, ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேர்? 16%. 2 பேர் தான், பாலாஜி அண்ட் யோகேஷ் 2 பேர் மட்டும் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. கமான், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம்.
எஸ் என்னது ஏ பிளட் குரூப் ஆன்டிபாடி என்ன இருக்கும் ஆன்டி பி சரியா ஸோ A3 அப்படின்னா இங்க வராது இங்க வராது எஸ் ஓகே பீனா ஆன்டி ஏ அப்படின்னா B4 அப்படின்னா இங்க இருக்கு இங்கேயும் இருக்கு சரி அப்போ சி என்னது ஏபினா நெல் ஓகே சினா 2 C2 இங்க இருக்கு A is the correct answer 88.3% 10 பேர் தான் ஆன்சர் பண்ணிங்க கரெக்டா சபரீஷ் யோகேஷ் கிங் லூசி ரோட் டு ஜிப்மர் சமீரா சாகர் வின்சென்ட் ஜாய் கிருத்தி ராஜேஸ்வரி நட்ரமிலர்சன் வருணப்பிரியா கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க மீதி எல்லாம் ஐதர் ஆன்சர் பண்ணல ஒரு டைமுக்கு ஆன்சர் பண்ணல ஒரு தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க வெரி புவர் வெரி பேட் சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம் எஸ் ஆன்சர் பண்ணுங்க lymphocytes platelets megakaryocytes and antigens yes okay platelets lymphocytes சரி A3 and B1 A3 ஓகே A3 ல B1 இங்க தான் இருக்கு so B is the correct answer எத்தனை பேர் 85.71% என்னது சபரீஷ் கிருதி யோகேஷ் டாப் 3 ரோட்டு ஜிப்மர் பிருகதேஸ்வரன் வின்சென்ட் ஜே ராகவேந்திர சரவணன் நட்ரமிலர்சி அப்சானா பானு சமீரா சாகர் நான்சி அண்ட் எழில் பேலன்ஸ் 12 பேர் B for biology yes B for biology and B for போண்டா வாயன் சரியா சரி அடுத்த கொஸ்டின் போலாமா அடுத்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண ஹோம்ஒர்க் கொடுத்துறேன் ஏன்னா அடுத்ததெல்லாம் சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸா இருக்கு சரியா அதனால அது உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஓகே சரி चलो அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஆன்சர் ப்ளீஸ் உங்க ஆன்சர் ரீட் பண்ணலையா அப்போ போல் முடியறதுக்குள்ள ஆன்சர் பண்ணியிருக்கணும் ஆர் தெரியல ஐ டோன்ட் நாட் ஷோர் ஏன் ரீட் பண்ணலன்னு ஆன்சர் 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 எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் கேன் அக்கர் வென் RH நெகட்டிவ் மதர் கேரிஸ் அன் RH நெகட்டிவ் ஃபீட்டஸ் நான் சொல்லலை இந்த மாதிரி கொஸ்டின் வரும்னு RH positive mother carries negative fetus, negative mother carries positive fetus, positive mother carries positive fetus. What is the correct answer? Negative mother carries positive fetus is the correct answer here. Yes. So C is the correct answer. 88.24 அப்பவும் தப்பு பண்றவங்க ரெண்டு பேர் இருக்கீங்க வெரி குட் சரி அப்பவும் தப்பு பண்றவங்க ரெண்டு பேர் இருக்கீங்க யாரு நம்ம பாலாஜி ஏன் ஜி பாலாஜி ஏன் ஜி தப்பு பண்றீங்க ஆன்சர் பண்ணது 15 பேர் கரெக்டா பண்ணிருக்கீங்க யோகேஷ் கிருத்தி அண்ட் அப்சானா டாப்ல இருக்கீங்க சபரீஷ் ராஜேஸ்வரி எழில் கிங் லூசி வருணப்பிரியா ரோட்டோ ஜிப்மர் வின்சென்ட் ஜே நான்சி சமீரா சாகர் பிருகதேஸ்வரன் புவனேஸ்வரி அண்ட் நட்ரமிலர்சி congratulations and welcome to the class கண்ணா அடுத்த கொஸ்டின் நான் போட போறேன் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க தயவு செய்து பார்த்து பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொடுக்கலாம் நான் டைம் டியூரேஷன் 45 செகண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன் சரியா ஸோ ஒழுக்கமா படிச்சுட்டு ரீட் பண்ணிட்டு கொஸ்டினை ஒழுக்கமா ஆன்சர் பண்ணுங்க சரியா கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ஒழுக்கமா அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க நான் 45 செகண்ட்ஸ் டைம் தரேன் சரி கிளியர் 3 2 1 கோ ஆன்சர் எஸ்
Consider the following statements regarding blood coagulation. Consider the following statements regarding blood coagulation. Fibrins are formed by the conversion of inactive fibrinogens by the enzyme thrombin. Fibrins are formed by the conversion of inactive fibrinogen by enzyme thrombin. ஐயோ எனக்கு கொஞ்சம் எனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. Okay, fibrins are formed by the conversion of inactive fibrinogen by the enzyme thrombin. Okay, correct. Thrombin is formed from the prothrombin by the enzyme called thrombokinase. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Thrombins in turn formed from the inactive substance present in the plasma called prothrombin by the enzyme called thrombokinase. Correct. The process involves a series of linked enzymatic reactions called a cascade process. Correct. Okay. Which are the following? Moon में correct answer. சரியா moon में correct. So 1 2 3 all 3 are correct here. So option D is the correct answer. எத்தனை பேரு 100%? Very good. Yogesh, King Lucy, Sabarish, Road to Zipmer, Samira Sagar, Vincent J, Brihadeshwaran, Elil, Natramila Rasi, Varnapriya, Bhuvaneshwari, A, Bhuvaneshwari, Spidey and Kriti and Balaji. Correct answer பண்ணிருக்கீங்க. Congratulations. சரியா? சரி. அடுத்த question போலாமா? Next question. Right? Yes. Next question. Answer. உன்னோட நேம் வரலையா? ஐயோ. Identify the correct statement regarding erythroblastosis fetalis. It occurs during the first pregnancy due to placental leakage. It can be avoided by administering anti-RH antibodies to the mother immediately after the first delivery. The mother's RH antigens destroy the fetal RBCs. It results in severe hypertension in the newborn. The correct answer is option B. Yes, it can be avoided by administering. It can be avoided by administering anti-RH antibodies to the mother immediately after the first delivery is the correct answer. 100% correct answer பண்ணிருக்கீங்க. 18 students. Congratulations. Very good. Sabarish, King Lucy and Varna Priya top 3 ல இருக்கீங்க. Vincent J, Meera Sagar, Afsana Banu, Spidey, Raghavendra Saravanan, Nancy, Roto Zipmer, Ratin, new student, very good. Natramila C, Yogesh, Brihadeshwar and Balaji, Elil, Kriti and Manju Kumar, very good, congratulations. அடுத்த questionக்கு போயிரலாம். சரியா? அடுத்தது assertion reason question. ரெடியா இருக்கு சார்? ஹியூமன் சர்க்குலேஷனுக்கு வாங்க சார். அடுத்த question சரியானது assertion reason question. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன்சர் ப்ளீஸ். An RH negative person exposed to RH positive blood will form specific antibody against the RH antigen. Correct? Correct. RH antigen is similar to one present in the rhesus monkey. Correct. Both are correct, but both are correct, but both are different. Seriya? So the okay, B is the correct answer. B is the correct answer. Yes. யாரோ தப்பு பண்ணிருக்கீங்களே. King Lucy, Sabarish, Kriti, Spidey, Vincent, Yogesh, Afsana Banu, Roto Zipmer, Ken Rajeshwari, Natramila C, Ratin, Varunapriya, Nancy, Samira Sagar, Brihadeshwaran, Elil and Bhuvaneshwari A. Very good, congratulations. Because tricking வேலை செஞ்சா சரி நல்ல விஷயம். அடுத்த question உங்களுக்கு assertion reason தான் but homework. சரியா? அடுத்தது match the following. Answer பண்ணுங்க பார்க்கலாம். Come on. Answer please.
எது கரெக்டான ஆன்சர்? எது கரெக்டான ஆன்சர்? ஃபைப்ரினோஜன். ஓகே, இங்க த்ரோம்போகைனேஸ் வந்து என்சைம். சரி, அப்படின்னா C1. C1 அப்படின்னா இது வராது. அடுத்து ஃபைப்ரினோஜன் என்னது? ஓகே, இன் த்ரோம்பின் என்னது? கன்வெர்ட் ஃபைப்ரினோஜன் டு ஃபைப்ரின். B4. B4னா இது வராது, இது வராது. அப்போ இது இல்லைன்னா இது. ஓகே, ஃபைப்ரின் நெட்வொர்க் ஆஃப் த்ரெட் D3. D3னா இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, கிங் லூசி, ரோட்டோ ஜிப்மர், சபரிஷ் முத்துவேல், சமீரா சாகர், ரத்தின், நான்சி, வருணப்பிரியா, வின்சென்ட் ஜே, அப்சானா பானு, புவனேஸ்வரி, கிருத்தி, ஸ்பைடி, எழில், மஞ்சுகுமார் அண்ட் ராகவேந்திர சரவணன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். பட் 35 செகண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுங்க உங்களோட டைமை. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னது? அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடலாம்? அடுத்த பேஜுக்கு போயிடலாம். சரியா? அடுத்த பேஜுக்கு போயிடலாம். பேலன்ஸ் ஒரு 4 கொஸ்டின் இருக்கு, நீங்க ஹோம்ஒர்க்கில் பண்ணுங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ், ரெடி, 3, 2, 1 கோ. டைமிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 45 செகண்ட்ஸ் இருக்கட்டும், தப்பு இல்லை. 8 செகண்ட்ஸ் டிலே இருக்குல்ல உங்களுக்கு, அதனால 45 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நான். சரியா? சின்னதாக இருக்க கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. இப்போலாம் கொஸ்டின்ஸ் சின்னதாகும் போது நான் என்ன பண்ணிடுறேன், 1 மார்க் அந்த சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸில் 30 செகண்ட்ஸ் நான் கொடுத்துருவேன். டோன்ட் வரி அபவுட் தட். மேட்ச் எல்லாம் நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு இப்போ கொடுத்துடலாம். பிகாஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லெந்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால டைம் கொடுக்குறேன். பட் ஃபியூச்சரில் நம்ம அதை குறைச்சிருவோம். Select the incorrect statement regarding the lymphatic system. It is an elaborate network of vessels that drains fluid back to major veins. Correct? Lymph is a, okay, incorrect kettukangla. Okay, colorless fluid containing specialized lymphocytes. Correct? Fats are absorbed through lymph in the lacteals of intestine villi. Correct? கேன் ராஜேஸ்வரி இருந்துச்சு உன் பேரு, நீ கவனிக்க நினைக்கிற உன் பேர் இருந்துச்சுப்பா. The mineral distribution in lymph is significantly different from that in plasma. Tappu. So this will be the correct answer. Option D is the correct answer. Yes, King Lucy, Sabarish and Bright Heart, that is Kriti top 3 la irkinga. Vincent J, Samira Sagar, Ratin, Nancy, Yogesh, Afsana Banu, Elil, Varunapriya, Kane Rajeshwari irukku paru. Road to Jipmar, Spidey and Manju Kumar correct answer பண்ணிருக்கீங்க. சார் SM ப்ரோவை பிளாக் பண்ணிடுங்க. ஏன்டா மறுபடியும் அதை பண்றான் அவன்? சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் டஃபா கொடுக்கலாமா? டைமிங் குறைச்சு விட்டுறலாம். சரி, எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெடி, 3, 2, 1 கோ. Which of the following organisms is the blood pumped by the heart passed into open spaces or body cavities called sinuses? இது வந்து எப்படி தெரியுமா ஆன்சர் பண்ணலாம்? கரெக்டா, சீக்கிரமா கரெக்டா ஆன்சர் பண்ணும். 10 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ணலாம். எப்படி 10 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ணலாம்? எஸ், இப்போ இதுல கோஆர்டினேட் இருக்கு, வராது. ஏன்னா கோஆர்டினேட்ல க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஆம்பிபியன்ஸ்ல க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம், பேர்ட்ஸ்ல க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்ப 3 கட் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஆர்த்ரோபோடா அண்ட் மொலஸ்கா தான். சோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். 100% கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கிங் லூசி, சபரிஷ், ராகவேந்திர சரவணன், ரோட் டு ஜிப்மர், வருணப்பிரியா, வின்சென்ட் ஜே, ராஜேஸ்வரி, ரத்தின், நான்சி, அப்சானா பானு, கிருத்தி, Samira Sagar, Elil, Balaji, Natramilarsi, Bhuvaneshwari and Spidey correct answer பண்ணிருக்கீங்க. Congratulations. அடுத்த question போலாமா? Next question. Yes, right. அடுத்த question என்னது? கொஞ்சம் என்ன பண்ணலாம்? இது வேண்டாம். Yes, 45 seconds கொடுத்துடலாமா? 30 seconds போதும். சரி. Yes, answer please. யோகேஷ், கொஞ்சம் டைம் முடியறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணடா கண்ணா.
Yes, a closed circulatory system is considered more advantageous as the flow of fluid can be more precisely regulated. Annelids possess an open circulatory system. Statement 1 correct, but statement 2 tappu. Annelids have open circulatory system, tappu. Annelids have closed circulatory system. So C is the correct answer. என்னது? சபரீஷ் முத்துவேல், கிங் லூசி, வின்சென்ட் ஜே, டாப் 3ல இருக்கீங்க. புவனேஸ்வரி, ரோட்டு ஜிப்மர், ரதின், எழில், நட்ரமிலர்சி, சமீரா சாகர், ராஜேஸ்வரி, நான்சி, அப்சானா, பானு அண்ட் வருணப்பிரியா அடுத்த கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்கு, பட் நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? எஸ் ப்ளீஸ். The heart pumps out only deoxygenated blood. Oxygenation of blood occurs in the lungs. Oxygenated blood is supplied to the body parts directly from the gills. The heart receives oxygenated blood from the body. Is the correct answer? The correct answer for this question is இது correct ன்னு கேட்டிருக்காங்க. So correct answer is 1, 2 and 3. See, the fourth option is wrong. சரியா? So 1, 2, 3 is correct. A என்னது? The heart pumps out only deoxygenated blood. True தானே? True. Oxygenation of blood occurs in the lungs. Oh, தப்பு. Gills. Okay, okay. அப்ப இது வராது. 1, 3 மட்டும்தான். 1 and 3 only. Option A is the correct answer. Option A is the correct answer. Why? Because lungs வராது. ஃபிஷ்ல எங்க சிங்கிள் சர்க்குலேஷன், ஃபிஷ்ல எங்க லங்ஸ் இருக்கு, ஃபிஷ்ல கில்ஸ் தானே இருக்கும். ஓகே, ஸோ இது தப்பு. ரைட், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேரு? 83.33. ஓகே, வெரி குட், பரவாயில்லையே. கிங் லூசி, கிருத்தி அண்ட் வின்சென்ட் டாப் 3ல இருக்கீங்க. சமீரா சாகர், கேன் ராஜேஸ்வரி, அப்சானா பானு, ஜனனி, நட்ரமிலர்சி, யோகேஷ் அண்ட் ரதின் பேலன்ஸ். எஸ், ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டீங்க. சரி, ஓகே. ஆன்சர் ப்ளீஸ். ஹாய் ஸ்டெத்தஸ்கோப் ஸ்குவாட், எப்படி இருக்க? கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணிடுற, ஜுவாலஜி கிளாஸ் காணாமல் போயிடுற. பண்ணு நல்லா பண்ணு. Birds and mammals exhibit double circulation, correct. In this organisms, oxygenated and deoxygenated blood are received by the left and right atria respectively and passed on to the ventricles without mixing. Left and right atria, எப்படி? Oxygenation and deoxygenated. Left atria தப்பு, reason is wrong. சரியா? A is true and R is false. C is the correct answer. எப்படி கேட்கவா? சாட் பாக்ஸ்ல போடு ஒரு டவுட். இல்ல சார், இந்த வீக் எக்ஸாம் சோ ஒன்லி. அப்படியா? சரி. என்னது? in these organism oxygenated and deoxygenated blood are received by the left. ஓ, கரெக்ட். ரீசனும் கரெக்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனேட்டட் கொடுத்துருக்காங்க, ஸோ லெஃப்ட் அட்ரியா கொடுத்துருக்காங்க, கரெக்ட். டீஆக்சிஜனேட்டட் கொடுத்து அடுத்தது ரைட் கொடுத்துருக்காங்க, கரெக்ட். ரீசனும் கரெக்ட் தான். எஸ், ரைட். இங்க பாருங்க, ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தனால ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் வரணும். சரி, அதனால அதுதான் கரெக்டாக இருக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி வரலையோன்னு நினைச்சேன், பட் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ரீசன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ பேர்ட் அண்ட் மேமல்ஸ் எக்ஸிபிட் டபுள் சர்க்குலேஷன், ட்ரூ, அண்ட் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
எத்தனை பேர் 100%? எஸ் ஜஸ்ட் மறுபடியும் ஜஸ்ட் மிஸ். எஸ் ரோட்டோ சிப்மார், ராகவேந்திர சரவணன், பாலாஜி டாப் 3ல இருக்கீங்க. புவனேஸ்வரி, கிங் லூசி, யோகேஷ், அப்சானா பானு, கிருதி, வின்சென்ட் ஜே, ஜனனி, வெரி குட். சமீரா சாகர், நெட்ரமிலர்சி, நான்சி, வருணப்பிரியா, ரதின், ராஜேஸ்வரி அண்ட் சபரீஷ் முத்துவேல், வெரி குட். எப்படி பேனிக் அட்டாக் கொடுத்தீங்க சார்? கொடுக்காதீங்க சார். ஓகே ஆல் ரைட். சரி, அடுத்தது போலாமா? அடுத்த கொஸ்டின் என்னது? அடுத்ததும் அசர்ஷன் ரீசன் தான் இல்லையா? அடுத்ததும் அசர்ஷன் ரீசன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங். எஸ், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ என்னது? ஃபிஷஸ் 2 chambered heart, crocodile 4 chambered heart. A2 C1. A2 இங்க இருக்கு, இங்க இல்ல, இங்க இல்ல. C1 இங்க இருக்கு. ஓகே, இது வராது, இது வராது, இது வராது. ஸோ A is the correct answer. ஸோ 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ரோட்டோ ஜிம்மர், புவனேஸ்வரி, வெரி குட். கிங் லூசி டாப் 3ல வந்துட்டீங்க. வெரி குட். ராகவேந்திர சரவணன், வின்சென்ட் ஜே, ரத்தின், சபரீஷ் முத்துவேல், யோகேஷ், அப்சானா பானு, யூசுப், வருணப்பிரியா, நட்ரமிலர்சி, ஜனனி, கேன் ராஜேஸ்வரி அண்ட் எழில் டாப் 14 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 29 வாட்சிங். பட் ஆன்சர் பண்றது வெறும் இவ்வளோதானா? மற்றவங்கள என்ன பண்றீங்க? ப்ளீஸ் ஆன்சர். ஓகே, ரைட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் என்னது? மறுபடியும் மேட்ச் த ஃபாலோயிங் வேண்டாம், நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜுக்கே டைரக்டா நம்ம போயிடலாம். சரியா? அடுத்த பேஜுக்கு போயிடலாம். எஸ், ஆன்சர் ப்ளீஸ். உங்க நேம் வரலையா? ஐயோ சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு 2 நிமிஷத்துல வரேன் சார். சரிம்மா நான்சி, போய் தண்ணி குடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி குடிச்சு கொஞ்சம் ஸ்க்ரீனை விட்டு வெளியே பாரு. ஸ்க்ரீனை விட்டு வெளியே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நோ ப்ராப்ளம். 12 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். Statement 1. The interarterial septum is a thin muscular wall. The interventricular septum is a thick walled. The atrioventricular septum is made up of thick fibrous tissue. Explanation. இங்க பாருங்க. A thin muscular wall called interarterial septum. Interarterial septum என்ன இருக்கும்? thin-ஆ இருக்கும். சரியா? which means இந்த ரைட் அட்ரியம் லெஃப்ட் அட்ரியம்க்கு இடையில இருக்கிற இந்த செப்டம், ஓகே, இதுக்கு இடையில இருக்கிற இந்த செப்டம் தின்னா இருக்கும். அண்ட் கீழே இருக்கிற செப்டம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் திக்கா இருக்கும். சரியா? கொஞ்சம் என்ன இருக்கும்? திக்கா இருக்கும். கீழே என்ன இருக்கீங்க? வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். கிளியரா? ஓகே. ஸோ ரைட் அண்ட் த whereas thick walled separates the right and left atria, whereas a thick walled interventricular septum என்னது? thick-ஆ இருக்கும். சரி, separates the left and right ventricle. The atrium and ventricle of the same side are also separated by thick fibrous tissue called atrioventricular. Okay, so 3 statement என்னது? correct. all 3 are true. A protein acquires என்னது? இதுக்கு போடடி 1 2 and 3. சரியா? D is the correct answer. எத்தனை பேர்? 66.67. so sad. too much coffee குடிச்சா caffeine poison ஆகுமா சார்? just drank 2 second cup. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஓவராக குடிக்கக்கூடாது. நைட் டைமில் ஜென்ரலி குடிக்கக்கூடாது. தூக்கம் போயிடும், ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால தூங்குறதுக்கு ஒரு 6 hours பிஃபோர் வரைக்கும் கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்கக்கூடாது. டீ கூட குடிக்கக்கூடாது. பட் முடிச்சுட்டு இருக்கணும்னா குடிக்கிறது தப்பில்லை. பட் எஸ், ட்ரை டு அவாய்ட். Okay, a protein acquires charge depending upon the abundance of amino acids residue with charged side chains. இதுக்கு explanation. ஐயோ, இது எப்படா இப்படி சொல்றது? பயோமாலிகுல் நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்ல, போய் பாரு. ஓகே, ஸ்டெத்தோஸ்கோப் ஸ்குவாட். நீ டெலிகிராமில் என்னோட ஐடி உனக்கு தெரியுமா என்னன்னு? டெலிகிராமில் எனக்கு இந்த கொஸ்டின் போட்டு விட்றியா? நான் செக் பண்ணுறேன். சார், ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஹூ இஸ் ஆன்சரிங், பட் ஆப்ஷன் வர மாட்டேங்குது.
தெரியலையே, தெரியாதா? டிஸ்கஷன் குரூப்பில் போ, அதில் ஒன்று இருக்கும். அது என்னது? அது நான் தான். லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்க. டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் போனீங்கன்னா, டிஸ்கஷன் குரூப்பில் பிடபிள்யூ தமிழ்நாடு டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப் இருக்குல்ல, அதில் நீங்கள் போனீங்கன்னா அதில் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும். அது நான் தான். சரியா? லைஃப் இஸ் வெரி ஷார்ட். எஸ், அது நான் தான். சரி, அங்கே போயிட்டு எனக்கு இந்த கொஷனை போட்டுவிட, நான் ஐ வில் ட்ரை டு ஆன்சர். இல்லை நீ டிஸ்கஷன் குரூப்பில் போடு. சரியா? டிஸ்கஷன் குரூப்லேயே நீ கொஷனை போடு. நீ எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அதுக்கு தானே அந்த டிஸ்கஷன் குரூப்பே. ஏண்டா? Sir, in 1 month can score high marks? No. You can score passing marks, not high mark, not good mark. சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? யோகேஷ், கிருதி, வின்சென்ட் ஜே டாப்ல இருக்கீங்க. ரத்தின், ஜனனி, எழில், ரோட்டோ சிப்மார், கேன் ராஜேஸ்வரி, நட்ரமில்லர்சி அண்ட் அப்சானா பானு. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மேட்ச் த ஃபாலோயிங். ஆன்சர் பண்ணுங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, என்ன ஆன்சர் வரும்? ட்ரைகாஸ்பிட் வால்வ். ட்ரைகாஸ்பிட் எங்கே இருக்கும்? ரைட்டில் இருக்கும். ஓகே. காட் த லெஃப்ட் இல்லை, ரைட் ஏவி ஓப்பனிங். சரி, A2. A2னா இது வராது, இது வராது. ஓகே, சியில் டிஃபரன்ஸ் இருக்கு. பெரிகார்டியம், ஓகே, டபுள் வால்டு மெம்பரேன். C3. B is the correct answer. 100%. ரோட்டோ ஜிப்மார், சபரீஷ் முத்துவேல், கிங் லூசி டாப் 3ல இருக்கீங்க. ரத்தின், வின்சென்ட் ஜே, ஜனனி, பாலாஜி, யோகேஷ், சமீரா சாகர், நட்ரமில்லர்சி, கிருதி, ராஜேஸ்வரி, அப்சானா பானு அண்ட் ராகவேந்திர சரவணன். வெரி குட், காங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட் ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுக்கலாமா? அசர்ஷன் ரீசன் கொடுக்கலாம். இந்த ஆன்சர் பண்ணு. Yes, while the text mentions the septum is thick, this is a standard application of the logic presented in the diagram. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? The wall of the left ventricle is much thicker than the wall of right ventricle. Right wall of left ventricle is much thicker. Correct. The left ventricle has to pump the blood to the entire body. Correct. Okay, so both are correct and reason is also given. So A is the correct answer. A is the correct answer. 100% correct answer பண்ணியிருக்கீங்க. 14 students. யோகேஷ், பாலாஜி, ரோட்டு ஜிப்மர், ராகவேந்திர சரவணன், அப்சானா பானு, கிங் லூசி, சமீரா சாகர், வின்சென்ட் ஜே, ரத்தின், ஜனனி, நான்சி, கிருதி, நட்ரமில்லர்சி அண்ட் கேன் ராஜேஸ்வரி. சரியா? ஓகே. ஸோ லைக் டெலிகிராமில் போயிட்டு நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் போனீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பிடபிள்யூ தமிழ்நாடு டிஸ்கஷன் குரூப்னு இருக்குல்ல டெலிகிராமில்,
நீங்கள் அதில் இல்லைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அதில் ஒரு ஐடி இருக்குது, அதுக்கு பேர் லைஃப் இஸ் ஷார்ட். அது என்னோட ஐடி தான். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது, டிஸ்கஷன் குரூப்பில் போடுறதுக்கு தயக்கமாக இருக்குன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், தப்பே கிடையாது. சரியா? பட் மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன், ஐ ப்ரிஃபர் நீங்கள் அந்த டிஸ்கஷன் குரூப்பில் போடுங்க. ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதுதான் டிஸ்கஷன் குரூப். சரியா? பட் ஒரு சில டைம் நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும். ஸோ அப்படின்னாலும் எனக்கு டேரெக்டாக அதுலேயே நீங்கள் போட்டு விடலாம். சரியா? எஸ் நான்சி, புரிஞ்சது தானே? சரி, அடுத்தது போலாமா? அடுத்து என்னது? நெக்ஸ்ட் பேஜ். மீதி எல்லாம் இதுல ஹோம்ஒர்க். அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ரெடி? 3, 2, 1, டன். ஆன்சர் ப்ளீஸ். Yes. The nodal musculature of the heart is auto-excitable. The nodal musculature of the heart is auto-excitable. Okay. The number of action potentials generated per minute is uniform across the parts of the nodal tissue. Tappe இல்லையா? Statement 1 is correct, but statement 2 is incorrect. So C is the correct answer. All right. किंग लूसी, सबरीश, समीरा सागर टॉपला இருக்கீங்க, ரத்தின், ஜனனி, வின்சென்ட் ஜே, நான்சி, ரோட்டோ ஜிப்மர், புவனேஸ்வரி, கேன் ராஜேஸ்வரி, எலில் அண்ட் அப்சானா பானு யூசுப் 12 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, லீடர் போர்டில் யார் டாப்ல இருக்கா? ரோட் டு ஜிப்மர் டாப்ல இருக்கீங்க. சரியா? ரோட் டு ஜிப்மர் டாப்ல இருக்கீங்க. அடுத்தது நம்ம கிங் லூசி, அடுத்தது வின்சென்ட் ஜே, டாப் 3. இதுதான் நம்மளோட டாப் 3 ஹோல்டர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் அப்சானா பானு யூசுப் 4th பிளேஸ்ல இருக்கீங்க, யோகேஷ், சபரீஷ் 6th பிளேஸ்ல இருக்கீங்க, சமீரா சாகர் 7th, கேன் ராஜேஸ்வரி 8th, கிருதி 9th பிளேஸ்ல இருக்கீங்க, அண்ட் நட்ரமிலர்சி 10th பிளேஸ்ல இருக்கீங்க. பிளெஸ்ட் டு பி டாக்டர், தட் இஸ் நான்சி 11th பிளேஸ்ல இருக்கீங்க, ரேங்க்ட் அப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 6 क्वेश्चन தப்பு பண்ணிருக்கீங்க. வருணப்பிரியா 12th, எழில் 13, ராகவேந்திர சரவணன் 14, ஸ்பைடி 15, பிருகதேஸ்வரன் 16, மஞ்சுகுமார், பாலாஜி, ரத்தின், புவனேஸ்வரி, ஜனனி, பிரியதர்ஷினி, பிருத்விராஜ், சஞ்சய், பிருந்தா, எஸ் பிருந்தா, கிஷோர் குமார் அண்ட் ஸ்ரீனிவாசன். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் 27 பார்ட்டிசிபென்ட்ஸ் so far. அதில் நம்மளோட டாப்பர்ஸ் லிஸ்ட். 3 क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணீங்க, பட் உங்க பேர் வரலையா? அன்ஃபார்ச்சுனேட் ஈவென்ட்ஸ் ஹேப்பன்ஸ் கண்ணா, டோன்ட் வரி. சரியா? ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆன்சர் ப்ளீஸ், ஆன்சர் ப்ளீஸ். Yes, which of the following is the correct sequence of conduction of action potential in the heart? SA node to AV node to AV bundle to Purkinje fiber. Correct? So B is the correct answer. எது? B.
பி சிபிஆர் பண்ணுனா சேவ் பண்ணலாமா? சிபிஆர் பண்ணால் சேவ் பண்ணலாமாவா? சிபிஆர் பண்ணால் சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது கண்டிப்பாக சேவ் பண்ணிடுவோங்கிறது கேரண்டி கிடையாது. பட் அதுதான் ப்ரொசீஜர், பண்ணி தான் ஆகணும். ஓகே ரைட். சிபிஆர் பண்ணி நம்ம ரிகவர் பண்ணலாம். கார்டியக் அரெஸ்ட் ஆயிடுச்சு, இமீடியேட்டாக எடுத்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ஆக்சிஜன் வாயில போட்டு, டியூப் வாயில போட்டு அமுத்துவாங்க காற்று ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு. அண்ட் மேலே ஏறி சிபிஆர் கொடுப்பாங்க. சரியா? மவுத் டு மவுத்லாம் கொடுக்கறது இல்லை, கனவு காணக்கூடாது. சரியா? என்ன பண்ணுவாங்க, ஒரு டியூப் மாதிரி இருக்கும், பைப் மாதிரி இருக்கும், அதை வாயில விட்டு பலூன் இருக்கும், பலூன் மாதிரி, அதை ப்ரெஸ் பண்ணுவாங்க. சரியா? மவுத் டு மவுத் கொடுக்கறதுக்கு ஜென்ரலி முன்னாடிலாம் பார்ப்பீங்களே, சிபிஆர் கொடுக்கறதுக்கு மவுத் டு மவுத் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுவாங்க. இங்கே அப்படி பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் சிபிஆர் கொடுப்பாங்க. ஸோ அழுக ஆரம்பிச்சிட்டேன் சபரிஷ். ஐயோ, அந்த ஆப்ஷனும் போயிடுச்சு. சரியா? அந்த வாய்ப்பு ஓடி மிஸ் ஆயிடுச்சு, வட போச்சு. ஸோ அதுதான். ஓகே, நிறைய ரிகவர்லாம் பண்ணியிருக்காங்க, என் கண்ணு முன்னாடியே நிறைய பேர்த்த காப்பாற்றிருக்காங்க. சரி, ஹாஸ்பிட்டலில் லைக் ஐசியூலலாம் நம்ம போடும்போது நம்ம ப்ரொசீஜர் போயிட்டுருக்கோம், திடீர்னு கார்டியக் அரெஸ்ட், இமீடியட்டாக நர்ஸ் ஏறி உட்காந்துருவாங்க மேலே. இல்லைன்னா ஓடி டெக்னீஷியன்லாம் இறஞ்சாங்கன்னா அவ்வளோதான், ஜம்ப் பண்ணி அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏமாந்துட்டீங்க. ரைட். ஓகே ரைட். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எத்தனை பேர்? யோகேஷ், கிருதி, வருணப்பிரியா டாப் 3ல இருக்கீங்க. சபரிஷ், முத்துவேல், கிங் லூசி, பாலாஜி, புவனேஸ்வரி, அப்சானா பானு, யூசுப், ஜெயிலவி, ஜெயிலேருந்து வந்திருக்கு. என்னடா பேர் இது? யாரு? பரவாயில்ல, நியூ ஸ்டூடெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெயிலவி, எழில் அண்ட் நான்சி. முத்துசாமி, கூஃப்கின் பயலுங்கடா. யார் அது? கூஃபி ஜென்னா அப்படின்னா என்ன? முத்துசாமி ஸ்பேமரா நீ? சரி சரி, பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேட்டில் கான்வர்சேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது சேட் என்கேஜ்மெண்ட் அதிகமாகும், அப்போ லைவ் வந்து நிறைய பேர்த்துக்கு போகும். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன். யூ பிளாக் டேட், பரவாயில்ல இருக்கட்டும், போகட்டும். பண்ணுடா. எவ்வளோ ஸ்பேமர் வரீங்களோ அவ்வளோ நல்ல விஷயம் தான்டா, பண்ணுங்க. கூஃபிஜன், ஐயோ செஸ் பிளேயரா? சரி, எனக்கு சத்தியமா தெரியாது. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சரி, அடுத்த கொஸ்டின். அசர்ஷன் ரீசன் ரெடி? 3, 2, 1 கோ. Yes, the walls of the ventricle are much thicker than that of atria. True. Ventricles have to pump the blood to the various organs. True. Both are correct. Yes, A is the correct answer. சரியா? 100% கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ராகவேந்தர், சரவணன், பாலாஜி, சபரிஷ் டாப் 3ல இருக்கீங்க. அப்சானா, யோகேஷ், பிரைட், தட் இஸ் கிருதி, ராஜேஸ்வரி, ரத்தின், ரோட்டு ஜிப்மர், சமீரா சாகர், புவனேஸ்வரி, ஜெயிலவி, எழில் அண்ட் வின்சென்ட். வெரி குட். சார் எனக்கு நெட் இஷ்யூ. அப்படியா? லூஸ் பண்ணீங்க, டான்ஸ் ஆடணும். ஆமாம், தோத்துட்டிங்கன்னா டான்ஸ் ஆடணும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த ஷார்ட்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. சரி, எனிவேஸ் அடுத்த கொஸ்டின் போயிடலாம், நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். பேலன்ஸ் எல்லாம் இந்த பேஜில் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? எஸ். அடுத்தது எஸ், ஆன்சர் ப்ளீஸ். The cardiac output of an athlete is significantly higher than that of the ordinary man. Statement 2. The body does not have the ability to alter the stroke volume. Yes, முடிஞ்சிருச்சு போல். என்ன ஆன்சர் வரும்? What will be the answer for this question?
The correct answer is statement 1 is correct, but statement 2 is incorrect. Seriya, so B is the correct answer. அவர் தான் சார் கூஃபி ஜென். யார் கூஃபி ஜென்? செஸ் பிளேயரா? தெரியல, எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் செஸ்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் கிடையாது. ஐ மீன் எனக்கு விளையாட தெரியும், நான் விளையாடுவேன், எனக்கு பிடிக்கும் செஸ், பட் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. எஸ், ஹாய் விஜயலக்ஷ்மி. கோ அண்ட் ஸ்லீப் மேன், கம் ஆன். பி இஸ் I already answered this question and then you are answering B. Acha, your name? Okay, fine. Then do one thing. Answer the next question within the time period. Okay, your name will appear here. Okay, right. So Yogesh, King Lucy, Bhuvaneshwari top 3 la irkeenga. Bhuvaneshwari top 3 la irkeenga. Very good. The Vincent J, Samira Sagar, Sabarish Muttuvel, Jailavi, Raghavendra Saravanan, Rotu Jipmar, Ken Rajeshwari, Nancy, Varuna Priya, Elil, Medico student Ames. Okay, congratulations. And Balaji top. Okay, 15 correct answer panirkeenga. Okay, right. Next question. If you answer this correctly, your name will appear in this list. So answer within 30 seconds, within the time frame. Okay, fine. And you have to answer correctly. Right. The next question is, next question. Yes. Identify the correct sequence of events during the cardiac cycle. Joint diastole, ventricular systole, closure of semilunar valves. Ventricular systole, opening of AV valve, ventricular diastole. Arterial systole, ventricular systole, closure of AV valves, ventricular diastole. ஓகே, என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் அட்ரியல் சிஸ்டோல் கரெக்டு, அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வரும் கரெக்டு, அதுக்கப்புறம் க்ளோசர் ஆஃப் ஏவி வால்வ்ஸ் வரும். ஓகே, அட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் க்ளோஸ் ஆகுமா? ஓ மை காட், கரெக்டு. அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் கரெக்டு. ஓகே, ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? கிங் லூசி, Raghavendra Saravanan, Yogesh top 3, Rotu Jipmar, Samira Sagar, Vincent J, Afsana Banu, Kriti, Ken Rajeshwari, Varuna Priya, Jailavi, Natra Miller C and Elil correct answer பண்ணிருக்கீங்க. Very good, congratulations. Next question போயிடலாம். Match the following. Yes, right. Answer please. Stroke volume, cardiac output, ECG and cardiac cycle. எஸ், எப்படி? ரோட்டு சிப்மார், யோகேஷ், சமீரா சாகர் டாப் 3, வின்சென்ட், சபரீஷ், அப்சானா பானு, எழில், மெடிக்கோ ஸ்டூடெண்ட், நான்சி, கிருத்தி, ராகவேந்தர் சரவணன், வருணப்பிரியா, நட்ரா மில்லர்சி அண்ட் ஜெயலவி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியாடா கண்ணா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? எஸ் ப்ளீஸ். வை ப்ரோ, வாட் இஸ் திஸ் ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி பண்றீங்களே ப்ரோ? ஓ ப்ரோ, ஓ ப்ரோ, ஓ ப்ரோ, ஓ ப்ரோ, ஓ ப்ரோ, oh bro, oh bro, oh bro, என்ன ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்களே ப்ரோ?
Sorry, events occurring ventricular pressure increases during which of the following events occurs when ventricular pressure increases during systole? Okay, closure of tricuspid and bicuspid valve, correct. Opening of semilunar valve, correct. Blood flows, bro flows into bro flows into atria தப்பு. And the blood flows into atria, தவறு. SAN generates a new action potential, தவறு. So 1 and 2 only. A is the correct answer, bro. Poll என்ன வச்சு ப்ளே பண்ணுது? A is the correct answer. Ballad song மாதிரி இருக்கு. bro. சார் இந்த ரிவிஷன் எப்படி இருக்குமே? Thug life man official-ஆ? என்னடா கேட்குற? சத்தியமா புரியல சார். இந்த ரிவிஷன் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமீ? எப்படி இருக்குமீ? சரி, சபரிஷ் முத்துவேல், கிங் லூசிஃபர் அண்ட் ரோட் டு சிப்ம டாப் 3ல இருக்கீங்க. வின்சென்ட் ஜே, நான்சி, யோகேஷ், ராகவேந்திர சரவணன், கேன் ராஜேஸ்வரி, நட்ரமிலர்சி, எழில் பாலாஜி அண்ட் வருணப்பிரியா கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதான் ரிவிஷனே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் 3 2 1 ப்ரோ. ப்ரோ லாஸ்ட் மந்த் என்ன பிளான் நீட்டுக்கு? சார் லாஸ்ட் மந்த் என்ன பிளான் நீட்டுக்கா? லாஸ்ட் மந்த் என்ன பிளான் தெரியுமா? வீட்டுக்கு போகிறது, ஏசியை ஆன் பண்ணுறது, கம்ஃபர்டர் எடுத்து குப்பரை படுத்துட்டு தூங்கிட வேண்டியதான். நீட்டுக்கு எக்ஸாமுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கிறது, அது வரைக்கும் ஃபுல்லாக தூங்குறது ஏப்ரல். சரியா? இதுதான் என்னோட பிளான். உன்னோட பிளான் என்ன? எப்படி என் ஊர் சுத்த பிளானா? திஸ் இஸ் மை பிளான். வாட் அபவுட் யூ? Thug life man of Thug life man and Mannan official. Thug life Mannan. Oh, Thug life. Thug na enna theriyuma? You know what is thug? Thug is a Hindi word actually. Hindi word ah edo vera edo language, maybe Hindi, but Hindi la use பண்ணுவோம். Thug அப்படிங்கிறது என்ன தெரியுமா? திருட்டு பையன் அர்த்தம். Thug அப்படிங்கிறது ஏமாத்துறவங்கள thugன்னு சொல்லுவாங்க. கடையில் போயிட்டு 100 ரூபா கொடுத்துட்டு 150 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 100 ரூபா கொடுத்து ஏமாத்திட்டு வராங்களே, அந்த மாதிரி. அதுக்கு பேர் ஏமாத்துறது இல்லையா? ஸோ டக் அப்படின்னா ஏமாத்துறவங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ டக் லைஃப் அப்படின்னா நீ ஏமாத்துற லைஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏமாத்துற மீனிங் தெரியாமல் ஒருத்தர் டக் லைஃப்னு சொல்லிட்டு ஸ்வாக் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஸோ டக் லைஃப்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுறாங்க, ஒரு செயின் போட்டுறாங்க. பட் டக்னா ஒரிஜினல் மீனிங் திருட்டு பையன் அர்த்தம், ஏமாத்திரக்கார, மொலமாரித்தனம் பண்றவங்க. திஸ் இஸ் த this should not be the word we use, but that's the correct meaning actually, Tamil meaning. Okay, right? So அந்த மாதிரிலாம் பேர் வைக்காத. I don't think that is a good thing to do. நல்ல பேரா வை, நல்ல பேரா வை. கிருஷ்ணா, ராம் இந்த மாதிரி வை. இல்லை உன்னோட ஒரிஜினல் பேர் என்னவோ அது வை. ஃபார் எக்ஸாம்பிள் வின்சென்ட் வை, ஜான் கெனடி, ஜான் எஃப் கெனடி, நெல்சன் மண்டேலா, ஏதோ என்ன பேரோ உன் பேரை வை. சரியா? லைக் சபரிஷ் இருக்கீங்க, சபரிஷ், அந்த மாதிரி பேர் வைங்கடா. டே நாடா டே டக் லைஃபு தூக் லைஃப்ன்ட்டு. சரி, இதுதான் டாப் 12. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். எஸ், நல்ல வேலை இன்ஸ்டா. ஐ எம் ஃபாலன் ஏஞ்சல் கிங் லூசிஃபர். ஓகே, நான் ஏப்ரல் மந்தில் சாமிக்கு விட்டுருவீங்களா? சரி, நல்ல வேலை இன்ஸ்டா பயோவில் வைக்கலாமல் இருந்தேன், ஜஸ்ட் மிஸ். கொன்றுவேன் அவனை சபரீஷ். நான் பார்த்தேன்னா அவ்வளோதான், உங்கள் அம்மா ஃபோன் பண்ணிடுவேன் டேரெக்டாக. பாருங்கம்மா எப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் பையன். டக் லைஃப் படிங்க டாடி. மார்ச்சே வரல, அதுக்குள்ளே ஏப்ரல் மந்த் பிளானுங்க வந்துட்டான் பையன். டேய் ஃபஸ்ட்டு மார்ச்சை முடியடா, அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் பார்த்துக்கலாம். ஓகே, செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த எலக்ட்ரோகார்டியோகிராம். இட் இஸ் obtained using an electrocardiograph. கரெக்டு. இட் ரெப்ரசன்ஸ் த மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட்.
தவறு. It represents the chemical activity of the heart. Okay. King Lucifer, Savarish Muthavel, Elil, top 3 இருக்கீங்க. Vincent J, Road to Jipmar, Nancy, Raghavendra Saravanan, Ken Rajeshwari, Afsana Banu Yusuf, Samira Sagar, and Natra Miller C, top 11 students இருக்கீங்க. Congratulations Kanna. Very good, very good, very good. Very good. New poll. அடுத்தது அடுத்த கேள்வி என்னது? Yes. Answer please. In a standard ECG, which of the following represent the beginning of the ventricular systole? In a standard ECG, which of the following represents the beginning of the ventricular systole? அப்படிங்கிறது just after the Q wave, the end of T wave, the middle of ST segment. Okay, just after the Q wave, the peak of P wave. Yes, your head hurts. என்னாச்சு? அடிச்சுக்கிட்டியா நீயே மண்டையில? ஏன் தப்பு பண்ற? ஏன் தப்பு பண்றன்னு மண்டையில அடிச்சுக்கிட்டியா? சரி கையில் அடிக்கிறான்னு நினச்சி கட்டையை எடுத்து அடிச்சுக்கிட்டியா? இல்லைன்னா போய் தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு வாடா டேய். தலையில் போய் என்ன அம்மாட்ட சொல்லி எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட சொல்லு. சரியா? ஓகே. கிங் லூசி, யோகேஷ், ஜெயலவி டாப் 3 இருக்கீங்க. வெரி குட். கேன் ராஜேஸ்வரி, சபரிஷ் முத்துவேல், அப்சானா பானு, கிருத்தி, சமீரா சாகர், வின்சென்ட் ஜே, நட்ரமிலர் சி, நான்சி மெடிக்கோ ஸ்டூடெண்ட் அண்ட் ரோட் டு ஜிப்மர் டாப் 13 ஸ்டூடெண்ட்ஸ். லெஃப்ட் சைடு ஆல்வேஸ் ஹர்ட்ஸ், ஐ டோன்ட் நோ வை. போய் டாக்டர் பாரு, மைக்ரேனாக இருக்க போகுது. இல்லைனா போய் கண்ணை செக் பண்ணு. சரியா? மோஸ்ட்லி மைக்ரேனாக இருக்க போது. இல்லைனா போய் கண்ணை செக் பண்ணு. ரைட் சைடு ஆஃப் யுவர் இயரில் ஏதாவது பிரச்சனை, ஐயில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதை போய் செக் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா நீ போய் டாக்டரை பாரு, மைக்ரேனாக கூட இருக்கலாம். பட் ஃபோன் ஸ்க்ரீன் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். எஸ், கரெக்டு தான். தயவுசெய்து ஒரு ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் போட்டுக்கோங்க எல்லாருமே. நானும் அதான் வாங்கலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஸ்க்ரீன் டைம் எனக்குமே ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால் எனக்குமே அந்த மைக்ரேன் அட்டாக் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. இன்னைக்கு காலையில் கூட ஐ ஹேட் மைக்ரேன் பெயின். மார்னிங் 5 o'clock நைட்டிலேருந்தே பயங்கர தலைவலி. பட் ஐ மேனேஜ் எனி ஹவு. மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மேனேஜ் பண்ணி நான் தூங்கிட்டேன். தலையில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு நான் தூங்கினேன். பட் முடியல. காலையில் ஏர்லி மார்னிங்கில் எனக்கு பயங்கர ஹெட்ஏக். மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour தூங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஆயிடுச்சு. 3 days பேக் நான் ஒரு டேப்லெட் எடுத்தேன். சரியா? ஸோ ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ஸ்க்ரீன் டைம் எனக்கு அதிகமாயிருச்சு. சரி, ஐ ஹாவ் டு கெட் ஒன் கிளாஸ். என்னோட கிளாஸ் நான் எங்கேயே வச்சுன்னு தெரில, காணோம். ஐ வாஸ் யூஸிங்னா. ஸோ நவ் ஐ ஹாவ் டு கெட் ஒன் நியூ கிளாஸ். எனிவேஸ், கிளாஸ் போட்டியா? சரி, ஓகே. அந்த ஃபில்டரிங் லைட், எஸ், வித் யூவி கோட்டிங், எக்ஸாக்ட்லி அந்த கிளாஸ் வாங்கிக்கோங்க. இந்த ரிவிஷன் சீரிஸ்க்கு அப்புறம் என்ன சார்? இந்த ரிவிஷன் சீரிஸை ஃபஸ்ட்டு முடிடா. டெய்லி வரியா நீ? இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், உன்னை பார்க்குறேன் போல இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரிவிஷன் சீரிஸை முடி. அதுக்கப்புறம் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். என்ன இந்த சேனல்லேருந்து உருட்டி வேறு சேனலுக்கு பிளான் பண்ணலான்னு பார்க்குறியா? நீ உன்னோட சொந்த சேனல் வச்சுருக்கியோ என்ன? இல்லை யாரும் ஒன்று அனுப்பிச்சுட்டா? யாராச்சும் சேனலுக்காரங்க அனுப்பிச்சுட்டாங்களா என்ன? இப்போ கேட்டுட்டு வா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. அதான் பிளானிங்கடா. ஃபஸ்ட்டு டெய்லி கிளாஸுக்கு வா. என்னோட கிளாஸுக்கு நீ டெய்லி வா. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது என்ன பிளான்னு. எஸ், திஸ் போர்ட் ஸ்க்ரீன், எக்ஸாக்ட்லி, இட்ஸ் டூ பிரைட். போர்ட் ஸ்க்ரீன் இருக்குது, மேலே லைட் இருக்குது, முன்னாடி ஒரு என்னது இருக்குது, நம்மளோட ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் தேட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஆன்சர் ப்ளீஸ். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. சீக்கிரம்.
டைம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் எம்எஃப் மோசப் டைமுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரியா? டைம் முடிஞ்சு போச்சு. சரி, ஈச் ரிஸ்ட் அண்ட் லெஃப்ட் ஆங்கிள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? ஈச் ரிஸ்ட் அண்ட் த லெஃப்ட் ஆங்கிள், ரெண்டு ரிஸ்ட்லையும் ஒரு ஆங்கிளில், அதுவும் லெஃப்ட் சைடில் நம்ம போட்டிருப்பாங்க. ரைட். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேர்? 93%. 14 பேர். பிரைட் ஹார்ட், எழில், ரோட்டோ ஜிப்மர். பிரைட் ஹார்ட் தட் இஸ் கிருதி, எழில், ரோட்டோ ஜிப்பர், ராகவேந்திர சரவணன், யோகேஷ், அப்சானா பானு, வின்சென்ட் ஜே, சமீரா சாகர், ஜெயலவி, நான்சி, கிங் லூசி, மெடிக்கோ ஸ்டூடெண்ட், நட்ரா மில்லர்சியன், கேன், ராஜேஸ்வரி. ரைட். லென்ஸ் கார்ட்டில் எதுக்கு போகிற? பக்கத்தில் ஏதாச்சும் நீ எங்கே, அதுக்கெல்லாம் லென்ஸ் கார்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? பக்கத்தில் ஏதாச்சும் ஸ்பெக்டக்கல் பொட்டி கடை இருக்கும்ல, பொட்டி கடை இல்லை, சோடா பொட்டி கடை, அந்த சோடா பொட்டி கடைக்கு போ. 700 rupees 600 rupees உனக்கு கிடச்சிரும். டிபெண்டிங் அப்போ வந்து சிட்டி யூ ஆர் லிவிங் இன். சரியா? 700 rupeesக்குலாம் கிடைக்கும். அதை வந்து உனக்கு செக் பண்ணியே கொடுப்பாங்க. பாரு லைட் பாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க உன் கண்ணு முன்னாடி. சரியா? அது வாங்கிக்கோ, அது போதும். நீ லென்ஸ் கார்ட்டில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அவங்க என்ன அதில் தங்கமாக போட்டு கொடுக்குறாங்க? அதெல்லாம் தேவையில்லை. லென்ஸ் சப்போஸ் நம்ம வந்து ஃப்ரேமுக்கு தான் காசு. சரியா? ஃப்ரேமுக்கு காசு ப்ளஸ் லென்ஸ்லேயும் வந்து லென்ஸுக்கு வந்து ஓவர் காஸ்டிங் பண்ணுவாங்க. ரெண்டு சைடுமே வந்துட்டு பிளராக தெரியும், சென்டரில் கிளியராக தெரியும், கீழே மட்டும் கிளியராக தெரியும், ஃபுல்லாக கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ரைஸிங் வச்சுருப்பாங்க. தேவையில்லை. நம்மளுக்கு எதுக்கு அதை லென்ஸ் எல்லாம் நம்ம போடுறோமா? கிடையாது. அப்புறம் எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்க? பக்கத்தில் ஏதாவது ஒரு சோடாபட்டி கடையில் போங்கடா, சரியாக போயிடும். நானே அதான் பண்ண போகிறேன். நான் என்ன லென்ஸ் கார்ட்டில் வாங்குறேன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது 500 600 பக்கத்தில் கிடச்சிரும், அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரியா? எதுக்கு தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? ஏன்னா நான் எங்கே போடுவேனே தெரியாது. 2 நாள் மேபி 1 வாரம் கழிச்சு காணாமல் போயிடுது. சரியா? கிளியர்? சரி, முடிய போகுதுடா, அவ்வளோதான்டா. ஒரு 10 ஸ்லைடு தான்டா இருக்கும், முடிஞ்சிடும். டோன்ட் வரி. ஃப்ரேமுக்கு தான் அதிகமாக காசு போடுவாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஆன்சர் பண்ணுங்க. கூலிங் கிளாஸ் மட்டுமே 4 வாங்கலிங்கண்ணா. டேய் பெரிய ஆளுங்க தான் டே. அதான் உங்கள் அப்பா இதுக்கு தான் செலவு பண்ணுறாங்க. என்ன நான்சே ஸ்டைலா? இல்லை, வெளியில் என்னோட ஃப்ரெண்டு துபாய்க்கு போயிட்டு ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். நான் 10,000 கூட கொடுத்து வாங்கலைன்னா அதுக்கப்புறம் எங்கே மூஞ்சி காட்ட முடியாது. அப்படி தானே? சரி, the QRS complex represents the depolarization of the atria. தப்பு. QRS complex is the systolic pressure, ventricular systole mention பண்ணுது. So statement 1 is incorrect. அப்படின்னா ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான் கரெக்டாக இருக்கு. இல்லை, both statement by incorrectா இருக்கலாம்ல. By counting the number of QS complexes, the QX complexes கிடையாது, QRS complexes. சரியா? பட் இருந்தாலும் QS அப்படின்னு போட்டிருக்கா. QRS தான் போட்டிருக்கேன். நான் தான்ப்பா, எனக்கு தான் கண்ணு தெரியலையா? ஹடா பாவமே. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிங் லூசி, யோகேஷ், ராகவேந்திர சரவணன். டாப் 3ல இருக்கீங்க. வின்சென்ட் ஜே, ரோட்டு ஜிப்மர், ஜெயலவி, சமீரா சாகர், அப்சானா பானு, நான்சி, எழில் அண்ட் கேன் ராஜேஸ்வரி. டாப் 11 ஸ்டூடெண்ட்ஸ். பிஸ்னஸ் மேனா? சரி. டேடி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்பியரன்ஸுக்கு. சரி, அப்பியரன்ஸ் இஸ் நைஸ். அதுக்குன்ட்டு அப்பியரன்ஸ்னால் எப்படி? ஹேர் கட் கரெக்டாக பண்ணியிருக்கணும், கரெக்டாக ஃபிங்கர் நெயில்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, நீட்டாக க்ளீனாக ட்ரெஸ்அப் பண்ணியிருக்கணும், நல்லா முடி தலை சீவி இருக்கணும், சரியா? மூஞ்சி கிளியராக இருக்கணும், ப்ளஸ் நம்ம குளிச்சுட்டு டெய்லி குளிக்கணும், க்ளீனாக வச்சுருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸை போடணும். ட்ரெஸ் இந்த சென்ஸ் என்னது? கிழிஞ்சு போன ட்ரெஸ் போடாமல் ஒழுக்கமாக டீசெண்டாக ட்ரெஸ் போடணும். திஸ் இஸ் கால்ட் லைக் ஓகே. ஷூ பாலிஷ் பண்ணியிருக்கணும். இதுக்கு பேர் தான் நல்ல அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்குன்ட்டு நான் 1 கிலோ மூஞ்சியில் பவுடர் பூசிட்டு வரலாமா? நாளைக்கு வரும்போது கோதுமை பூசிட்டு வரேன் மூஞ்சியில், கோதுமை அந்த பவுடர் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். அதே தான். ரைட். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் ப்ளீஸ். owls ஆல்வேஸ் லுக் நைஸா? ஆமாம், பெருசாக கண்ணு இருக்கும். அதுக்கு மணி வேணும். போடடே, மணி எல்லாம் தேவையில்லை. பக்கத்தில் இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும், அது நம்ம இது மொபைல்லையே மாட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம மொபைல் ஃபோனில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டுக்கோங்க.
ப்ளூ லைட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மொபைலில், அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ப்ளூ லைட்டே ரிலீஸ் ஆகாது. மொபைலில் பிரைட்னஸை குறைச்சிக்கோங்க. ப்ளூ லைட் ஃபில்டர் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ளூ லைட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிடுங்க, போதும். ஓகே, அண்ட் மொபைல் ஃபோனை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. டார்க் மோட் ஆன் பண்ணிக்கோங்க, மொபைல் ஃபோனை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. Right. So any deviation from the standard shape of the ECG, you get a possible abnormality. Correct. ECG obtains from different healthy individuals have roughly the same shape for given lead configuration. Correct. So A varma, B varma. Correct. A da varum. A is the correct answer. King Lucy, Bright Heart, Jailavi, Sabarish, Muthuvel, Raghavendra Saravanan, the Vincent J, Nancy, Road to Jipmar, Elil, top 9. Correct answer பண்ணிருக்கீங்க. அடுத்தது இதெல்லாம் பேலன்ஸ் ஒரு 3-4 क्वेश्चन இருக்கு, அது ஹோம்வொர்க்கா பண்ணிருங்க. சரியா? இந்தாங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்கிரீன் yellow ஆனா ப்ளூ ஆனா என்ன? ஸ்க்ரீனில் எழுத்து கொஷின்ஸ் தெரிஞ்சால் போதும், நான் தெரிஞ்சால் போதும். என்சிஆர்டி புக்கும் பக்கத்துலேயே இருக்குது, அது தெரிஞ்சால் போதும். சரியா? நேம் வரலையா? ஐயோ, கொஞ்சம் இப்போ போல் முடியறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணுங்க. 30 seconds தான், சீக்கிரம் சீக்கிரம். டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ளோ. டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ளோனா என்னது? ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து டார்சல் அயோர்ட்டாவா, ரைட் அட்ரியம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல், தப்பு. ஓகே, தப்பு. பாடி பார்ட்ஸ்லேருந்து வீணக்காவா, பாடி பார்ட்ஸ்லேருந்து வீணக்காவா கரெக்டு, ரைட் அட்ரியம் கரெக்டு, ரைட் வென்ட்ரிக்கல் கரெக்டு, பல்மரி ஆர்டரி கரெக்டு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டு, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 100% எஸ். கிங் லூசிஃபர், சபரிஷ் முத்துவேல், கிருத்தி டாப் 3ல இருக்கீங்க. ராகவேந்திர சரவணன், வின்சென்ட் ஜே, சமீரா சாகர், ரோட்டு ஜிப்மர், எழில், கேன் ராஜேஸ்வரி, நட்ரமிலர்சி, பாலாஜி அண்ட் யோகேஷ். 12 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். ஆன்சர். The term myogenic heart used in the text implies that the heart's normal activities are regulated by the cerebrum, regulated by autonomic nervous system, auto-regulated by specialized nodal tissues, controlled by adrenal hormones only. இந்த used in the textங்கிறது வேண்டாம். Okay. So the correct answer for this question is auto-regulated by specialized nodal tissue. சரி, 100% கரெக்ட் ஆன்சர். யாரு? 12 பேர். பாலாஜி, கிங் லூசி, கேன் ராஜேஸ்வரி டாப் 3ல இருக்கீங்க. ஒரு டைம்ல பாலாஜி எவ்வளோ தப்பு பண்ணீங்க, இன்னைக்கு பாருங்க டாப்ல இருக்கீங்க. வெரி குட். கேன் ராஜேஸ்வரி ஓகே 3ர்ட்ல, ஜெயலவி, அப்சானா பானு, புவனேஸ்வரி, எழில், வின்சென்ட் ஜே, சபரிஷ் முத்துவேல், சமீரா சாகர், ரோட்டு ஜிப்மர் அண்ட் நான்சி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், 12 பேர். சரியா? எஸ். அடுத்த கொஸ்டின் போகலாமா? எஸ், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதில் அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி, பட் இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? சரி. விச் நியூரல் சென்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மாடரேட்டிங் கார்டியாக் ஃபங்க்ஷன் த்ரூ த ANS? ஆன்சர் ப்ளீஸ், ப்ளீஸ் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க, ஃபாஸ்டா. Yes, correct. The correct answer is medulla oblongata. medulla oblongata என்ன இருக்கு? நம்ம ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ற மெக்கானிசம் இருக்கு, இது சென்டர் இருக்கு, கார்டியோவாஸ்குலர், ஹார்ட் கண்ட்ரோல் பண்றது. சரியா? ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓ, வெரி நைஸ். ராஜேஸ்வரி வெரி குட், சபரீஷ் வெரி குட்,
Nancy, very good. King Lucy, Jailavi, Roto Zipmar, Yogesh, Samira Sagar, Vincent J, Natram C, Afsana Banu and Balaji, very good. Congratulations. Adutha question parlama. Next question. Yes. Answer please. Sympathetic neural signals can increase the cardiac output. Sympathetic neural signals can increase the cardiac output. Okay. Sympathetic increases the heart rate and the strength of the ventricular contractions. Correct. Rendime correct. Okay. %100. Top le Archana, Afsana, Banu, King Lucy and Jailavi top 3. Very good. Balaji, Bhuvaneshwari, Yogesh, Roto Chipmar, Vincent J, Samira Sagar, Nancy, Kriti, Elil and Natramiller C. Very good. Very good. அடுத்தது இதில் இருக்கிற பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் நெக்ஸ்ட் போயிடலாம் நம்ம அடுத்த பேஜுக்கு. என்னது நம்ம அடுத்த பேஜ்? எஸ், டிஸார்டர்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்கணும். 10 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு 10 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுல நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. என்ன கேட்டிருக்காங்க? த்ரெஷ்ஹோல்ட், ரிப்பீட்டட் செக். த்ரெஷ்ஹோல்ட் அண்ட் ரிப்பீட்டட் செக் என்னது? எஸ், கரெக்ட். சி இல்லையா? இது ரிப்பீட்டடா இது இருந்தா என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்க? ரிப்பீட்டட். ரிப்பீட்டட் செக் பண்ணும்போது இது இருக்கக்கூடாது. சரியா? மாட்டிக்கிட்டீங்களா? சரி. கிருத்தி டாப்ல இருக்கீங்க, வெரி குட். யோகேஷ் அண்ட் புவனேஸ்வரி, வெரி குட். பாலாஜி, நான்சி, சபரீஷ், ஜெயலவி, ஏகேகே தமிழ். ஏகேகே தமிழ் யாரா அது? ஐயோ என்னடா பேர் இது? கிங் லூசி. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த கொஸ்டின், அசர்ஷன் ரீசன். கம் ஆன். Heart failure is also often called congestive heart failure. Reason, congestion of the lungs is one of the main symptom of heart failure. Correct? Yes, yes, yes. A is the correct answer. Seriya? Yes. 92.86. Bright heart. Kriti, King Lucy and Afsana Banu top 3 layer king hai. Tarun Bolt, Yogesh, Ken Rajeshwari, Elil, Samira Sagar, Roto Chipmar, Sabarish, Nancy, Vincent and Natra Miller C. Correct answer panirkinga. Hi Tarun bro, how is your preparation going on? My preparation? I am not preparing. I am just trying to help you guys in your preparation. Right bro? Yes bro. Correct bro? 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 Next question. Answer பண்ணுங்க. Yes please. Angina pectoris occurs only in men and women above the age of 60. Angina is a symptom of acute chest pain when no enough oxygen reaches the heart muscle. Which of the following is correct? Yes, the correct answer is angina pectoris occurs only in men and women above the age of 60. Okay. Angina அப்படியெல்லாம் கிடையாது. Angina is a symptom of acute chest pain. Correct. When no enough oxygen reaches the heart of muscle. இதுவும் correct. ஆனா first one, statement 1 correct. Statement 1 என்னது? Statement 1 தப்பு. சரியா? எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம். பட் ஒரு சில எல்டர்லி பேஷண்ட்டுக்கு வரும். பட் இது தப்பு. And இது correct.
Statement 1 is incorrect, but statement 2 is correct. Option B is the correct answer. Option B is the correct answer. Right? Seri. Yogesh, King Lucy, Sabarish, top 3 lurking hai. Bright Heart, that is Kriti, Vincent, Bhuvaneshwari, Raghavendra Saravanan, Samira Sagar, Jailavi, Rotu Jipmar, Ken Rajeshwari, Eli Lafsana, Banu Yusuf, Natramilarsi, and Tarun. Oh, Tarun. Inda Tarun. Seri. Nadade, Empire Vichikde. Top 15. Very good. Congratulations. Okay, very good, Tarun. Very wrong, bro. Yes, bro. Very wrong, bro. Very wrong, bro. Yes, next question. சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிக்க போறோம். சீக்கிரம் I'm sorry. Yes, heart attack, heart failure, hypertension. Hypertension என்னது? D4. ஐயோ எல்லாமே D4. அப்போ இது வேண்டாம். Heart failure, heart cardiac arrest, B1. B1 எங்க இருக்கு? B1 இது இருக்கு, இங்க இருக்கு. சரி, இது தப்பு. சரி, அப்படின்னா A. Heart attack, heart suddenly not pumping blood effectively, heart failure. C3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. A is the correct answer. Rotu Jipmar, Sabarish Muthuvel, Samira Sagar, top 3 lurking at the Vincent J, Balaji, Bhuveshwari, Natramilarsi and Ken Rajeshwari balance. 8 pair the answer பண்ணிருக்கீங்க. Very bad, bro. This is not right, bro. You have to participate, bro. This is very wrong, bro. Next question, bro. Yes, please. Fast answer பண்ணுங்க. டக்குன்னு. Tarun Tiwari, Big Don, Tarun Bolt, small. Okay. Atherosclerosis is caused by the deposition of all the following except Vincent, Rotu Jipmar, blood glucose is the correct answer, man. Yogesh, Balaji, Sabarish, King Lucy, Tarun Bolt, Samira Sagar, Natramilarsi, AKK Tamil, Bhuvaneshwari and Jailavi correct answer பண்ணிருக்கீங்க. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆன்சர் ப்ளீஸ். See, coronary artery disease, often referred as atherosclerosis, correct. It affects the vessels that supplies the blood to the heart muscles, not brain. So இது தப்பு. It makes the lumen of the artery narrower. Correct. In a deposition, cholesterol, fibrous tissues, calcium and fat. Deposit of calcium and fat, correct. சரியா? So 1, 3 and 4 correct. 1, 3 and 4 correct. Option B is correct here. Okay. Good morning. Good morning everybody. இன்னைக்கு என்னால சரியா இல்ல, கோவம் அதிகமா படுத்திருக்காங்க. எங்க போனாலும் கோவப்படுத்துறாங்களா?
ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத சரியா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, காமாக இருக்க ட்ரை பண்ணு சரியா, காமாக இருக்க ட்ரை பண்ணு. ஓகே ரைட். ஸோ சபரீஷ், கிங் லூசி, தருண் போல் டாப் 3ல இருக்கீங்க. ராகவேந்திர சரவணன், சமீரா சாகர், வின்சென்ட் ஜே, யோகேஷ், நான்சி, எழில், அப்சானா பானு, ரோட்டு ஜிப்மர், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, நட்ரமிலர்ஷி, சுஹாஸ், கிருத்திகா அண்ட் கிருத்தி 16 மெம்பர்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி அடுத்த கொஸ்டின், மீதியெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் அண்ட் மீதியெல்லாம் உங்களுக்கு இதில் ஹோம்ஒர்க் அண்ட் சம்மரியில் இருக்கிற பேலன்ஸ் 10 கொஸ்டின் சம்மரியில் இருக்குது. சம்மரியில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் அண்ட் இதுக்கப்புறம் இது தவிர பேலன்ஸ் எங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கணும் விட்டுருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின். சரியா, இதெல்லாமே எனக்கு உங்களுக்கு என்னது ஹோம்ஒர்க். புரிஞ்சுதா? எஸ். சரி, ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? வாட் வி ஹவ் டன் டுடே? We have discussed so many questions, right? We have discussed so many questions and we have discussed body fluids and circulation. Body fluids and circulation. NCERT line by line. And practiced all type of questions. Correcta? All type of questions. Questions so practice panno. Homework enna? Solve the remaining questions. Remaining questions of the PDF. Questions of this PDF. And solve DPP. ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். டிபிபியில் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது சரியா, அந்த 50 கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சால்வ் பண்ணிடுங்க அண்ட் இந்த பிடிஎஃப்ல பேலன்ஸ் இருக்கிறதும் சால்வ் பண்ணிடுங்க. Discuss so many questions and had lot of fun. Yes, we had lot of fun, right? Yes, so that's all. But poll la paatha சரியா, leaderboard போர்டில் பார்த்தா டாப்ல இன்னைக்கு இருக்கிறது ரோட் டு ஜிப்மர். காங்க்ராச்சுலேஷன்ஸ், ரோட் டு ஜிப்மர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அண்ட் டாப் பொசிஷன்ஸ் வித் 20.05 செகண்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர். 57ல் 50 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, 7 கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. விச் மீன்ஸ் 50 into 4 200, 50 into 4 200 minus 7 193 உங்களோட ஸ்கோர் சரியா, 193 உங்களோட ஸ்கோர். சரி, டோட்டல் எவ்வளோ? ஒரு 55 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டோட்டலாக, 55 கொஸ்டின்ஸ் எனிவேஸ். ஸோ செகண்ட் கிங் லூசி அண்ட் தேர்ட் வின்சென்ட் ஜே. ஓகே, வின்சென்ட் ஜே டாப் 3ல இருக்கீங்க, வெரி குட். யோகேஷ், சபரீஷ், சமீரா சாகர், அப்சானா பானு, கேஎன் ராஜேஸ்வரி, எழில், நட்ரமிலர்சி, நான்சி, கிருத்தி, ராகவேந்திர சரவணன், வருண பிரியா, பாலாஜி, ஸ்பைடி, புவனேஸ்வரி, பிருகதேஸ்வரன், மஞ்சு குமார், ஜெயலவி, ரத்தின், ஜனனி, பிரியதர்ஷினி, தருண் போல்ட், பிருத்விராஜ், மெடிக்கோ ஸ்டூடெண்ட், சஞ்சய், ஏகே தமிழ், பிருந்தா எஸ், கிஷோர் குமார், சுஹாஸ், கிருத்திகா, ஸ்ரீனிவாசன் அண்ட் ஸ்டெதஸ்கோப் ஸ்குவாட். டோட்டல் 33 பேர் போல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. Okay, chalo, that's all from my side and that's all for today. See you all in by next week Tuesday 24ஆம் தேதி நினைக்கிறேன் சரியா. டியூஸ்டே நெக்ஸ்ட் சாப்டர் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் அண்ட் இதே மாதிரி என்சிஆர்டிலையோ நம்ம லைன் பை லைன் படிக்க போகிறோம் and we are going to have lot of fun next week Tuesday. So do not forget to join next week Tuesday evening 6 PM on this channel. சரியா, அடுத்த வாரம் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். till then please take care of yourself, eat healthy food, drink enough amount of water, sleep properly சரியா, sleep properly and do not forget to keep learning zoology and keep loving zoology and even Tarun Tiwari also சரியா. bye bye, நன்றி, வணக்கம்.